எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து ரீசன்ட் டேஸில் வந்து எடிக்விட்டி மாறினதுக்கப்புறம் மென்சுரேஷன் டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் வருது. ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி. இப்போ நடந்து முடிஞ்ச சிஜிஎல் மெயின்ஸ்லேயும் கூட மென்சுரேஷன் டாப்பிக்லேருந்து 3 to 4 கொஷின்ஸுக்கு மேலே வந்துச்சு. கிட்டத்தட்ட 30 கொஷின்ஸில் 3 to 4 அப்படிங்கிறது 10%க்கும் மேலே. ஸோ 10%க்கும் மேலே மென்சுரேஷன் டாப்பிக்லேருந்து வருது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து மென்சுரேஷன் டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மென்சுரேஷனுக்கும் ஜாமெட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாமெட்ரி வந்து நமக்கு ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னா அந்த ஷேப்போட ப்ராப்பர்ட்டி என்ன, அதனோட ஆங்கிள் என்ன, அது இதுன்னு அதை பற்றின எல்லா விஷயங்களையும் நம்ம ஜாமெட்ரியில் பார்ப்போம். மென்சுரேஷனை நம்ம 2 வார்த்தையாக இப்படி பிரித்தோம் அப்படின்னா, மென்சூர் அப்படின்ற இதுக்கு வந்து மெஷர் அப்படின்னு அர்த்தம், அதாவது அளக்கிறது. ஸோ நம்ம ஜாமெட்ரியில் ஒரு ஷேப்போடைய ப்ராப்பர்ட்டி அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம படிப்போம். ஆனால் மென்சுரேஷனில் அதை எப்படிலாம் அளப்போம் அப்படிங்கிறத வந்து படிப்போம். ஸோ மென்சுரேஷனில் அது என்ன 2D 3D 1D அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து 0D அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ 0D அப்படிங்கிறது என்ன? பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டை வந்து 0 டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1D அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லைன். 2D அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 டைமென்ஷன், ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ். அதுக்கு லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும். ஓகேங்களா? அதுவே 3D அப்படின்னா லென்த்து, பிரெத்து கூட ஹைட்டும் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு 2Dயில் வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, அதாவது ஸ்கொயருங்கிறத விட காமனான வேர்டு யூஸ் பண்ணோம்னா குவாட்ரிலேட்ரல்னு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நாற்கரங்கள். ஸோ அடுத்து சர்க்கிள். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இருக்கிற எல்லாமே, திக்னஸ் அண்ட் ஹைட் இல்லாமல் ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கிற எல்லாமே வந்து நமக்கு 2 டைமென்ஷன். அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு நம்ம ஒரு ஹைட்டு கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு திக்னஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு 3 டைமென்ஷன் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இந்த கியூபாய்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து 3 டைமென்ஷன். ஒரு ரூம், ஒரு பாக்ஸ், அதுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து ஒரு பொருளை, ஒரு காற்று அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் வந்து நிரப்ப முடியும். ஆனால் இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸஸில் அதெல்லாம் பண்ண முடியாது. அது வந்து ஒன்லி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் 3Dயில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் கூட அதுக்கு திக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய, ஹைட்டுன்னு சொல்லக்கூடிய ஜெட் ஆக்சிஸ்ன்னு ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து 2Dக்கும் 3Dக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து மென்சுரேஷனில் பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஏரியா ஃபார்முலா half into base into height. ஸோ base and height. ஸோ இது இல்லை அப்படின்னா, பேஸ் அண்ட் ஹைட் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி அதை ஃபைண்ட் பண்ணுவோம் ஏரியாவை அப்படின்னா, இது வந்து எக்ஸு, இது ஒய்யு, இது ஜட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 3 சைட்ஸுமே எனக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஃபார்முலா எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் எக்ஸு, எஸ் மைனஸ் ஒய்யு, எஸ் மைனஸ் ஜட்டு. ஓகேங்களா? ஸோ எஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா பெரிமீட்டர். பெரிமீட்டரோடைய பாதி, அதாவது சுற்றளவுடைய பாதி தான் வந்து எஸ், தட் இஸ் செமி பெரிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த செமி பெரிமீட்டரை தான் வந்து யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ செமி பெரிமீட்டரும் மற்ற எல்லா சைட்ஸுமே கொடுத்துருக்காங்கன்னா பெரிமீட்டரை கண்டுபிடிச்சிட்டு அதை ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு எஸ் வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவை வந்து அப்ளை பண்ணிப்போம். அடுத்து நமக்கு வந்து 2 சைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 சைட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, அதனோட ஏரியாவோட ஃபார்முலா என்னென்னா half into அந்த 2 சைட்ஸோடைய மல்டிபிள் இன்ட்டு சைன் ஆஃப் அந்த ஆங்கிள். ஓகேங்களா? சைன் தீட்டா. ஓகே. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 90 டிகிரி இங்கே இருக்கும். இது எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே. ஹாஃபு எக்ஸ் ஒய். சைன் 90 என்ன? சைன் 90யோட வேல்யூ வந்து நமக்கு 1. ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னா 1 ஆகிடும். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த எக்ஸுன்ற வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே இந்த பர்டிகுலர் ஏரியா ஃபார்முலாவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹைட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ
ஒரு சைடே வந்து நமக்கு ஹைட்டாக வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருக்கும். அதனால டைரெக்டாக நம்ம half into base into ஹைட்டுன்னு போட்டுப்போம். ஆனால் இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் வந்து நமக்கு எக்ஸு ஒய் ஜட்டுன்னு இருக்குது. பட் ஹைட்டுங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஒரு சைடாக வந்து அவைலபிளாக இல்லை. ஓகேங்களா? அப்போது நம்ம ஹைட்டுங்கிறது ஆக்சுவலாக என்ன, இப்படி பேஸுக்கு பேரலாக நம்ம அந்த வேர்டெக்ஸை ஒரு பாயிண்ட்டாக வச்சு ஒரு லைனை வரைகிறோம். ஓகேங்களா? வேர்டெக்ஸை பாயிண்ட்டாக வச்சு ஒரு லைன் வரைகிறோம். அண்ட் அது வந்து பேஸுக்கு பேரலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பேஸுக்கும் அந்த ஆப்போசிட் வேர்டெக்ஸை பாயிண்ட்டாக வச்சு வரைஞ்ச பேரலல் லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸுங்கிறது தான் ஹைட்டு, ஆக்சுவல் ஹைட்டு. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த சைடில் கொடுத்துருக்கிற சைடில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஸ்லாண்டிங் ஹைட்டு. ஆக்சுவல் ஹைட்டுங்கிறது நமக்கு 90 டிகிரியில் இருக்கணும். இது வந்து நம்மளுக்கு ஏதோ 90 டிகிரியை விட கம்மியான ஒரு ஆங்கிளில் இருக்குது, பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி கொடுத்தா நம்ம எப்படி பண்ணுவோன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒருவேளை நமக்கு வந்து அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்கிற சர்க்கிளோடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ சர்க்கிளோட ரேடியஸுங்கிறது முதல்ல வந்து அந்த ட்ரையாங்கிளோடைய எல்லா சைட்ஸையும் டச் பண்ண மாதிரி அந்த சர்க்கிள்ன்றது இருக்கும். ஓகேவா? ஸோ ரேடியஸுங்கிறது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு இன்ரேடியஸ்னு சொல்லுவோம். ஒரு சர்க்கிளுக்கு உள்ளே இருக்க ஒரு ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்கிற சர்க்கிளை இன்சர்க்கிள்னு சொல்லுவோம். அண்ட் அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸை இன்ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே நம்ம அதை ஸ்மால் ஆர்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுவோம்னு பார்க்கலாம். ஏரியாவோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா செமி பெரிமீட்டர் இன்ட்டு அந்த இன்ரேடியஸ் வேல்யூ. ஒருவேளை சர்க்கம்ரேடியஸ் தட் இஸ் சர்க்கிளோடைய ரேடியஸ். சர்க்கிளுங்கிறது என்ன, அந்த ட்ரையாங்கிளுக்கு வேர்டெக்ஸ் எல்லாமே வந்து அந்த சர்க்கிளை டச் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரையாங்கிளோட எல்லா வேர்டெக்ஸும் வந்து சர்க்கிளை டச் பண்ணிகிட்ருக்கோம். அதே இன்சர்க்கிள்னால் ட்ரையாங்கிளோட சைட்ஸ் வந்து சர்க்கிளை டச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நமக்கு சர்க்கம் ரேடியஸ். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் வந்து சர்க்கம் ரேடியஸ். ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆல் 3 சைட்ஸோட மல்டிபிள் டிவைடட் பை 4 இன்ட்டு சர்க்கம் ரேடியஸ். ஸோ எப்படிலாம் வந்து டேட்டா அவைலபிளாக இருக்கோ அந்தந்த ஃபார்முலாவை நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போது ஜென்ரலாக பேசிக்கான ஒரு விஷயம் என்ன, இப்போ ஃபார்முலாவில் நம்ம பார்த்தது வச்சே தெரிஞ்சிருக்கோம். ட்ரையாங்கிளோடைய ஏரியா அப்படிங்கிறது half into base into height. ஸோ இப்போ எனக்கு ஏரியாவில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லையா? இப்போது ஏரியாவில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது வந்து எக்ஸு, இது h1ன்னு வச்சுக்கலாம். இது ஒய், இது h2ன்னு வச்சுக்கலாம். இது ஜட்டு, இது h3ன்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் எனக்கு சேம் தான், பட் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சைடு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சைடு வந்து இந்த கீழே இருக்கிற பேஸோடைய பேஸாக எடுத்துக்கும் போது எக்ஸு இன்ட்டு ஹைட் என்ன, அதோட கரஸ்பாண்டிங் ஹைட் வந்து h1. ஓகேவா? ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஒய் இன்ட்டு h2. அதே மாதிரி ஜட்டை நான் பேஸாக எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு அதோடைய கரஸ்பாண்டிங் ஹைட்டை தான் நான் எடுக்கணும். ஸோ h3 அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த ஹைட்ஸ்னாலே நம்ம என்ன பார்த்தோம், ஹைட்ஸ்னால் எப்போவுமே வந்து 90 டிகிரியில் இருக்கும். அதுதான் வந்து ஹைட்டு. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல எனக்கு பார்த்தாலே தெரியுது இது எல்லாமே எனக்கு என்னது சேம். இது எல்லாமே ஒரே ஒரு ட்ரையாங்கிளோடைய ஏரியாங்கிறதுனால இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது கான்ஸ்டண்ட்டை நம்ம ஜென்ரலாக ஸ்கூல்லலாம் என்ன படிச்சிருக்கோம், கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சு படிச்சுப்போம். அந்த 1/2ன்றதும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். எக்ஸுங்கிறது எனக்கு h1 இன்ட்டு கான்ஸ்டண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணல இல்லையா? ஸோ h1 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது, இந்த பக்கம் இருக்கிறது கே அப்படின்னா எக்ஸு 1/h1 k அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ என்ன அர்த்தம்,
எக்ஸ் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு h1. அப்போது சைடுங்கிறது எனக்கு ஹைட்டுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். இப்போது ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு சைடு வந்து சின்னதாக இருக்கா, அப்போது அதோட ஹைட் ரொம்ப பெருசாக இருக்கும். எக்ஸு சின்னதாக இருக்குன்னா இருக்கிறதுலையே 3 சைட்ஸில் எக்ஸு தான் எனக்கு சின்னதுன்னா அந்த எக்ஸோட கரஸ்பாண்டிங் ஹைட்ஸ் தான் 3த்துலேயே வந்து பெருசாக இருக்கும். அண்ட் ஒய் தான் செகண்டு சின்னது அப்படின்னா அந்த 3 ஹைட்ஸில் 2வது ஹைட்டாக வந்து எனக்கு ஒய்யோட கரஸ்பாண்டிங் ஹைட் இருக்கும். ஜட்டு தான் இருக்கிறதுலையே ரொம்ப பெருசு அப்படின்னா ஜட்டோட ஹைட்டு வந்து இருக்கிறதுலையே ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல்னால் என்னென்னு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். சைடு வந்து பெருசு அப்படின்னா ஹைட்டு வந்து எனக்கு இருக்கிறதுலையே சின்னதாக இருக்கும். இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். ஓகேங்களா? இப்போ ஸ்பெசிஃபிக்கான ட்ரையாங்கிள்ஸ் லைக் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போகலாம். இதெல்லாமே நம்ம ஜாமெட்ரியில் டீப்பாக படிப்போம். இருந்தாலும் இந்த மென்சுரேஷனும் ஜாமெட்ரியோங்கிறது நம்மளுக்கு தமிழில் இரட்டை காப்பியம் மாதிரி சிலப்பதிகார மணிமேகலை மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து நிறைய தொடர்பு இருக்கும். அதனால் நம்ம வந்து இதுலேயும் நமக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படும் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கேயும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறது தான் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் வந்து அதுக்கான ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா √3 டிவைடட் பை 4 அண்ட் ஆல் சைட்ஸை வந்து நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்கிறோன்னா ஏ ஸ்கொயர். ஓகே, அதனுடைய ஹைட் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல நம்ம ஹைட்டு வரைகிறோம் இல்லையா. இப்போது ஹைட்டு நான் இங்கே வரைகிறேன். இது என்னவா இருக்கும் அப்படின்னா இது வந்து ஈக்குவலாக ஹைட் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஏன்னா ஹைட் அப்படிங்கிறது ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளில் வந்து மீடியனாகவும் இருக்கும். மீடியன்னா என்ன, ஆப்போசிட் சைடை வந்து மிட் பாயிண்டில் டச் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். மீடியனாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹைட்டாகவும் இருக்கும், ஆல்டிடியூட்னு சொல்லுவோம் இல்லையா, ஹைட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆங்கிள் பைசெக்டர், அதாவது அந்த ஆங்கிளை வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், ஆங்கிள் பைசெக்டராகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமுமா இருக்கும் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்லேயுமே வந்து எனக்கு இந்த லைன் வந்து எல்லாமுமா இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளில் ஹைட்டுங்கிறது √3 டிவைடட் பை 2 இன்டூ ஏ. எப்படி வந்துச்சு அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். பித்தாகரஸ் தியரம்ங்கிறது எனக்கு ஹைபாட்னஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த இடத்துல h தெரியாதுன்னு வச்சுக்கலாம். a டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் h ஸ்கொயர். ஸோ பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னஸ் ஸ்கொயர். ஓகேவா? இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ஹைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் காமனாக. ஓகே, ஃபஸ்ட்டு இது இப்படிக்கா வந்துட்டோம் டிவைடட் பை 4. ஸோ 4a ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 4 3a ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு வந்துடும். ஸோ ஹெச்சோட ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா √3a டிவைடட் பை 2ங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹைட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் அதனுடைய இன்ரேடியஸ் அப்படிங்கிறது நமக்கு a டிவைடட் பை 2√3. அதே மாதிரி circum-radiusனால் இப்போ தான் பார்த்தோம். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் தான் இது, இந்த இன்ரேடியஸ் ஃபார்முலா அண்ட் circum-radius ஃபார்முலாலாம். சைட் டிவைடட் பை √3. ஓகேவா? அதுக்கப்புறம் பெரிமீட்டர் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் பெரிமீட்டர் ஆல் 3 சைட்ஸ் ஆட் பண்ணோன்னா 3n கிடைக்கும். அதுக்கப்புறம் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இப்போதைக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் என்ன அர்த்தம்னா இந்த 2 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஒரு 3 சைட்ஸில் நமக்கு 2 சைடு ஈக்குவலாக இருக்கும், ஒரு சைடு வந்து வேறவாக இருக்கும். அதுதான் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னாலும் நம்ம என்ன பார்த்தோம், ஹைட்டு வந்து ஆப்போசிட் சைடை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும். தட் இஸ் ஹைட்டே வந்து நமக்கு மீடியனாகவும் இருக்கும், ஆல்டிடியூடாகவும் இருக்கும். ஹைட்னா ஆல்டிடியூட் ரெண்டும் ஒன்று தான், ஆல்டிடியூடாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆங்கிள் பைசெக்டராகவும் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஐசோசெலஸ்க்கும் ஈக்குலேட்ரலுக்கும் மட்டும்தான் உண்டு, மற்ற எல்லா ட்ரையாங்கிளுக்கும் இந்த மாதிரி இருக்காது. ஸோ இது 90 டிகிரியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஈக்குவலாகவும் ஸ்ப்ளிட் பண்ணும். அதுதான் மீடியன்.
ஜென்ரலாக வந்து நமக்கு ஐசோசெலஸ்க்கு நம்ம ஜென்ரலாக ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வந்து இது 10 இது 10 அப்படின்னா இது ஆப்போசிட் சைடு 8 அப்படின்னா இது 3ன்னு வச்சுக்கலாம். இல்லை இது 3ன்னு வேண்டாம். இது வந்து 8ன்னு இருக்குன்னா இது வந்து ஈக்குவலாக தானே ஸ்ப்ளிட் பண்ணணும்னு பார்த்தோம். இது 16 அப்படின்னா இது ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுச்சுன்னா 8ன்னு ஸ்ப்ளிட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ஹைட்டை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா ஹைபாட்னஸ் அண்ட் பேஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக ஹைட் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜென்ரலாக ஐசோசெலஸில் ஏரியா கண்டுபிடிப்போம். பேஸ் தெரிஞ்சிருச்சு அண்ட் ஹைட்டை வந்து பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏரியா என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ பித்தாகோரஸ் தியரம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஜென்ரலாக வந்து பித்தாகோரஸ் தியரமில் வந்து ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் டக்குன்னு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ட்ரிப்ளெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பித்தாகோரியன் ட்ரிப்ளெட். ஸோ ட்ரிப்ளெட் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, பித்தாகோரஸ் தியரம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அதனுடைய பேஸு ஹைட்டை வந்து நம்ம பர்பெண்டிகுலர்னு வச்சுக்கலாம். பர்பெண்டிகுலர் அண்ட் ஹைபோட்னஸ். ஸோ ஹைபோட்னஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர். இது தானே நமக்கு பித்தாகோரஸ் தியரம். ஸோ இந்த பித்தாகோரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுற 3 நம்பர்ஸை தான் நம்ம ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு கொடுக்குற ட்ரையாங்கிள்ஸ்க்கு டக்குன்னு ஏரியா கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அவங்க கேட்குற இதுவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு டக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு ட்ரிப்ளெட்ஸ் வந்து தெரியணும். ஸோ ட்ரிப்ளெட்ஸ் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ட்ரிப்ளெட்ஸ் மட்டும் நான் எழுதுகிறேன். 3, 4, 5, 5, 12, 13, 7, 24, 25, 8, 15, 17, 9, 40, 41, 11, 60, 61, 12, 35, 37, 16, 63, 65, 13, 84, 85, 20, 21, 29, 28, 45, 53, 33க்கு வந்து 56, 65, அதுக்கப்புறம் 39க்கு வந்து 80, 89, 36 பார்த்தோன்னா 77 அண்டு 85, 65க்கு வந்து 72, 9, 7, 20 இது வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது தான். பட் இதுவும் வந்து திடீர்னு கேட்பாங்க எப்போயாச்சும். இது ரெண்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், 20 வச்சு வர்றது. ஸோ இதுதான் வந்து ட்ரிப்ளெட்ஸா அப்படின்னு கேட்டால் இந்த ட்ரிப்ளெட்ஸோட மல்டிப்புளாகவும் கேட்கலாம். இப்போ 3, 4, 5 அப்படின்னா இதனோட மல்டிபிள் 6, 8, 10 ஆர் 12, 16, 20 இந்த மாதிரி இந்த ஒரு ட்ரிப்ளெட்ஸோட மல்டிபிள்ஸாகவும் நமக்கு கொஷின்ன்றது இருக்கும். ஸோ எப்போவுமே அதோட பேஸ் ஃபார்மை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்ளெட்ஸில் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம், ஹைபாட்னஸ் விட்டுட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஹாஃப் போட்டோன்னா நமக்கு வந்து ஏரியா ஃபார்முலா வச்சு நம்ம டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ட்ரிப்ளெட் வந்து மெமரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு பேஸ் இருக்குது, ஆப்போசிட்டில் ஒரு பேரலல் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஸ் வச்சு எனக்கு நான் ட்ரையாங்கிள்ஸ் மேக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த எல்லா ட்ரையாங்கிள்ஸோடைய ஏரியாவும் சேமாக இருக்கும். எப்படின்னா பேஸ் சேம் அண்ட் எல்லாத்துக்குமே ஹைட்டுங்கிறது என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. எல்லாத்தோட ஹைட்ஸும் எனக்கு சேமாக இருக்குது. அப்படிங்கும் போது இந்த எல்லா ட்ரையாங்கிள்ஸோட
இந்த எல்லா ட்ரையாங்கிள்ஸோடைய ஏரியாவும் சேமாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம நடுவில் சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணும்போது நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏரியா வந்து 44% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சைடு லென்த் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு 2 டைமென்ஷன் ஃபிகர் இருக்குது, எது இருந்தாலும் சரி, நமக்கு எந்த 2D ஃபிகர்ஸாக இருந்தாலும் அதோடைய சைட் ரேஷியோ உடைய ஸ்கொயர் ரேஷியோ தான் நமக்கு ஏரியாவுடைய ரேஷியோவாக இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு 2D ஃபிகராக இருந்தாலும் சரி, அது ட்ரையாங்கிளாக இருக்கட்டும், சர்க்கிளாக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் சரி, அதோடைய சைடு ரேஷியோவை ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு ஏரியா ரேஷியோ கிடச்சிரும். இப்போது நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா ஏரியா ரேஷியோ. நம்ம 100 அப்படின்னு இருக்கிறது 44 இன்க்ரீஸ் ஆகி 144 அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா சைட் லென்த் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், தட் இஸ் நமக்கு ஸ்கொயர் ஃபார்மில் ஆல்ரெடி இருக்குது. அதுக்கு ரூட் எடுத்தால் நம்மளுக்கு எக்ஸ் ஒய் கிடைக்குமா? சைடோடைய லென்த் ரேஷியோ. ஸோ ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்தோன்னா நமக்கு 10:12ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 10ங்கிறது நமக்கு 12ன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பர்சன்ட்டில் எனக்கு வேணும்னா எனக்கு பேஸை நான் எப்போவுமே வந்து 100 வச்சுப்பேன். ஸோ ரெண்டுமே நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு பேஸில் வந்து எனக்கு 100 கிடச்சிரும். ஸோ 100லேருந்து எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 20. அடுத்து triangular field. A triangular field has side lengths கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே 2, 3, 4ங்கிறது முதல்ல என்ன ட்ரையாங்கிள் பார்த்தா இது வந்து ட்ரிப்ளெட் மாதிரி தெரியல. நம்ம படித்த ட்ரிப்ளெட்டில் இது இல்லை. 2, 3, 4 அப்படிங்கிறது எனக்கு சைட் லென்த்ஸ் அப்படின்னா பெரிமீட்டரோடைய யூனிட் என்னவாக இருக்கும்? 2 + 3 + 4 வந்து 9. ஸோ 9 யூனிட்டுங்கிறது 72 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டூ 8. அப்போ ஒரு சைடையும் நான் 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 16, 24, 32. ஓகேவா? இதுதான் நம்மளோட சைட்ஸு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது ட்ரிப்ளெட் மாதிரி கிடையாது. ஆல் 3 சைட்ஸ் கொடுத்துட்டா நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்ன? எஸ் பெரிமீட்டர், செமி பெரிமீட்டர் வச்சு நம்ம சால்வ் பண்ணுற ஃபார்முலா. ஸோ ஏரியா ஈக்குவல் டு செமி பெரிமீட்டர் மைனஸ் அது வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா? எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் எக்ஸு, எஸ் மைனஸ் ஒய், எஸ் மைனஸ் எல். ஞாபகம் வருதா? இப்போது இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஜென்ரலி எனக்கு 8ஆல் மல்டிப்ளை ஆகுதா? இது அப்படியே இருக்கட்டும். நம்ம யூனிட் வச்சே நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ 2 + 3 + 4ங்கிறது எனக்கு என்ன? 9. 9/2 செமி பெரிமீட்டர் இல்லையா? 9/2 -2, 9/2 -3, 9/2 -4. மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9/2, 5/2, 3/2, 1/2. எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும் போது நம்ம டபுளாக எடுப்போம். ஸோ 2 2 இருக்குது. ஸோ ஒரு 2 வெளியே எடுக்கிறேன். அண்டு இங்கே 2 2 இருக்குது, இன்னொரு 2 வெளியே எடுக்கிறேன். அதுக்கப்புறம் 9 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர். இப்போது 9 வெளியே எடுத்தேன்னா 3 ஸ்கொயர் தானே 9. ஸோ 3 வந்துடும். உள்ளே வந்து எனக்கு √15 அப்படின்றது இருக்குது இல்லையா? இதுதான் நமக்கு ஏரியாவுடைய யூனிட். நம்மளுடைய வேல்யூஸ் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம சால்வ் பண்ண யூனிட். நம்ம வந்து சைடை வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா ஃபைனலி ஏரியாவை 8 ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ஆக்சுவல் ஏரியா என்னன்னு கிடச்சிரும். இது நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது யூனிட். நீங்கள் டைரெக்டாக இதை வச்சு கூட சால்வ் பண்ணலாம். பட் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேவா? 3√15 × 8 ஸ்கொயருங்கிறது எனக்கு என்ன? 64. ஸோ 64 கேன்சல் அவுட் பண்ணோன்னா 16. ஸோ 48√15 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 48√15 இந்த இடத்துல எனக்கு ஆன்சரை வந்து எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 48√15 அப்படின்னா எனக்கு 48 × √15 அப்படிங்கிறது எனக்கு 16 கிட்ட இருக்குங்க இல்லையா? அப்போது √16ங்கிறது எனக்கு என்ன? 4. ஸோ
அப்ராக்சிமேட்லி எனக்கு இதுக்கு கிட்ட இருக்கும். 192க்கு எது கிட்ட இருக்குது? இதுதான். 192 விட சின்னதாக இருக்கணும். ஏன்னா நம்ம 15க்கு 16ன்னு நம்ம அசியூம் பண்ணி எடுத்திருக்கோம். அப்போது அதை விட சின்னதாக தானே இருக்கும். அப்போ 192 விட சின்னதாக இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் 186 தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ராக்சிமேஷனில் போடுறோம். நெக்ஸ்ட்டு சம் பார்த்தோம் அப்படின்னா, the scale of your map is 1:5 lakh. The actual distance between two towns is 172 kilometer. Calculate the distance in centimeter between two towns on the map அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ஜென்ரலாக மேப் நம்ம போடுறோம் அப்படின்னா, ஒரு பெரிய டவுன் இருக்குது அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம குட்டியாக்கி யூனிட் போடுவோம். இத்தனை லட்சம் கிலோமீட்டருக்கு இத்தனை சென்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல வந்து 1:5 lakh யூனிட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5 lakh யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டை நம்ம மேப்பில் வந்து மெஷர் பண்ணுறோம். அப்போது 172 கிலோமீட்டருக்கு என்ன கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா நம்ம வந்து டைரெக்டாக வந்து இது பண்ணியிருப்போம். இந்த இடத்துல அவங்க சென்டிமீட்டரில் கேட்குறாங்க. அப்போது நான் 172 வந்து நான் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 172 கிலோமீட்டரை ஃபஸ்ட்டு மீட்டராக எழுதணுன்னா 1000 மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ நம்ம முதல்ல மீட்டராக எழுதியாச்சு. இப்போ அகெயின் இது சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு இன்னொரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இது சென்டிமீட்டராக கிடச்சிருச்சு. ஸோ சென்டிமீட்டராக கிடச்சதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க? மேப்பில் என்ன மெஷர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவல் மெஷர், ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து இது. ஸோ இந்த இடத்துல 5 lakhன்றது யூனிட்டில் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ். ஸோ பேஸாக நான் அதை வச்சுக்கிறேன். அண்ட் எனக்கு மேப்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிறது கேன்சல் ஆச்சு அப்படின்னா 172 டிவைடட் பை 5ங்கிறது நமக்கு என்ன வரும்? 34.4 34.4 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ மேப்பில் இந்த மாதிரி மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏரியா கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 2 டைமென்ஷன் அண்ட் 3 டைமென்ஷனுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 2 டைமென்ஷனில் கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ன்னு இருக்கும். அது 1 டைமென்ஷனில் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ன்னு இருக்கும். அது வந்து நமக்கு 2 டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயருன்னு மாறும். ஸோ யூனிட்டு சொல்கிறேன், என்ன யூனிட்டோ அது வந்து அந்த மாதிரி மாறும். இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 1 டைமென்ஷன், தட் இஸ் டிஸ்டன்ஸ். இங்கே கொடுத்துருக்கிறது நமக்கு கிலோமீட்டர் ஸ்கொயர், தட் இஸ் ஏரியா, 2 டைமென்ஷன். ஸோ எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயராக இருக்கும். இப்போ வந்து இந்த கொஷின் நம்ம பார்த்தோன்னா, இஃப் எ மேப் ஆஃப் எ சிட்டி வாஸ் ட்ரான் ஆன் எ ஸ்கேல் ஆஃப் 0.2 சென்டிமீட்டர் டு எ கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டருக்கு 0.2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்களாமா. அப்போது 0.2 சென்டிமீட்டரை இவங்க ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறாங்க. என்ன கேட்குறாங்க? வாட் ஏரியா வுட் ரெப்ரசன்ட் எ கண்ட்ரி இஃப் இட் ஹேஸ் அன் ஏரியா ஆஃப் 22,500 கிலோமீட்டர். ஸோ 22,500 கிலோமீட்டரை இவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது கிலோமீட்டர். ஸோ பேஸ்லேயும் எனக்கு கிலோமீட்டர் இருக்குது. ஸோ கிலோமீட்டரை நான் பேஸாக போட்டுக்கிறேன். அண்ட் அவங்க கேட்குறது வந்து சென்டிமீட்டர். அவங்க வந்து ஒரு கிலோமீட்டரை வந்து 0.2 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன தேவையோ அதை மல்டிப்ளை பண்ணுறோம், என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸில் போடுறோம். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் இங்கே தான் இருக்குது விஷயம். என்னென்னா இது வந்து ஏரியா, இங்கே இருக்கிறது வந்து நமக்கு டிஸ்டன்ஸ். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? 1 கிலோமீட்டர் இன்ட்டு 1 கிலோமீட்டர், அதே மாதிரி 0.2 சென்டிமீட்டர் இன்ட்டு 0.2 சென்டிமீட்டர் ஏரியாங்கிறதுனால நம்ம ஸ்கொயர் பண்ணி தான் அதை வந்து மல்டிப்ளை பண்ணி ஆகணும். இப்போ 22500 இந்த 0.2 நம்ம 2/10 2/10ன்னு எழுதணும்னா 0க்கு 0 கேன்சல் ஆகிட்டு நமக்கு 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மேப்பில் வரையும் போது அதனுடைய ஏரியாங்கிறது 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இந்த கொஷின் பார்த்தோன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 3 4 5 ட்ரிப்ளெட் பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்குள்ளே
A smaller triangle is drawn inside it with its vertices on the sides of the larger triangle such that it is similar அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்க்கல இன்னும். Similar to the largest triangle if its perimeter is 6, what is its area அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு உள்ளே வந்து இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், தட் இஸ் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு இது 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு இது 5 10 15 அப்படின்னா இது வந்து எனக்கு 1 2 and 3. தட் இஸ் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளோடைய குட்டி சைஸ் தான் வந்து மினியேச்சர் தான் நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது. இது டீட்டா அப்படின்னா இதுவும் டீட்டாவாக இருக்கும், இது ஆல்ஃபா அப்படின்னா இதுவும் ஆல்ஃபாவாக இருக்கும், இது 90 டிகிரினா இதுவும் 90 டிகிரியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் யூனிட் 3, தட் இஸ் 3 யூனிட்ஸ். இது நம்ம கேன்சல் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 1 2 3 தானே கிடைக்கும். ஸோ 3 யூனிட்ஸ் இருக்கிறது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். டீட்டாக்கு ஆப்போசிட்டில் ரெண்டுத்துலேயுமே பார்த்தா யூனிட் 2 யூனிட் இருக்கிறது தான் இருக்கும். அதே மாதிரி ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்டில் ரெண்டுத்துலேயுமே வந்து 1 யூனிட் இருக்கிறது தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆங்கிள்ஸுக்குமே வந்து அப்படியே ஆங்கிள்ஸும் பக்காவாக ஈக்குவலாக இருக்கும். அண்ட் சைட்ஸோட ரேஷியோ, தட் இஸ் சைட்ஸோட ரேஷியோ ஒன்றும் வந்து அப்படியே ஒரே மாதிரியே இருக்கும், ஆனால் குட்டியும் இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும். அதுதான் சிமிலர் ட்ரையாங்கிள். அதுவே கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிளில் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கும். இது 1 2 3னா அதுவும் 1 2 3 அந்த மாதிரி. அதே சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னா வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும், அதோடைய சைட்ஸோட ரேஷியோ வந்து நமக்கு சிமிலராக இருக்கும். இது 1 2 3னா இது 2 4 6ஆக இருக்கலாம், இல்லை 3 6 9ஆக இருக்கலாம். இந்த மாதிரி எனக்கு சைஸஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கிறத வச்சு இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து எதுக்குள்ளே இருக்கான், இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளவே இருக்கான். ஸோ எதுக்குள்ளே இருந்தாலும் சிமிலர் ட்ரையாங்கிள்னு அவங்க சொல்லியாச்சு. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல இந்த பெரிய ட்ரையாங்கிளோடைய பெரிமீட்டர் என்ன, 3 + 4 + 5ங்கிறது எனக்கு 12. அவங்களே கொடுத்துருக்காங்க குட்டி ட்ரையாங்கிளோடைய பெரிமீட்டர் வந்து எனக்கு 6ன்னு சொல்லிட்டு. அப்போது சைடு ரேஷியோ பெரிய ட்ரையாங்கிளுக்கு வந்து அண்ட் குட்டி ட்ரையாங்கிளுக்கு வந்து என்னென்னா 2:1 2:1 ரேஷியோவில் இருக்குது. அப்போது ஏரியாவோட ரேஷியோ 4:1, தட் இஸ் இதோடைய ஸ்கொயர் ரேஷியோவில் இருக்கும் ஏரியாவோட ரேஷியோ. பார்த்தோம் இல்லையா. ஸோ 1 டைமென்ஷனுக்கு ஸ்கொயர் பண்ணோன்னா 2 டைமென்ஷன் கிடச்சிரும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா தான் கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா, 1/2 × பேஸ் × ஹைட். ஸோ 3 × 4 தட் இஸ் பேஸு அண்ட் ஹைட்டு 3 4. ஸோ 4 யூனிட் தான் எனக்கு 6 அப்படின்னா 1 யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் 6ங்கிறது 4 அப்படின்னா 1ங்கிறது என்ன அப்படின்னா 1.5. Next, a triangular traffic sign has sides measuring 13 14 15. If the cost to paint the sign is 5 per square meter, what will be the total expense to paint the entire sign அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல அந்த என்டையர் சைனை பெயிண்ட் பண்ணோன்னா அதனுடைய ஏரியா என்னன்னு எனக்கு தெரியணும். ஏன்னா பர் ஸ்கொயர் மீட்டர் 5 ரூபான்னு சொல்லிட்டாங்க. மொத்த ஏரியா எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஏரியாவில் 5 நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா டோட்டல் காசு எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 13 14 15ங்கிறதுக்கு நம்ம 3 சைட்ஸும் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், செமி பெரிமீட்டர் ஃபார்முலா வச்சு ஏரியா கண்டுபிடிப்போம். நீங்கள் வந்து இதை ஹோம்ஒர்க்காக கூட சால்வ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ செமி பெரிமீட்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதுக்கு ஏரியா கண்டுபிடிங்க. ஏரியா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதனுடைய ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் 10 ரூபா 5 ரூபா அப்படின்னா இந்த ஏரியா இன்ட்டு 5 ரூபா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, இஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 1176, பேஸ் கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூடு, பேஸு அண்ட் அதனோட கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூடோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:4ன்னு. அதோட ஆல்டிடியூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக நமக்கு என்ன தெரியும், 1/2 × பேஸ் 3x அண்ட் ஹைட்
4xன்னு வச்சுக்கலாம். அது வந்து 1176 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணோன்னா 6x² = 1176. ஸோ 6 கேன்சல் பண்ணோன்னா 1 9 and 6. ஸோ எக்ஸு x² இந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆச்சுன்னா 14ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸுங்கிறது எனக்கு 14. அப்போது இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்டிடியூடுங்கிறது என்ன, 4. ஸோ 4x என்ன அப்படின்னா 4 × 14 வந்து நமக்கு 56. ஸோ ஆன்சர் வந்து 56. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஒரு ட்ரையாங்குலர் ஃபீல்டில் இந்த சைட்ஸ்லாம் இருக்குது அண்டு த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் டு த சைட் மெஷரிங் 72 மீட்டர் என்ன, அதாவது 72 மீட்டர் சைடோடைய கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ஆல்டிடியூட் தெரியணுன்னா நம்ம ஜென்ரலாக என்ன ஃபார்முலா, 72 × ஹைட் = என்னது, ஏரியா. இப்போ எனக்கு ஏரியா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது கூட ஈக்குவேட் பண்ணி நான் வந்து ஹைட்டை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஏரியா எனக்கு 3 சைட்ஸும் கொடுத்துருந்தா நம்ம வந்து எந்த மாதிரி கண்டுபிடிப்போம், செமி பெரிமீட்டர் வச்சு கண்டுபிடிப்போம். அப்படி இல்லையா முதல்ல இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்தால் இது பித்தகோரியன் ட்ரிப்ளெட்டாக இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ 30 72 78 மூணுமே வந்து காமனாக 6 டேபிளில் வரும். ஸோ 6 டேபிள் 6 நான் காமனாக வெளியே எடுத்துட்டா 5 12 13ன்னு கிடைக்கும். ஸோ 5 12 13ங்கிறது ட்ரிப்ளெட்டோட மல்டிபிள் தான் இது. ட்ரிப்ளெட்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியாவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், half into base into height. ஸோ பேஸு ஹைட்டு 30 × 72. 72க்கு 72 கேன்சல், ஹாஃபுக்கு ஹாஃப் கேன்சல், h = 30. ஓகே. நெக்ஸ்ட்டு, a triangle has sides 3 cm 8 cm and 10 cm and the angle between them 120 கொடுத்துட்டாங்க. நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஃபார்முலா பார்த்தோம். ஏரியா சைட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, சைட்ஸு அண்ட் அதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா, 120 டிகிரி. ஸோ சைன் 120 நம்ம சைன் 90 + 13 எழுதலாம். ஸோ 90 + 30ங்கிறது எனக்கு செகண்ட் குவாட்ரண்ட், ஆல் சில்வர் டீகப்ஸ். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து பாசிட்டிவ் அண்ட் 90 + தீட்டானா சைன் காஸாக மாறும், காஸ் சைனாக மாறும். அப்போ காஸ் 30 டிகிரின்னு மாறிடும் இந்த சைன் 120 டிகிரி அப்படிங்கிறது. ஸோ இது கேன்சல் அவுட் ஆனதுக்கப்புறம் 40 × cos 30. ஸோ cos 30 அப்படிங்கிறது √3 / 2. கேன்சல் ஆச்சுன்னா 20 √3. ஸோ 20 √3 தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, the perimeter of a triangle is 30 cm and its area வந்து நமக்கு 30 cm ஆமாம். If the largest side measures 13 cm, what is the length of the smallest side அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல அந்த ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பெரிமீட்டர் வந்து 13 சொல்லிட்டாங்க அண்ட் அதோட லார்ஜஸ்ட் சைட். ஸோ நம்ம வந்து ஒரு லார்ஜஸ்ட் சைட் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் லார்ஜஸ்ட் சைடு, அது வந்து 13 சென்டிமீட்டராக அண்ட் பெரிமீட்டர் வந்து 30ன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இது எக்ஸு அண்ட் இது ஃபுல்லாக தட் இஸ் 30ல் எனக்கு 13 போயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும், சரி வேண்டாம் நம்ம ஒய்ன்னு கூட வச்சுக்கலாம், எக்ஸு ஒய்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க நமக்கு 30 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு பெரிமீட்டரும் தெரியும் ஏரியாவும் தெரியும்னா என்ன ஃபார்முலா இருக்குது, ஏரியா = செமி பெரிமீட்டர் வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ செமி பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்ன, பெரிமீட்டரோட ஹாஃப் தான் செமி பெரிமீட்டர். ஸோ 30 / 2 வந்து 15. ஸோ 15 மைனஸ் ஒரு வேல்யூ என்ன 13, அப்புறம் இன்னொன்று 15 - x அண்ட் 15 - y. ஸோ இந்த பக்கம் இது வந்துச்சு அப்படின்னா நமக்கு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 13 கிடச்சிரும். 15 - 13 வந்து 2. ஸோ 15 × 2 வந்து 30 அண்ட் 15 - x 15 - y. ஸோ 30யோடைய 30 இந்த பக்கம் இருக்கிற ரூட் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு 900ன்னு வந்துடும். ஸோ 900 = 15 - x
15 மைனஸ் ஒய் இங்கே இருக்கிற 30 வந்து நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன்னா எனக்கு டிவிஷனில் வந்துடும். கேன்சல் ஆச்சுன்னா 30. ஸோ 30 இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் எக்ஸு 15 மைனஸ் ஒய். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஃபேக்டர்ஸாக பிரித்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை நம்ம எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபேக்டர்ஸை நம்ம பிரித்தோம் அப்படின்னா இதை என்னென்னு நம்ம எழுதலாம். 1 into 13 எழுதலாம், 2 into 15 எழுதலாம், 3 into 10 சொல்லிட்டு எழுதலாம், 5 into 6, 6 into 5 இந்த மாதிரி நம்ம எழுத முடியும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். இது இந்த மாதிரி ஏன் எழுதுகிறோன்னா இது ஃபேக்டர்ஸாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஃபேக்டர்ஸோடு நம்ம இதை ஈக்குவேட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது 1 13 சொல்லிட்டு நம்ம வைக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நான் 15 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு நான் 13 ஈக்குவேட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து வேல்யூ வந்து ஒய்யோட வேல்யூ மைனஸில் வரும். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா எந்த சைடோட வேல்யூவும் மைனஸில் வர வாய்ப்பில்லை. அதே மாதிரி 0வாக வரவும் வாய்ப்பில்லை. ஸோ 15 அண்டு 30 வர ஆப்ஷனை ஒமிட் பண்ணுறேன். 3 into 10 வர ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ 15 மைனஸ் எக்ஸ் தான் 3 அப்படின்னா 15 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா எனக்கு எக்ஸுங்கிறது எனக்கு 12ன்னு வரும். அதே மாதிரி 50 மைனஸ் ஒய் அப்படிங்கிறது எனக்கு 10 அப்படின்னா எனக்கு ஒய் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன 5. ஸோ அடுத்த பாசிபிலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பெரிய பெரிய வேல்யூஸ் தான் வருது. 10 9 அந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ ரொம்ப பெருசாக வரும். ஸோ 5 and 6 நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். 15 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நான் இந்த இதுவும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் பண்ணேன்னா எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். அண்ட் 15 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த 6 நான் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எனக்கு 9ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 9 and 10 வந்து நமக்கு 5 விட பெருசு தான். திருப்பி நான் 6 5 யூஸ் பண்ணனாலும் அதே தான் கிடைக்க போகுது. ஸோ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு சைடு எதுவாக இருக்க முடியும்னா அது 5ஆக மட்டும்தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா in a triangle ABC, AB அப்படிங்கிறது 12, ABC அப்படிங்கிற ஆங்கிள் வந்து 30 டிகிரி அண்ட் ஏசிபிங்கிறது 45 டிகிரி. ஏபிசியோடைய ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, முதல்ல நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். uh, 45 டிகிரி 30 டிகிரி பேலன்ஸ் என்ன இருக்குது 105. ஓகே, 105 இருக்குது. ஏபிசி வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஏ, இது பி அண்ட் இது சி. ஸோ ஏசிபி வந்து 45 அண்ட் ஏபிசி வந்து எனக்கு 30 டிகிரி. இங்கே எனக்கு ஏபியோட வேல்யூ 12 அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் 2 வேல்யூ தெரிஞ்சிருந்தா கூட அதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் வச்சு நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இங்கே வந்து எனக்கு எத்தனை வேல்யூ தான் தெரியுது, ஒரே ஒரு வேல்யூ தான் தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நடுவில் நான் ஒரு கோடு போடுறேன். அந்த கோடை நான் ஹைட்டுன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணுறேன். ஹைட்டுன்னா எப்போவுமே என்னவாக இருக்கும் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இது 30 இது 90 அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் 60 டிகிரியாக இருக்கும். 105ல் 60 போயிருச்சுன்னா இது என்னவாக இருக்கும் 45ஆக இருக்கும். இது 90 டிகிரி, இது 45 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? நம்ம நடுவில் 90 டிகிரியில் ஒரு இந்த ட்ரையாங்கிள்கான ஹைட்டை நம்ம வரைகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போது ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துடலாம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸோட ரேஷியோ ஏபிசி அப்படிங்கிறது எனக்கு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சைன் காமா அப்படிங்கிற ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். என்ன ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னா ஒரு ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு ஏ, பீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பி அண்ட் காமாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சி. ஸோ சைட் லென்த்தோடைய ரேஷியோ அப்படிங்கிறது நமக்கு சைன் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அப்படின்றது இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு சைடு உடைய
வேல்யூவை நம்ம ஆங்கிள் வச்சு கண்டுபிடிக்க முடியும். இப்போது நமக்கு sin 90 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு என்ன, sin 60 என்ன, ஏன்னா இந்த நான் என்ன ட்ரையாங்கிள் பார்க்குறேன்னா இந்த ஏ இதை டின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏடிபி அப்படிங்கிற ட்ரையாங்கிளை பார்க்குறேன். sin 90 டிகிரி அப்படிங்கிறது அண்ட் sin 60 டிகிரிங்க இருக்கா இது அண்ட் sin 30 டிகிரி. இது ஒன்றுத்துக்கும் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், ரேஷியோவை கண்டுபிடிக்கலாம். sin 30 வந்து 1/2, sin 60 √3/2 அண்ட் sin 90யோட வேல்யூ 1. ஸோ கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா 2ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ரேஷியோ வந்து 1:3:2ங்கிறது கிடைக்கும். ஸோ 2ங்கிறது தான் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 12 கொடுத்துருக்காங்க. ஸோ 2ங்கிறது தான் 12 அப்படின்னா √3ங்கிறது எனக்கு என்னவா இருக்கும், 2வை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12 வருது. அதே மாதிரி √3யும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அண்ட் 1ஐயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கரஸ்பாண்டிங் லென்ஸ் கிடைக்கிது. 30க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு என்ன லென்த் கிடச்சிருக்கு, எனக்கு 6ன்னு கிடச்சிருக்கு அண்ட் 60க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு 6√3ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், ஏசிடிக்கு sin 45 டிகிரி. ஓகே அண்ட் sin 45 டிகிரி, sin 45க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 6 அப்படின்னா இந்த sin 45க்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறது எனக்கு என்னவாக தான் இருக்கும், 6ஆக தான் இருக்கும். ஓகேவா. ஏன்னா இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், 2 ஆங்கிள்ஸ் சேமாக இருக்குது. ஸோ இது ஐசோசெலஸாக இருக்கும். இது 6னா இதுவும் 6ஆக தான் இருக்கும். ஓகேவா. இப்போ நமக்கு பேஸ் தெரிஞ்சிருச்சு, ஹைட்டும் தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா, half into base into height. ஸோ 6 + 6√3ங்கிறது எனக்கு பேஸ் அண்ட் ஹைட்டுங்கிறது 6. ஸோ கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3, 18 + 18√3. ஓகேவா. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, எந்த ஆப்ஷன், this one, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, 2 சைட்ஸ் ஆஃப் ஏ பிளாட் வந்து 32 and 24 மீட்டராம் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் தெம் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு சைட்ஸ் கொடுத்துருக்காங்க 32, 24ன்னு சொல்லிட்டு. ஓகேவா. த அதர் 2 sides measure 25 meter each. ஒரு பிளாட் என்ன ஷேப்புன்னு அவங்க கொடுக்கல, அது என்ன ஷேப் வேணாலும் நமக்கு இருக்கலாம். அந்த பிளாட் அப்படிங்கிறது முதல்ல அவங்க வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அண்ட் அதர் 2 sides measure 25 meter each and the other angles are not right angle அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறத நம்ம எந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம், அதர் 2 சைட்ஸுன்றது அந்த ஃபுல் பிளாட் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதர் 2 சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க 25 மீட்டரை வந்து இது பண்ணுறாங்க. 2 சைட்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் அதர் 2 சைட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 4 சைட்ஸுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். 90 டிகிரின்றதை அவங்க கொடுத்துட்டாங்க. 90 டிகிரி அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது அப்படின்றது பர்ஃபெக்ட் ரைட் ஆங்கிள்னு சொல்லியாச்சு. அதர் 3 ஆங்கிள்னு சொல்கிறதும் வச்சோம் நம்ம புரிஞ்சுக்கலாம், இது 4 சைட்ஸ் தான் இருக்குன்னு. அதர் 3 ஆங்கிள் என்ன, இது ஓகேவா. அதர் 3 ஆங்கிள்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஏரியா ஆஃப் த பிளாட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஃபுல் ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, மற்ற 2 சைட்ஸ் வந்து 25 அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து 24 and 32 என்ன ரேஷியோவில் இருக்குது, 3:4 ரேஷியோவில் இருக்குது. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் நமக்கு ட்ரிப்ளெட் தெரியும் இல்லையா, 3:4:5. அப்படி இல்லைனா பித்தாகரஸ் தியரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 3, 4, 5. ஸோ 3 எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, எல்லாமே 8ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 8ஓட மல்டிப்பிளில் இருக்குது இந்த ட்ரிப்ளெட். ஸோ இது 40 இருக்குமா. இப்போது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், அதோடைய ஹைட் அப்படிங்கிறது நமக்கு மீடியனாகவும் இருக்கும்னு பார்த்தோம். ஸோ நான் இங்கே ஒரு ஹைட் வரைகிறேன். ஹைட் வந்து மீடியனாகவும் இருக்குன்னா இந்த 40 வந்து 20-20ன்னு ஸ்ப்ளிட் ஆகுமா, 20-20ன்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இப்போது இது மீடியன் ஹைட்டாகவும் இருக்குது அப்படின்னா இங்கே 90 டிகிரி வரும். இப்போ இங்கே நான் பித்தாகரஸ் தியரம் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் 25² - 20² நமக்கு ஹைட் என்னன்னு கிடச்சிரும். ஸோ இதுவுமே வந்து நமக்கு ட்ரிப்ளெட் தான், ஒழுங்காக பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ 25 and 20ங்கிறது எனக்கு 5, 4. ஸோ இன்னொன்று என்னவாக தான் இருக்கும்,
3 தான் இருக்கும். ஸோ 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயருங்கிறது என்ன 25 மைனஸ் 16 நமக்கு 9. ஸோ 9 ரூட் எடுத்தோம்னா 3. ஸோ 3ங்கிறது தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 3யும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு ஹைட் என்னன்னு தெரிஞ்சிட போகுது. ஸோ 15. ஸோ 15 இஸ் த ஹைட். பேஸு ஹைட்டு தெரியும், இங்கேயும் பேஸ் அண்ட் ஹைட்டு தெரியும். அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஃபுல் பிளாட்டோடைய ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இந்த ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிச்சிட்டு அண்ட் இந்த ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு பேஸ் இன்ட்டு ஹைட்டு half into base into height 32 into 24 plus half into base into height 40 into height என்ன 15. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 16 and 20. இது வந்து நமக்கு 300. இது வந்து நமக்கு 64 6 balance 384 7 684. 684 is the answer. So this is the option D is the answer. The area of a field in the shape of a triangle with each side x. So ஒரு சைடுமே வந்து xக்கு ஈக்குவலாக is equal to the area of another triangle field having sides 50 70 and 80 meters. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கான், இந்த சைட்ஸுடைய ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கான். 50 70 80 சைட்ஸுடைய ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கான். அப்போது அந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் உடைய சைடு எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோடைய ஏரியாவையும் இந்த ட்ரையாங்கிளோடைய ஏரியாவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஏன்னா அது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா √3/4 இன்ட்டு சைட் உடைய ஸ்கொயர். ஓகே, அண்ட் இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், 50 70 80ங்கிறது நமக்கு ட்ரிப்ளெட் கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு பித்தாகோரன் தியரமை சாட்டிஸ்ஃபையும் பண்ணலை. அப்போ இது ரைட் ஆங்கிள் கிடையாது. ஸோ நம்ம செமி பெரிமீட்டர் அந்த வேல்யூ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 200. ஸோ செமி பெரிமீட்டர் வந்து 100 இன்ட்டு 100 minus 50 50 100 minus 70 30 100 minus 80 20. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 1 0 0 0 0 0 into 3. ஸோ இதுதான் கிடைக்கும். ஸோ √3/4 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ வந்து நம்ம ரூட்டுக்கு வெளியே எடுக்கும் போது எப்போவுமே பேராக தான் எடுக்க முடியும். ஸோ 2 பேர் ஆஃப் 3 zeros இருக்குது. ஸோ நான் 1000 காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஸோ √3 உள்ளவே வச்சுக்கிறேன். ஸோ √3 அண்ட் √3 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிருமா. கேன்சல் ஆனதுக்கப்புறம் 4000 எக்ஸ் ஸ்கொயருங்கிறது எனக்கு 4000. அப்போது எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 4000க்கு ரூட் எடுத்தால் என்ன வேல்யூ கிடைக்குமோ அதுதான் நமக்கு எக்ஸோடைய வேல்யூ. இப்போது இதுக்கு நம்ம ரூட் எடுக்கலாம், இந்த மாதிரியும் நம்ம ரூட் எடுக்கலாம். அப்படி இல்லையா நம்ம வந்து 65ஓட ஸ்கொயர் என்ன, 65ஓட ஸ்கொயர் 4225. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டிஜிட் 5 இருக்குது அப்படின்னா நம்ம 6ஓட அடுத்த நம்பர் என்ன 7 7 into 6 42 அண்ட் 5ஓட ஸ்கொயர் 25. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணுவோம். ஸோ 4225 விட சின்னதாக தான் இருக்குது 4000. அப்போது 65 ஸ்கொயரை விட கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி கிடையாது. இந்த 3 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 64க்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். ஸ்கொயர் கண்டுபிடிச்சோன்னா 16 பேலன்ஸ் 1 24 48 49 4 பேலன்ஸ் 36 + 4096. ஸோ 64 ஸ்கொயருங்கிறது 4096. ஸோ 4096 விட கொஞ்சோண்டு சின்னதாக இருக்கும். ஸோ 64 விட கொஞ்சோண்டு சின்னதாக இருக்கிற நம்பர் 63.2. ஓகேவா. அதர்வைஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டும் எடுத்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, பேஸ் ஆஃப் triangular field is 3 times its altitude. ஒரு இது வந்து ரொம்ப ஈஸியான கொஷின் தான், நீங்களே கூட சால்வ் பண்ணலாம், ஹோம்ஒர்க். இப்போ வந்து என்ன கொடுத்துட்டாங்க, பேஸு அண்டு ஹைட் இது ரெண்டுத்தோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:1ன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் half into base into height அதை வச்சு நீங்கள் டைரெக்டாக வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. ஒன்றும் இல்லை,
இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 100 மீட்டருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இல்லை, கல்டிவேட் பண்ணுறதுக்கு 100 மீட்டருக்கு கல்டிவேட் பண்ணுறதுக்கு 24.68 ருபீஸ் ஆகுதான். இந்த ஏரியா கல்டிவேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 1/2 3x² இன்ட்டு 100 மீட்டருக்கு எவ்வளோ ஆகுதா 24.68. இந்த மீட்டருக்கு எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணுன்றதுனால இதை மல்டிப்ளிகேஷனில் போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து கொடுத்துருக்கிறதுனால பேஸில் போட்டிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக எவ்வளோ ஆயிருக்கு 333.18. ஸோ கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா 111.08. அதுக்கப்புறம் இந்த 0 இந்த பக்கம் போச்சுன்னா 11106, கீழே 2468, மேலும் கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே ஒரு 2 இருக்குது, அதையும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 22212 டிவைடட் பை 2468 இன்ட்டு 100 அப்படின்றது கிடைக்கும். ஸோ x² அப்படிங்கிறது இது வந்து 2468. இந்த யூனிட் டிஜிட் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8 9s are 72வா. ஸோ யூனிட் டிஜிட் எனக்கு 2ன்னு வரணும். ஸோ 9s are கிட்ட வரும் இது ஆல்மோஸ்ட். ஏன்னா 2468 2468 10s are என்ன வந்துடும் 24680. ஸோ 10s are விட ஒன்று கம்மியாக இருக்குது. ஸோ 9s are. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணுறோம். ஸோ 8 × 9 72ன்னு வர மாதிரி யூனிட் டிஜிட் வந்து எனக்கு 2ன்னு வரணும். ஸோ அதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அண்ட் சம் ஆஃப் த டிஜிட்ஸும் எனக்கு 9ஆக இருக்குது. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இது 9s are அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறேன். ஸோ 900 x²ங்கிறது 900. அப்போ எக்ஸுங்கிறது எனக்கு 30. ஸோ எக்ஸுங்கிறது 30. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, பேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 30 பேஸுங்கிறது 3x, ஹைட்டுங்கிறது எக்ஸு. ஸோ 3 × 30 is equal to 90. பேஸுங்கிறது நமக்கு 90. ஸோ இதுவுமே வந்து ஹோம்ஒர்க், ஏன்னா ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க அண்ட் இட்ஸ் பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏரியா ஆஃப் த செகண்ட் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க அண்ட் அதனோட பேஸ் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ ஆஃப் த ஹைட்டோடைய ரேஷியோ, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹைட்டோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஜஸ்ட் ரேஷியோ கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு half into base into height. half into base into height. நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ஏரியா டிவைடட் பை பேஸ் அப்படிங்கிறது நமக்கு ஹைட் ரேஷியோ கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா ரெண்டு இதுக்குமே நமக்கு என்ன ஆகிடும், ஹாஃப்ன்றது கேன்சல் ஆகிடும். ஸோ ரேஷியோவில் நம்ம கான்ஸ்டன்ட்டை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ஏரியா பை பேஸு நமக்கு என்ன கிடைக்கும், ஹைட்டோட ரேஷியோஸ் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ஏரியா டிவைடட் பை அதனோட பேஸ் அண்ட் செகண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா டிவைடட் பை பேஸ். ஓகே, ஸோ கேன்சல் அவுட் பண்ணிங்க அப்படின்னா 7. இந்த 7.5 நம்ம என்னென்னு எழுதலாம், 15/2ன்னு எழுதலாம். ஸோ 15/2ன்னு எழுதனா இந்த இடத்துல எனக்கு 100ன்னு கிடைக்கும். ஸோ 200. ஸோ 7:200. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்குலர் ஃபீல்ட், அதனோட பேஸ் அண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க 40 and 30ன்னு சொல்லிட்டு. ஷேர்ஸ் எ சைட் வித் எ ரெக்டாங்கிள் ஆஃப் லென்த் 40 மீட்டர் அண்ட் பிரெத் 25 மீட்டர். ஸோ இந்த ட்ரையாங்குலர் ஃபீல்டு என்ன பண்ணுதான், ஸோ அவங்க பேஸ் அண்ட் ஹைட்டுன்னு கொடுத்ததுனால நான் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரியே போட்டுக்கிறேன். ஏன்னா பேஸ் அண்ட் ஹைட் கொடுத்துட்டா எனக்கு ஏரியாங்கிறது என்னவாக தான் இருக்கும். அது இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, இது 40 இது 30 அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் எனக்கு ஏரியா சேம் தான். நான் அதை ஒரு சைடையே நான் 40ன்னு வச்சுக்கிட்டாலும் எனக்கு சேம் ஏரியா தான் கிடைக்க போகுது. நான் அதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னே அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வித் எ ரெக்டாங்கிள், அது என்ன பண்ணுதா,
ஒரு சைடை ரெக்டாங்கிளோட ஷேர் பண்ணுது. ஷேர்ஸ் எ சைட் வித் எ ரெக்டாங்கிள் ஆஃப் லென்த் 40 மீட்டர் அண்ட் பிரெத் 25 மீட்டர். ஸோ லென்த்து 40 மீட்டர் அண்ட் பிரெத்து வந்து 25 மீட்டர்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சைடை வந்து ஷேர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஃபிகர். ஸோ டோட்டல் ஃபைண்ட் த கம்பைன்ட் ஏரியா அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஏரியா. ஸோ ட்ரையாங்கிள் ஏரியா அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஏரியா, ட்ரையாங்கிள் ஏரியாவோட பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் வந்து கம்பைன்டு ஏரியா, கம்பைண்டாக என்ன ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஃபுல் ஃபிகரோடைய ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஈஸி தானே நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ முதல்ல ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிச்சோன்னா half into base into height ப்ளஸ் ரெக்டாங்கிளுக்கு வந்து ஃபார்முலா என்ன, லென்த் into breadth. ஸோ லென்த் 40 அண்ட் breadth வந்து 25. ஸோ 1000 கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கு 600 கிடைக்கும். 1600 தான் கம்பைன்டு ஏரியா. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ட்ரையாங்கிளோடைய பர்சன்டேஜ் என்ன, ஓவரால் ஃபிகரில் ட்ரையாங்கிளோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா 600, ஓவரால் ஏரியா 1600. இதனுடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இன்டூ 100 போட்டோம்னா கிடைக்கும். ஸோ 37.5 ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. A triangle with sides 5, 12 and 13 and in radiusம் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து செமி பெரிமீட்டர் அண்ட் இன் ரேடியஸ் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட், in a right angle triangle if the hypotenuse is 101 and one of its sides is 20, what is its area அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், பித்தாகோரஸ் ட்ரிப்ளெட்டில் 20, 21 அண்ட் 101 பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஏரியாங்கிறது half into base into height 20 into 20 21 29 அப்படிங்கிறது ஒரு ட்ரிப்ளெட் அண்ட் 20 99 அண்ட் 101ங்கிறது இன்னொரு ட்ரிப்ளெட். இந்த இடத்துல 101 கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ட்ரிப்ளெட் தான் யூஸ் பண்ணணும், இந்த ட்ரிப்ளெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 20 into half into base into height 20 into 99. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா 990 is the answer. The edges of a triangular board are 12, 35 and 37. 12, 35, 37ங்கிறது பார்த்தாலே தெரியுது நமக்கு ட்ரிப்ளெட்டு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 8 ரூபா அப்படின்னா இந்த ஏரியா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எத்தனை மீட்டர் ஸ்கொயர் வருதோ அத்தனை மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 8 போட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, the perimeter of a right angle triangle is 120 cm and its perpendicular sides are in the ratio. Perpendicular sidesனா என்ன அர்த்தம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அதோட பர்பெண்டிகுலர் சைட்ஸ் அப்படிங்கிறது திஸ் அண்ட் திஸ் லெக்ஸ் ஆஃப் த பர்பெண்டிகுலர்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோடைய பர்பெண்டிகுலர் சைட்ஸோட ரேஷியோ 5:12ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரிப்ளெட் படி 5, 12 அண்ட் 13. அப்போது ஹைப்போட்டனஸ் 13 இருக்கும். ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹைப்போட்டனஸ் தேவையே கிடையாது, half into base into height தானே. ஸோ 5 into 12, இதுக்கு எக்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் வந்து 120ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 + 13 வந்து எனக்கு 15 + 5 20. ஸோ 20 தான் எனக்கு 120 அப்படின்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஏரியாவை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும், 6 ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ half into நமக்கு இந்த எக்ஸுங்கிறது ஆக்சுவலி 6, half into 5 into 12 என்ன 60 அண்ட் 6 ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 36. ஸோ ஆன்சர் என்ன, area of the triangle சாரி இப்போ வந்து 30 தான் ஆக்சுவலாக. 12 + 13 + 5ங்கிறது ஆக்சுவலி 30. சாரி 30 into 4
ஸோ 4ஓட ஸ்கொயர் என்ன 16. ஸோ நம்ம என்ன பண்ணணும் 36ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4ஓட ஸ்கொயர் வந்து 16. ஸோ 16ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 480 கிடைக்கும். ஆப்ஷன் டி. அண்ட் இதுவுமே வந்து ஹோம்ஒர்க் தான். 8, 15, 17ங்கிறது ட்ரிப்ளெட். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நான் சொல்கிறத வந்து கேட்டுக்கலாம் இஃப் யூ வாண்ட். 8, 15, 16, 17ங்கிறது ட்ரிப்ளெட்டு. ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் எக்ஸு 8x 15x அப்படின்னு வச்சு கூட நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த மொத்தத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான். அடுத்து இந்த கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளில் சிடி பிஎஃப் ஏஇங்கிற ஆல்டிடியூட் இருக்கான். சிடி பிஎஃப் அண்ட் ஏஇ அப்படிங்கிறது எனக்கு என்னது ஆல்டிடியூட். ஓகே, எல்லாமே 90 டிகிரி ஆல்டிடியூட்ஸ். ஸோ ஏஇ பிஎஃப் சிடி. ஆல்ரைட். இப்போது இஃப் த ரேஷியோ ஆஃப் த சிடியோட ரேஷியோ ஏஇ அண்ட் இந்த மாதிரி ஹைட்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஹைட்ஸ் வந்து சைட் ரேஷியோக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சைட் ரேஷியோ என்னவாக இருக்கும், இதுவாக இருக்கும். ஸோ நான் வந்து கீழே இருக்கிற டினாமினேட்டரை எலிமினேட் பண்ணோன்னா எல்சிஎம் என்ன 2, 3, 4க்கு 12ங்கிறது 12 இஸ் த எல்சிஎம் ஆஃப் 2, 3, 4. ஸோ 12ஆல் ஃபுல்லாக நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணோன்னா 6:4:3ன்னு கிடைக்கும். ஸோ சைடோட ரேஷியோ என்ன 6:4:3. If altitudes of a triangle are 12, 15 and 20, அதனோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக நமக்கு என்ன கொடுப்பாங்க, சைட்ஸ் கொடுப்பாங்க அண்ட் அதனுடைய ஒரு ஆல்டிடியூட் தெரிஞ்சாலோ இல்லை சைட்ஸ் மட்டுமே கொடுத்துருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் ஆல்டிடியூட் கொடுத்து நம்ம ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்டிடியூட்ஸோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12:15:20. ஸோ இதை சைடு ரேஷியோவாக நான் மாற்றணுன்னா என்ன பண்ணிக்கலாம், ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கலாமா. ஸோ இப்போ நமக்கு சைடு ரேஷியோ கிடச்சிச்சு. எல்லாத்துக்கும் நம்ம இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக இல்லாமல் நார்மலாக மாற்றணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம்மால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 12, 15, 20யோட எல்சிஎம் 60. ஸோ 60ஆல் நான் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 5:4:3 அப்படின்றது கிடைக்கும். ஃபுல்லாக இன்ட்டு 60 நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 5:4:3ன்றது கிடைக்கும். ஸோ 5:4:3ங்கிறது என்னது ஆக்சுவலி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ 3, 4, 5. ஸோ 3க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது எனக்கு ஆக்சுவலி 3க்கு கரஸ்பாண்டிங் ஹைட் 20, 4 கரஸ்பாண்டிங் ஹைட் வந்து 15, 5க்கு கரஸ்பாண்டிங் ஹைட் வந்து 12. ஸோ இதை கொஞ்சம் கவனித்து பார்த்தா நமக்கு தெரியும் 3யோடைய ஹைட்டுங்கிறது ஆக்சுவலி இந்த 4ங்கிறது தான். 4ஓடைய ஹைட் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி சம்வேர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ 4ஓட ஹைட் வந்து 3 அண்ட் 3யோட ஹைட் வந்து 4. ஏன்னா இந்த பேஸோட எது 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் வந்து இந்த பேஸோட ஆப்போசிட் வர்டெக்ஸ் கூட எது 90 டிகிரி ஃபார்ம் பண்ணி ஒரு லைன் கனெக்ட் பண்ணுது இல்லையா, அதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலி ஹைட்டு. அப்போது 3யோட ஹைட் என்னன்னு கேட்டால் 4, 4ஓட ஹைட் என்னன்னு கேட்டால் 3. அப்போ 5ஓட ஹைட் என்னன்னு கேட்டால் அது வந்து இந்த ஆப்போசிட் வர்டெக்ஸோட 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுற ஒரு லைனாக இருக்கும். சரிங்களா. அப்போது 3யோடைய ஹைட் அப்படிங்கிறது நமக்கு இங்கேயே வந்து 20ன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ரேஷியோ படி நமக்கு 20ங்கிறது அப்போ என்ன இந்த 4 தான். 3யோட ஹைட் நமக்கு 4 அப்படின்னா அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க, 3யோட கரஸ்பாண்டிங் ஹைட் வந்து 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 தான் எனக்கு 20 அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ 4 தான் 20 அப்படின்னா 4 × 5 தானே 20. அப்போ இது எல்லாத்தையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்போது பெரிமீட்டர் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ 3 + 4 + 5 காமனாக நான் என்ன பண்ணிக்கிறேன், 5ஐ வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்ததுக்கப்புறம் 12 × 5 வந்து நமக்கு
16 கிடச்சிரும். இப்போ ஹைட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ் இன்ட்டு ஹைட், சாரி ஏரியாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ 15 இன்ட்டு 20. ஸோ கேன்சல் அவுட் பண்ணோன்னா 150 கிடைக்கும். ஸோ ஏரியாங்கிறது எனக்கு 150 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, பெரிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு 160 சென்டிமீட்டர். ஓகேவா, இது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு sides of a right angle triangle or an APன்னு கொடுத்துருக்காங்க. if its in radius is √5 then area of the triangle. நமக்கு ஜென்ரலாக வந்து என்ன தெரியும், in radius உடைய வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கிற ஏரியா ஃபார்முலா என்னது, in radius into semi perimeter. ஓகேவா, இப்போ நமக்கு செமி பெரிமீட்டர் தெரியணும். இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும். அவங்க கேட்டிருக்கிறது ஏரியா தானே. ஸோ ஏரியா கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு என்ன தேவை, செமி பெரிமீட்டர் தேவை. இப்போது நம்ம அவங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு ஆக்சுவலி இது ஒரு கான்செப்ட். த ஒன்லி primitive Pythagorean triple whose terms are in arithmetic progression is 3, 4, 5. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, Pythagorean tripletலேயே arithmetic progressionல இருக்கிற ஒன்லி Pythagorean triplet அப்படின்னா அது 3, 4, 5 தானாமா. ஓகேங்களா, அப்படி இல்லையா 3, 4, 5ஓட மல்டிப்புளாக இருக்கலாம். 3, 4, 5 கூட நம்ம ஈவனாக 2 மல்டிப்ளை பண்ணுறது, 3 மல்டிப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி பித்தகோரியன் ட்ரிப்ளட்டோடைய மல்டிபிள்ஸாக இருக்கலாம். அண்ட் 3n 4n 5n இந்த பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்லி primitive Pythagorean triplet whose terms are in arithmetic progression is 3, 4, 5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ ஏபியில் இருக்கிற ஒன்லி Pythagorean triplet அப்படின்னா அது 3, 4, 5, அதை 3n 4n 5n வச்சுக்கலாம். ஏன்னா அதோட மல்டிப்ளாகவும் இருக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, இன் ரேடியஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 3, 4, 5ஓட மல்டிப்ளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இது ஒரு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்குள்ளே இன்ரேடியஸ் இன்சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. சைட்ஸ் வச்சு நம்ம வந்து இன்ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சைட்ஸ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், இன்ரேடியஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா பெர்பெண்டிகுலர் ப்ளஸ் ஹைட்டு மைனஸ் பெர்பெண்டிகுலர் ப்ளஸ் பேஸ் மைனஸ் ஹைப்போட்டெனஸ் டிவைடட் பை 2. இதுதான் வந்து இன்ரேடியஸோட ஃபார்முலா. நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. √5 இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பெர்பெண்டிகுலர் ப்ளஸ் பேஸ் மைனஸ் 5n. அது ஆக்சுவல் வேல்யூஸ் நமக்கு தெரியாது, அதனால் நம்ம என்னோட மல்டிபிள்ஸாக வச்சுக்கிறோம். ஸோ 7n மைனஸ் 5n என்ன வரும், 2n. 2n டிவைடட் பை 2 வந்து நமக்கு n வந்துடும். ஸோ டைரெக்ட்லி நமக்கு என்னங்கிறதே என்னது, √5 தான். என்னங்கிறது என்ன, √5. ஸோ இந்த ஒரு n கூடவும் நம்ம √5 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்ங்கிறது ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா. ஸோ 3√5 இன்ட்டு 4√5 கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 இன்ட்டு √5 ஸ்கொயர். ஸோ √5 ஸ்கொயருங்கிறது 6 5s are 30. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, யூக்ளிட் ஹேஸ் எ ட்ரையாங்கிள் இன் மைண்ட். அவன் மைண்டில் வந்து ஒரு ட்ரையாங்கிளை வந்து கற்பனை பண்ணி வச்சுருக்கான். இட்ஸ் லாங்கஸ்ட் சைடு ஹேஸ் லென்த் 20 சென்டிமீட்டர் அண்ட் டிகிரிஸ்லாம் சென்டிமீட்டர் அதெல்லாம் கொடுக்கல, ஜென்ரலாக யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 20 அண்ட் அனதர் ஆஃப் இட்ஸ் சைடு ஹேஸ் லென்த் 10. இட்ஸ் ஏரியா இஸ் 80. எக்ஸாக்ட் தேர்ட் லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 2 லென்த்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு ட்ரையாங்கிளில், தேர்ட் லென்த் என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் நமக்கு ஏரியாவும் கொடுத்துட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேஸ் வந்து 20ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, பேஸ் 20 ஜென்ரலாக வந்து ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான் நமக்கு என்னது ஏரியா. ஸோ ஏரியா வந்து 18 கொடுத்துட்டாங்க, பேஸ் வந்து நம்ம 20ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இன்னொரு சைடு வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க, 10ன்னு கொடுத்துட்டாங்க. அது இது 10ன்னு வச்சுக்கலாம்.
ஹைட் வந்து நமக்கு தெரியாது. ஸோ ஹைட் நம்ம கண்டுபிடிச்சோன்னா h = என்ன வரும், இந்த 0 0 கேன்சல் ஆகிட்டு 8ன்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பெர்பெண்டிகுலர் வரைகிறேன். எதுக்கு, 20க்கு ஒரு பெர்பெண்டிகுலர், தட் இஸ் 20ங்கிற பேஸோட கரஸ்பாண்டிங் ஹைட்டு வரைகிறேன். அது என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம 8ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 8ன்னு கண்டுபிடிச்சாச்சா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரி. 10 4 அப்படிங்கிறது என்னது, பித்தகோரியன் ட்ரிப்ளெட் மாதிரி இருக்கா, 5 4 3. ஸோ இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 10, இது 8. ஸோ 10 8 வந்துருச்சு. ஸோ இது வந்து 6. ஸோ நீங்கள் வந்து ட்ரிப்ளெட் ஞாபகம் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, 10 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த லென்த்து. ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 36ன்னு வரும். 36க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 6 கிடைக்கும். ஸோ 6 ஸ்கொயர் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல நமக்கு 6ன்றதை கண்டுபிடிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு 20ல் 6 போச்சுன்னா இந்த லென்த் வந்து நமக்கு 14 இருக்கும். ஸோ இது 14, இது 8 அப்படின்னா அவங்க தேர்ட் லென்த்து தானே கேட்குறாங்க. ஸோ அகெயின் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், பித்தகோரஸ் தியரமை யூஸ் பண்ணுறோம். ஸோ பித்தகோரஸ் தியரமுக்கு என்னது, ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு base and height square. So 14 square plus 8 square 196 plus 64 நமக்கு என்ன வரும், 260 வந்துருமா. 260 xங்கிறது ரூட் 260, ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்களே சால்வ் பண்ண முடியும். பட் ஸ்டில் நான் ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துட்றேன். ஜென்ரலி வந்து இங்கே நம்ம சைட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, சைட்ஸோடைய லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தாலே தெரியுது இது ட்ரிப்ளெட் கிடையாது. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் கிடையாது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாங்கிறத எப்படி செக் பண்ணலான்னா, பித்தகோரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு சைட்ஸ் வந்து கொடுத்தாச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸ்மாலஸ்ட், வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸ்மாலஸ்ட் ஆல்டிடியூட் நாம் ஆல்ரெடி பார்த்தோம், சைடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்டு. அப்போது இருக்கிறதுலையே எது வந்து ஸ்மாலஸ்ட் ஆல்டிடியூடாக இருக்கும், இருக்கிறதுலே எது பிக்கஸ்ட் சைடோ அதோடைய ஆல்டிடியூட் தான் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். ஸோ எதோட சைட் பெருசோ அதோடைய ஹைட் தான் இருக்கிறதுலே சின்னதாக இருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது ஸ்மாலஸ்ட் ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள். அப்போது 15ஓட கரஸ்பாண்டிங் ஹைட்டு தான் எனக்கு என்னவாக இருக்கும், இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 15 தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு சைடு. அப்போது நமக்கு என்ன தேவை, ஏரியா தேவை. 1/2 இன்ட்டு பேஸ் வந்து 15ஆக இருக்கணும், அதனுடைய ஹைட்டு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஏரியா இப்போது இந்த இடத்துல எனக்கு தேவை. ஸோ ஏரியா ஆல் சைட்ஸ் தெரியும்னா நம்ம என்ன பண்ணலாம், செமி பெரிமீட்டர் ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ 13 + 14 + 15 எனக்கு என்ன வரும், 42வா, 42 வரும். ஸோ 42ஓட ஹாஃப் தானே செமி பெரிமீட்டர். ஸோ 21. ஸோ 21 இன்ட்டு 21ல் 13 போச்சுன்னா நமக்கு 8, 21ல் 14 போச்சுன்னா 7, 21ல் 15 போச்சுன்னா 6. ஸோ திஸ் இஸ் த ஐடியா. நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு, இஃப் ஒன் சைட் ஆஃப் your triangle is 7 with its perimeter equal to 18 and area equal to 108, then other two sides என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சைட் கொடுத்தாச்சு, பெரிமீட்டரும் கொடுத்தாச்சு, அண்ட் ஏரியாவும் கொடுத்தாச்சு, மற்ற 2 சைட்ஸ் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு சம்மு பார்த்துருக்கோம், அதை வச்சே நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சம் பார்த்துருக்கோம், அதை வச்சு சால்வ் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இன்ஸ்கிரைப்டு இன் எ ட்ரையாங்கிள் ஹூஸ் சைட்ஸ் ஆர் 5, 12 அண்ட் ஹேஸ் லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா. ஸோ இப்போ வந்து ஒரு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி என்னென்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதனோட 2 சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அந்த 2 சைட்ஸ் எனக்கு என்னென்னா இருக்கட்டும், எக்ஸு ஒய் என்னென்னா இருக்கட்டும். எப்போ எனக்கு அந்த ட்ரையாங்கிள் பெருசாக இருக்கும், எப்போ சின்னதாக இருக்கும், எக்ஸு ஒய்ங்கிறது தான் எனக்கு வந்து ஆக்சுவலி சைட்ஸு. ஸோ
2 சைட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது இப்போது இதோடைய ஆங்கிள் 10 டிகிரி இருக்குது. இதோட ஆங்கிள் 20 டிகிரின்னு மாறுது. இதோட ஆங்கிள் 30 டிகிரின்னு மாறுது. 90 டிகிரின்னு மாறுது. எப்போ வந்து இதோட இது வந்து பெருசாக இருக்கும்? அதோடைய ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக ட்ரையாங்கிளோட ஏரியாங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஃபார்முலாவில் நம்ம பார்க்கணுன்னா ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ½ இன்ட்டு 2 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு ஒய்யு இன்ட்டு சைன் டீட்டா. ஸோ சைனோட வேல்யூ எப்போ எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா சைன் 0வோட வேல்யூ 0, சைன் 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2, சைன் 45 1/√2, சைன் 60 டிகிரி வந்து √3/2 அண்ட் சைன் 90 டிகிரி வந்து 1. ஸோ இதோட எல்லா வேல்யூஸுமே 1 விட கம்மி. ஓகேங்களா? ஸோ சைன் 90 தான் இருக்கிறதுலையே வந்து ஹையஸ்ட் வேல்யூ சைனில். இப்போ நான் வந்து சைன் 135 ஆகுது, ஓகேங்களா, இல்லை சைன் 120 ஆகுதுன்னா அது வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா சைன் 90 + θ அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். அப்போது சைன் 90 + θ அப்படிங்கிறது cos 30 ஆயிரும். cos 30ங்கிறது ஆக்சுவலி சைன் 60. ஸோ இருக்கிறதுலையே சைனில் ஹையஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 1 தான். அது வந்து எந்த டிகிரிக்கு வருதுன்னா 90 டிகிரி தான் வருது. அப்போது ஒரு ட்ரையாங்கிள் மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் சர்க்கிளை கண்டெயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அது வந்து 90 டிகிரியில் தான் இருக்கணும். ஸோ இது 90 டிகிரியாக இருந்தால் தான் நமக்கு இது 1ஆக மாறிட்டு நமக்கு என்ன வரும்? ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஃபார்முலா க்ரியேட் ஆகும். அப்போது எனக்கு 512ங்கிறது எனக்கு என்னது? ஒரு 90 டிகிரி ஆங்கிளோடைய சைட்ஸு. ஸோ 512ங்கிறது எனக்கு பேஸ் அண்ட் ஹைட் அப்படின்னா 13ங்கிறது எனக்கு என்னவாக இருக்கும்? ஹைப்போட்டனஸாக இருக்கும். ஸோ லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா எனக்கு தெரியணும் அப்படின்னா சர்க்கிளோடைய ஏரியா ஃபார்முலா என்ன? πr². எனக்கு இதனுடைய ரேடியஸ் தெரியணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்க்கு நமக்கு இன்ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் ப்ளஸ் பேஸ் மைனஸ் ஹைப்போட்டனஸ் டிவைடட் பை 2. ஸோ பெர்பெண்டிகுலர் என்ன? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பெர்பெண்டிகுலர்னு? 5, 12 அவங்க தனித்தனியாக கொடுக்கல, நம்மளே தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 5, 12 2 சைட்ஸ்னால் இன்னொரு சைடு வந்து நமக்கு 13 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மைனஸ் 13 டிவைடட் பை 2. ஸோ 17ல் 13 போச்சுன்னா 4 டிவைடட் பை 2. ரேடியஸ் வந்து எனக்கு என்னது? 2. ஸோ πr² நம்ம இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா r², 2² வந்து 4. ஸோ ஆன்சர் 4π. ஸோ லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து நமக்கு 4π தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு கான்செப்ட் தேவை. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளுடைய அந்த ட்ரையாங்கிளில் நமக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து டிவைட் பண்ணுது. ABC DEF அப்படிங்கிறது AB AC அண்ட் BCயை வந்து டிவைட் பண்ணுது. ஸோ DE அப்படிங்கிறது எனக்கு AB அண்ட் ACயை டிவைட் பண்ணுது அண்ட் Fங்கிறது BCயை டிவைட் பண்ணுது. ஸோ ஓகேங்களா? இப்போது எனக்கு என்ன ரேஷியோவில் வந்து எனக்கு ஏபியை D டிவைட் பண்ணுது அப்படின்னா 3:2ங்கிற ரேஷியோவில். அண்ட் E வந்து எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னா 5:2ங்கிற ரேஷியோவில். அண்ட் 1ங்கிறது Fங்கிறது 1:1ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது BCயை. இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா EFCயை கொடுத்துட்டு இந்த DEFஐ கேட்டிருக்காங்க. இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. இதை கொடுத்துட்டாங்க, 20ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு இதனுடைய ஏரியா தெரியும், இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை பார்ட்டாக பிரித்து இந்த மாதிரி ரேஷியோலாம் கொடுத்தாங்கன்னா எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது 2, 3, இது 1, இது 4 அப்படின்னு வச்சுக்கலாம். இதனுடைய ஆங்கிள் வந்து காமனாக தீட்டான்னு வச்சுக்கலாம். இப்போது
இந்த ட்ரையாங்கிள் அண்ட் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோடைய ஏரியாவோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். முதல்ல இது ஏ, இது பி, இது சி, இது டி அண்டு இது ஈன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் அண்ட் இந்த ட்ரையாங்கிளோடைய ஏரியா ஏடிஇ டிவைடட் பை ஏபிசி. ஓகேவா? ஸோ ஹாஃப் இன்ட்டு நம்மளோட ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபார்முலா என்ன, டீட்டா, அதாவது ஆங்கிள் தெரியும் அப்படின்னா அந்த ஆங்கிளை டச் பண்ணிகிட்ருக்கிற அந்த ரெண்டு சைட்ஸ் ஏடி இன்ட்டு ஏஇ இன்ட்டு சைன் டீட்டா. ஓகே, டிவைடட் பை 1/2 இன்ட்டு இந்த ஃபுல் ஏபி ஏசி. ஃபுல் ட்ரையாங்கிளுக்கு வேணும்னா ஃபுல்லாக எடுக்கணும். ஏபி இன்ட்டு ஏசி இன்ட்டு என்னது அந்த ரெண்டு சைட்ஸையும் டச் பண்ணிகிட்ருக்கிற ஆங்கிள் சைன் டீட்டா. ஸோ சைன் டீட்டா கேன்சல் ஆகிடும், ஹாஃபுக்கு ஹாஃப் கேன்சல் ஆகிடும். இப்போது இந்த ட்ரையாங்கிள்ஸோடைய ஏரியாவோட ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு ஏடி இன்ட்டு ஏஇ டிவைடட் பை ஏபி இன்ட்டு ஏசி. தட் இஸ் இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஏடிங்கிறது என்னது 2, ஏஇங்கிறது என்னது 1 டிவைடட் பை ஏபிங்கிறது என்ன ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 5, ஏசிங்கிறது என்ன ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது அகெயின் 5. ஸோ 2 டிவைடட் பை 25ங்கிற ரேஷியோவில் நமக்கு இருக்கும். இது 2னா இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோடைய ஏரியா ரேஷியோ 25. ஸோ 25ல் 2 போச்சுன்னா இந்த பார்ட், இந்த பர்டிகுலர் குவாட்ரிலேட்ரல் பார்ட் வந்து 25ல் 2 போச்சுன்னா 23 இருக்கும். ஓகேங்களா? இது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த கொஷின்குள்ளே போனோன்னா இந்த ட்ரையாங்கிளோடைய ரேஷியோ அண்ட் ஃபுல் ட்ரையாங்கிளோட ரேஷியோ ஏடிஇ டிவைடட் பை ஏபிசி. ஓகேவா? அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் டிபிஎஃப் டிவைடட் பை ஏபிசி. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் இஎஃப்சி டிவைடட் பை ஏபிசி. ஓகே, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா ஃபுல் ட்ரையாங்கிளோடைய வேல்யூ ஃபுல் யூனிட்டில் நம்ம வந்து இது மூணுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா இது கிடச்சிரும். ஸோ இந்த மூணுத்துக்கும் நமக்கு தெரியணும். ஏன்னா அது மூணுத்துக்கும் தான் நமக்கு இந்த மூணுத்துக்கும் தான், ஆமாம், இந்த மூணுத்துக்கும் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க வேல்யூஸ். ஸோ ஏடிஇ வேணும்னா நமக்கு என்னது காமனாக இந்த ஆங்கிள் தான் எனக்கு ஃபுல் இதுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது. ஸோ டீட்டா நான் வச்சுக்கிறேன்னா 3 × 5. அதுக்கப்புறம் இந்த ஃபுல் வேல்யூஸ் என்னென்னு பார்க்கணும். அதே ஆங்கிள் டச் பண்ணிகிட்ருக்கிறத தான் பார்க்கணும். அப்போ தான் அது கேன்சல் ஆகிட்டு நமக்கு இந்த ரேஷியோவில் வரும். ஸோ இது ஃபுல்லாக என்ன 5, இது ஃபுல்லாக என்ன 7, 5 × 7. அதே மாதிரி இப்போ இந்த சைடு இதை ஆல்ஃபான்னு கூட வச்சுக்கோங்க. டிபிஎஃப் இதனுடைய ரேஷியோ என்ன 2 × 1 சைட்ஸு அண்ட் இதோடைய இதே ஆங்கிளில் இருக்கிறது தானே பார்க்கணும். அப்போ இப்படி பார்க்கணும் ஃபுல் ட்ரையாங்கிளுக்கு. ஸோ 5 × 2. இப்போ இது வந்து நம்ம பீட்டான்னு வச்சுக்கலாம். இதோடைய வேல்யூ என்ன லென்ஸு 2 × 1 அண்ட் இதுக்கு என்ன ஃபுல்லாக 7 5 + 2 7 and 1 + 1 2. ஸோ எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ஏபிசிங்கிறது என்னது சேம், இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோட ஏரியாங்கிறது சேம் ஆக்கணும் நம்ம. ஸோ இதுக்கு வந்து 35 இருக்குது, இதுக்கு 10 இருக்குது, இது 7 × 2 இருக்குது. ஸோ எல்சிஎம் என்ன அப்படின்னா எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூஸ் எடுக்கணும். அப்போது 7 எல்லாத்துலேயுமே 7 இருக்குது. 7 அப்படிங்கிறது எனக்கு எடுக்கணும் எல்சிஎம் எடுக்கும் போது. அண்ட் 5 and 2 இது மூணுமே இருந்துச்சுன்னா அதுதான் வந்து எல்சிஎம் இந்த இதுக்கு. ஸோ 7 × 5 இருக்குது, இல்லை 2 வந்து மிஸ் ஆகுது. ஸோ 2 மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே வந்து என்ன மிஸ் ஆகுது 7 மிஸ் ஆகுது, மேலேயும் கீழேயும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அண்ட் இங்கே 5 மிஸ் ஆகுது, மேலேயும் கீழேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ நமக்கு எல்லாமே கீழே இருக்கிறது காமன் ஆயிடுச்சு. ஸோ எல்சிஎம் எடுத்து நீங்கள் இதை பண்ணுறது தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ என்ன வரும் 15 × 2 30 டிவைடட் பை இது என்ன 70, இது என்னது 14 டிவைடட் பை 70, இது என்னது 10 டிவைடட் பை 70. இப்போது எனக்கு 70 அப்படிங்கிறது ஃபுல் ட்ரையாங்கிளுடைய ஏரியா,
அதாவது ஃபுல் ட்ரையாங்கிள் உடைய ஏரியாவோட யூனிட்டு. அண்ட் ஏடி இது வந்து 30 அண்ட் டிபிஎஃப் வந்து 14 அண்ட் இஎஃப்சி வந்து எனக்கு என்னது 10. ஸோ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணி 70ல் மைனஸ் பண்ணோன்னா இந்த வேல்யூவோடைய யூனிட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 30 + 14 + 10 மைனஸ் பண்ணனா என்ன வரும்? 40 + 14 வந்து 54. 54 போயிடுச்சுன்னா 16 வரும். ஸோ டிஎஃப் உடைய யூனிட் வந்து என்னது? 16. ஓகேவா? அப்போது 16 வந்து யூனிட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும் ஆல்ரெடி? இந்த இஎஃப்சியோடைய யூனிட் இதுவும் என்னன்னு தெரியும், ஏரியா. ஸோ 10 தான் எனக்கு 20 அப்படின்னா 16 என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட்டு 2 பண்ணால் வந்துருமா? 10 × 2 20. ஸோ 16 × 2 எனக்கு 32. ஸோ 32 இஸ் த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நான் கொடுத்துருக்கிற டயக்ராமை முதல்ல நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன, ஏடி வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க, டிஇ வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் ஏபி வந்து ஃபுல்லாக சேர்த்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12ல் 7 போச்சுன்னா 5. ஸோ பிஎஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க, பிஎஃப் வந்து நமக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க, எஃப்ஜி வந்து என்ன நமக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் பிசி ஃபுல்லாக சேர்த்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. 10ல் 8 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 2 இருக்கும். ஸோ ஏபிசி அண்ட் டி அண்ட் இ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா அதே மாதிரி தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே எம்ன்னு கொடுத்துருக்கிறது இந்த குவாட்ரிலேட்ரல். ஸோ இந்த குவாட்ரிலேட்ரலுடைய ஏரியா அண்ட் என்னங்கிறது இந்த பெரிய ட்ரையாங்கிளுடைய ஏரியா. இது ரெண்டுத்தோடைய ரேஷியோ மாதிரி தான் கேட்டிருக்காங்க நமக்கு. m/n என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஏரியா தேவை அண்ட் ஃபுல் ஏரியா தேவை. இப்போ பார்த்தோன்னா நமக்கு ஃபுல் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஆக்சுவலி இந்த ஃபுல் ட்ரையாங்கிளில் இந்த குட்டி ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடச்சிரும்? இந்த பார்ட்டு கிடச்சிரும். அண்ட் அதே குட்டி ட்ரையாங்கிளையே நான் பேஸாக வச்சு இந்த ஃபுல் ட்ரையாங்கிளையும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளுடைய இதுவையும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா காமனான ஆங்கிள் தீட்டா அப்படின்னு வச்சுட்டு நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போது பிஇஎஃப் டிவைடட் பை ஃபுல் ட்ரையாங்கிள் ஏபிசி. அதே மாதிரி இந்த பிடிஜி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, பிடிஜி டிவைடட் பை ஃபுல் ட்ரையாங்கிள் அகெயின் ஏபிசி. ஸோ பிஇஎஃப் என்ன? 5 × 2 this side and this side. அதுக்கப்புறம் ஃபுல் ட்ரையாங்கிளோட இதுவே இது ஃபுல்லாக சேர்த்து. ஸோ 10 அண்ட் 5 + 4 + 3 12. ஸோ 12 × 10. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ட்ரையாங்கிள் முதல்ல பிடிஜி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் 5 + 4 என்ன 9 இன்ட்டு 2 + 6 என்ன 8. அண்ட் ஃபுல் ட்ரையாங்கிளோட ஏரியாவை தான் நம்ம காமனாக வச்சுருக்கோம். ஸோ அகெயின் ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னா 12, இது ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னா 10. ஸோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இதை காமனாக வைக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபுல் ட்ரையாங்கிளை தான் நம்ம இங்கேயும் காமனாக வைக்கிறோம். ஓகே. இப்போது நமக்கு இது ஆல்ரெடி சேமாக தான் இருக்குது. ஸோ இதை சேமாக மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஃபுல் ட்ரையாங்கிளுடைய யூனிட் வந்து சேமாக தான் இருக்குது. அதனால் எதுவும் மாற்ற வேணாம். டைரெக்ட்லி இது 10/120, இது 72/120. இந்த பிஇஎஃப் உடைய யூனிட் 10, ஃபுல் ட்ரையாங்கிளுடைய யூனிட் 120, இந்த பிடிஜி இந்த ட்ரையாங்கிள் பிடிஜியோட ட்ரையாங்கிளோட வேல்யூ 72. ஸோ 72ல் 10 போச்சுன்னா என்ன வரும்? 62 வருமா? ஸோ இந்த பார்ட்டோடைய ஏரியாவுடைய யூனிட் என்னென்னா 62. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எம்மை தானே வந்து அந்த குவாட்ரிலேட்டரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ 62 தான் எம்மு. அண்ட் என்னங்கிறது ஃபுல் ட்ரையாங்கிளோட யூனிட். ஃபுல் ட்ரையாங்கிளோட யூனிட் என்ன 120. ஸோ கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிளில் 31/60. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இது வந்து சிஜிஎல் டயர் 2ல் கேட்ட கொஷினு.
அகெயின் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா ஓகேவா? ஸோ PQR ABC and D. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா QDயோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 2. அதுக்கப்புறம் QCயோட வேல்யூ நமக்கு 5 கொடுத்துருக்காங்க. CRோட வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க. BR வந்து 4 அண்ட் PB வந்து 6 அண்ட் PA வந்து 5 அண்ட் AD வந்து 3. ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு கொடுத்தாச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற குவாட்ரிலேட்டரலோட ஏரியா ABCDயோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். முதல்ல நமக்கு இந்த வேல்யூ வச்சு நம்ம போன சம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை கண்டுபிடிக்க முடியும், இதை கண்டுபிடிக்க முடியும் அண்ட் இதை கண்டுபிடிக்க முடியும். ஃபைனலாக டோட்டல் வேல்யூவில் நம்ம மைனஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூவும் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா PAB divided by ABC, BCR divided by ABC and QDC divided by ABC கண்டுபிடிக்கலாமா? ஸோ PABக்கு என்ன வரும் 5 into 6 divided by இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 5 + 2 + 3 10, இதுவும் 10 into 10. இங்கே என்ன வரும் BCRக்கு நமக்கு 4 into 3, இந்த வேல்யூவும் அண்ட் இந்த வேல்யூவும். ஓகேவா? 4 into 3 அண்ட் இது ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஏன்னா காமன் ஆங்கிள் இருக்கிறது தான் ஆட் பண்ண முடியும். இது ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஸோ 10 into 8. அதே மாதிரி QDCக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 into 5 divided by this one and full common angle. So 2 into 5 and 2 + 3 + 5 என்ன 10. அதுக்கப்புறம் 5 + 3 வந்து 8. ஓகேவா? அப்போது இதோட வேல்யூஸ் கீழே, அதாவது ABC வந்து காமனாக மாற்றணும். ஸோ இது 80 இருக்குது, இதுக்கு வந்து 100 இருக்குது. ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் காமனாக 80ஆகவே மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா இதை 2ஆல் ரெண்டுத்தையும் வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணிவிட்டு இதை மேலேயும் கீழேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா இது ஃபுல்லாகவே 80ஆக மாறிடும். ஸோ 24 divided by 80 வந்துடும். இது 12 divided by 80, இது வந்து 10 divided by, இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம், பட் அவ்வளோ அவசியம் கிடையாது. 80 அப்படின்ற வேல்யூவில் இந்த ஒன்னொரு வேல்யூவையும் மைனஸ் பண்ணிட்டோன்னா உள்ளே இருக்கிறதோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ 24 + 12 + 10 மொத்தத்தையும் மைனஸ் பண்ணுறேன். ஸோ 24 + 12 36 அண்ட் 10 46 வந்து 80ல் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 34 கிடைக்கும். ஸோ 34 யூனிட் உள்ளே இருக்கிறது என்ன 34 யூனிட். ABCD இதனோட இந்த குவாட்ரிலேட்டரோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின்ஸ்லலாம் நமக்கு வந்து ஏதோ ஒன்றத்தோட ஏரியா கொடுத்துருவாங்க, நம்ம வந்து அதை ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இந்த கொஷினில் வந்து பார்த்தோன்னா ஏரியாவும் நம்ம தான் கண்டுபிடிச்சாகணும். இப்போ பார்த்தோன்னா இது அண்ட் இது ரெண்டுமே என்ன 10. ஸோ இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் ஒரு நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன் இதில். ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இந்த சைடு 10, இந்த சைடு வந்து 10 அண்ட் பேஸ் வந்து அங்கே என்ன இருக்குது ஆட் பண்ணால் 8ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இது என்னன்னு ஸ்ப்ளிட் ஆகும், இது 4 இது 4ன்னு ஸ்ப்ளிட் ஆகும். ஹைட்டுங்கிறது கண்டுபிடிச்சிட்டா பேஸ் அண்ட் ஹைட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஃபுல் ட்ரையாங்கிளோட ஏரியாவோடைய யூனிட் நமக்கு தெரியும் 80ன்னு சொல்லிட்டு. ஸோ 80யோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த குவாட்ரிலேட்டரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ குவாட்ரிலேட்டரல் வேல்யூ வந்து 34. ஸோ 80 என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதனுடைய யூனிட்டில் நம்ம 34 கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இது என்ன 100ல் பித்தகோரஸ் ட்ரிப்ளெட் இது கிடையாது, அதனால் நான் பித்தகோரியன் தியரமே யூஸ் பண்ணிக்கிறேன். 100 ஸ்கொயர் மைனஸ் 100 ஸ்கொயர் = 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர். ஸோ 100ல் 10 ஸ்கொயர். ஸோ 10 ஸ்கொயர் தான் 100. ஸோ
100ல் 16 போயிருச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் 84. ஸோ ஹெச் ஸ்கொயருங்கிறது நமக்கு என்ன 84. ஸோ ஹெச்ங்கிறது எனக்கு √84. 84ங்கிறது நமக்கு 12 × 7. ஸோ 4 காமனாக வெளியே எடுக்க முடியும். எடுத்தோன்னா 2√21 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 2√21 அப்படிங்கிறது தான் எனக்கு என்ன 2√21ங்கிறது தான் நமக்கு ஹைட்டு. ஓகே. ஸோ நமக்கு ஏரியா ஏபிசியோட ஏரியா என்னென்னா ½ × பேஸ் × ஹைட்டா. பேஸ் வந்து 8, ஹைட் வந்து 2√21. ஓகே. ஸோ இதை நம்ம டைரெக்டாக இந்த இடத்துல எழுதிக்கலாம். × 8 × 2√21. ஸோ என்ன எக்ஸ்ட்ராவாக மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ டிவைடட் பை 10 × √21. டிவைடட் பை 10 × √21. ஸோ 17 டிவைடட் பை 5√21. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 80 எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா காமனாக நம்ம வந்து 80யே இங்கே வர வைக்க பார்க்கணும். 8ங்கிறது காமனாக இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறதுலாம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. பேலன்ஸ் என்ன இருக்குது √21ங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த இடத்துல எனக்கு 10ங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ 10 வந்து நான் இங்கே டிவைட் பண்ணுறேன் இந்த சைடில் இருக்கிறதுக்கு. இந்த சைடில் வர வைக்கிறதுக்கு நமக்கு 21ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ரேஷியோவையே நான் என்ன பண்ணுறேன் இதுக்கும் கொடுக்குறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதுவுமே வந்து டயர் 2ல் கேட்ட கொஷின் தான். ஓகே தான் நினைக்கிறேன். PQ6 SUT வேல்யூ 8, அதுக்கப்புறம் TU வந்து நமக்கு 9, அதுக்கப்புறம் SU வந்து 12, அதுக்கப்புறம் QU வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக 24. ஸோ 24ல் 12 போயிடுச்சுன்னா 12, QSங்கிறது 12ஆக இருக்கும். அதுக்கப்புறம் SR அப்படிங்கிறது நமக்கு என்ன SR அப்படிங்கிறது எஸ்ஆருங்க ஃபுல்லாக SR வந்து 32. ஸோ 32ல் 8 போச்சுன்னா இந்த TRங்கிறது 24ஆக இருக்குமா. அடுத்து PT அப்படிங்கிறது ஃபுல்லாக 27. ஸோ ஆல்ரெடி TU தெரியும். 27ல் 9 போச்சுன்னா PU வந்து 18ன்னு கிடச்சிரும். இப்போ வந்து PQUங்கிறது என்ன PQU இந்த ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் PTR இந்த ட்ரையாங்கிள். இந்த 2 ட்ரையாங்கிளுடைய ஏரியா கேட்குறாங்க. இந்த 2 ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்குறாங்க. நம்ம ஜென்ரலாக இவ்வளோ நேரம் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு வந்து காமனாக பெரிய ட்ரையாங்கிளை வந்து நம்ம காமனாக வச்சுட்டு கண்டுபிடிச்சோம். பெரிய ட்ரையாங்கிளை காமனாக வைக்கணும்னா பெரிய ட்ரையாங்கிளோடைய சைட் லென்த்தோட ரேஷியோ தேவை. ஆனால் இங்கே உள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி பார்ட்ஸோடைய லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு நமக்கு கொடுக்கவே இல்லை. நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம காமனாக வச்சு தான் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல காமனாக இருக்கிற மாதிரியும் தெரியல. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஒரு கான்செப்ட் வந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த PQU இந்த ட்ரையாங்கிள் ஓகே, இதை கொஞ்சம் இந்த சைடை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இந்த குட்டி ட்ரையாங்கிள் கவர் ஆகுது. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் தானே கேட்டிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளை நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா இந்த குட்டி ட்ரையாங்கிளோட 2 சைடு வந்து கவர் ஆகுது. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன முடிவு பண்ணுறேன்னா இந்த குட்டி ட்ரையாங்கிளை தான் நம்ம காமனாக வச்சுக்க போகிறோம். நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் காமனாக தேவை. ஸோ இது என்ன ஆக்சுவலி கான்செப்ட் அப்படின்னா இப்போ எனக்கு ABன்னு சொல்லிட்டு 2 ட்ரையாங்கிளோட ரேஷியோ எனக்கு தேவை. AC அப்படிங்கிற 2 ட்ரையாங்கிளோட ரேஷியோ தேவை அப்படின்னா நமக்கு 2 ரேஷியோஸ் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. AB BC அப்படின்னு சொல்லிட்டு. ABயோட ரேஷியோ 1:2, BCயோட ரேஷியோ 4:5. ஓகேவா. ஸோ Bயை நான் காமனாக
வச்சுக்கிட்டா மட்டும்தான் ஏ அண்ட் சிக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்து ரெண்டுத்தையும் சேம் பண்ணுவேன். ஸோ எல்சிஎம் எடுத்தால் ரெண்டுத்துக்கும் 4 தான் வரும். அதனால் ரெண்டுத்தையும் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 2:4ன்னு கண்டுபிடிச்சி இந்த ஃபுல்லாக இந்த ஏபிசியை நான் இணைப்பேன். அப்போது 2:5ன்னு கிடைக்கும். A/Cயோட வேல்யூ 2:5ன்னு கிடைக்கும். நான் டைரெக்டாக 1:5ன்னு சொல்ல முடியுமா? முடியாது. காமனாக ஏதோ ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம சேம் பண்ணிட்டு தான் மற்ற ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் கொண்டு வர முடியும். அப்போது அந்த மாதிரி எனக்கு முன்னாடி சம்முக்கு எப்படி பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிறது தேவைப்பட்டுச்சோ ஒவ்வொன்றுத்துக்கும், இந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு ட்ரையாங்கிளுங்கிறது காமனாக தேவைப்படுது டு ஃபைண்ட் த காமன் ரேஷியோ பிட்வீன் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள்ஸ்க்கு. ஸோ காமனாக எனக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. அப்போ நான் எதை யூஸ் பண்ணிக்க போகிறேன், STU அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை எரேஸ் பண்ணிடலாம். இப்போது என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த ட்ரையாங்கிள்ஸ்க்கு ஜென்ரலாக இப்படி இருக்கும். இது ஒரு ரேஷியோவில் இருக்கும், XYZ இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து கண்டுபிடிப்போம். காமனாக ஒரே ஒரு ஆங்கிள் தான் இருக்கும். இந்த ட்ரையாங்கிளுக்கும் சரி அண்ட் ஃபுல் ட்ரையாங்கிளுக்கும் சரி காமனாக ஒரே ஒரு ஆங்கிள் இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடுவோம், ½ இன்ட்டு அந்த பர்டிகுலர் XY, ½ இன்ட்டு அந்த ZA, மேலே வந்து sin θ, கீழவும் sin θ. அதனால் நம்ம வந்து sin θ ½ கேன்சல் பண்ணிட்டு இந்த வேல்யூஸை மட்டும் நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிட்டோம், மல்டிப்ளை பண்ணிட்டு அதோட ரேஷியோ வச்சு ஏரியா வந்து கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த உள்ளர இருக்கிற அந்த SUT அப்படிங்கிறது, அதுக்கும் இந்த PQU அண்ட் PTR இதுக்கு வந்து காமன் ஆங்கிள் இருக்கா? கிடையாது. இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிளை நான் மினியாக வரைகிறேன். இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கா, PQUT. இந்த குட்டியாக உள்ளர இருக்கிறது இது இல்லையா? ஸோ இந்த ஆங்கிளுக்கு காமனாக இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் காமனாக எதனா ஆங்கிள் இருக்கா? ஒன்று கூட கிடையாது. ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் காமனாக நமக்கு ட்ரையாங்கிளில் நமக்கு ஆங்கிள் வந்து இருந்துச்சு. இந்த ட்ரையாங்கிளுக்கும் டீட்டா, இந்த ட்ரையாங்கிளுக்கும் டீட்டான்னு சொல்லிட்டு. பட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் எனக்கு காமனாக கிடையாது. பட் திங் இஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான், அதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ½ இன்ட்டு இது என்னது, இந்த ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் இந்த PU இன்ட்டு UQ இன்ட்டு sin θ டிவைடட் பை ஓகே பரவாயில்ல. இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கு ½ இன்ட்டு இந்த UT இன்ட்டு இது என்னது ST இன்ட்டு இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கும் எனக்கு காமன் ஆங்கிள். நான் வந்து ST யூஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா இது டீட்டா அப்படின்னா இது 180 மைனஸ் டீட்டாவாக இருக்குமா, ஒரு ஃபுல் லைனோடைய ஆங்கிள் 180. அப்போது ஒன்று வந்து டீட்டான்னா பேலன்ஸ் இருக்கிறது 180 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல இது டீட்டா அப்படின்னா இது 180 மைனஸ் டீட்டா. அப்போ நான் வந்து UT அண்ட் இந்த ஆங்கிள், ஸோ ஆங்கிள் டச் பண்ணிகிட்ருக்கிற சைட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல எப்படி நம்ம இந்த ஆங்கிள் டச் பண்ணிகிட்ருக்கிற PU அண்ட் UQ யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இந்த ஆங்கிள் டச் பண்ணிகிட்ருக்கிற US அண்ட் UT தான் யூஸ் பண்ண முடியும். US இன்ட்டு sin 180 மைனஸ் டீட்டா. நம்ம ஆல்ரெடி இந்த கான்செப்ட் பார்த்தோம். 180 மைனஸ் டீட்டா அப்படின்னா எப்போவுமே என்ன ஆகிடும், சைனாகவே இருக்கும். 90 ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டானா சைன் காஸாக மாறும், காஸ் சைனாக மாறும். 180 ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டா அப்படின்னா சைனாகவே இருக்கும், காஸாகவே இருக்கும். ஸோ 180 மைனஸ் டீட்டா அப்படின்னா அது செகண்ட் குவாட்ரண்ட், இது 180. ஸோ 180 மைனஸ் டீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் சைன் பாசிட்டிவ். அப்போது சைனாகவேவும் இருக்கும் அண்ட் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஸோ சைன் டீட்டானே வந்துடும் 180 மைனஸ் டீட்டான்றது. ஸோ 180 மைனஸ் டீட்டாங்கிறது ஆக்சுவலி என்ன, சைன் டீட்டா. ஸோ சைன் கேன்சல் ஆகிடும், ½ கேன்சல் ஆகிடும் அண்ட் நமக்கு இந்த ரேஷியோ வந்து சேமாக இருக்கும்.
இது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, PQU டிவைடட் பை STU. அதே மாதிரி இந்த PTR அண்ட் STU அகெயின். இப்போ PQU அப்படிங்கிறது நமக்கு இதை நம்ம தீட்டா அப்படின்னு வச்சுக்கிறோன்னா இது 180 மைனஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ இது தீட்டா அப்படின்னா நமக்கு 18 and 24, 18 into 24 அந்த ஆங்கிள் டச் பண்ணிட்டு இருக்கிற சைட்ஸ் தான் 18 into 24. அதே மாதிரி ST அண்ட் U நம்ம இப்போ தானே பார்த்தோம், 180 மைனஸ் தீட்டானாலும் sin தீட்டானாலும் ஒன்று தான். ஸோ கேன்சல் ஆகிட்டு எனக்கு சேம் ரேஷியோ ஃபார்ம் பண்ணும். ஸோ SU அண்ட் UT நமக்கு தேவை. ஸோ SU 12, UT வந்து 9. அதே மாதிரி PTRக்கும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதை நம்ம ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டோன்னா இது என்னவாக இருக்கும், 180 மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். ஓகே, இப்போது PTR இந்த ஆங்கிள் டச் பண்ணிட்டு இருக்கிற சைட்ஸ் PT அண்டு TR. ஸோ 9 + 18 27 into 24. கீழே STUக்கு இந்த ஆங்கிள் டச் பண்ணிட்டு இருக்கிற சைட்ஸு 9 and 8, 9 into 8. ஸோ இது நம்ம ஃபுல்லாகவே கேன்சல் பண்ண முடியுது, ரெண்டுத்துலேயுமே கேன்சல் பண்ண முடியுது. ஸோ 9 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இது வந்து 2 சார். அதே மாதிரி இது 3 சார், இது 3 சார். ஸோ 9 டிவைடட் பை 1, 4 டிவைடட் பை 1. STUவோட யூனிட் வந்து 1, PTRோட யூனிட் 9 அண்டு PQUவோட யூனிட் வந்து 4. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, PQU அண்ட் PTR கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி காமனாக இருக்கிறதுனால டைரெக்ட்லி இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் வந்துடும். ஸோ 4:9 அதுதான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வேல்யூஸ் ரூட்டில் கொடுத்துருக்காங்க, ஒரு வேல்யூ வந்து நமக்கு ரூட் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ரூட் இல்லாமல் கொடுத்த வேல்யூவை பேஸில் போட்டுக்கலாம் அண்ட் ரூட்டோடு கொடுத்த வேல்யூவை இந்த மாதிரி சைடில் எழுதிக்கலாம். B² சைட் வேல்யூஸாக போட்டுக்கலாம். ஜென்ரலாக நம்ம பித்தாகரஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்முலா, ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர். ஸோ பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன், கண்டிப்பாக எனக்கு ஒரு ஹைட்டுங்கிறது தேவைப்படும் அண்ட் பேஸுங்கிறது இருக்கும். இந்த இடத்துல நான் ஒரு ஹைட்டு வரைகிறேன், அது 90 டிகிரி. ஸோ இந்த இடத்துல C இருக்குது, இந்த இடத்துல A இருக்குது. ஓகேவா? ஸோ ஹைபோட்டனஸில் நமக்கு இங்கே C and A இருக்குன்னா இந்த இடத்துல நான் இதை Cன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் அண்ட் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த லெட்டரை ஹைட்டை ஏன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த வேல்யூலேயும் சரி இந்த வேல்யூலேயும் சரி காமனாக இருக்கிறது A தான். ஸோ இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லையுமே நமக்கு வந்து என்னது ஏன்றது ஹைட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்த அளவுக்கு வந்து எக்ஸாமில் மூளை வேலை செய்யணும்லாம் அவசியம் இல்லை, பட் இது ஆல்ரெடி கேட்ட கேள்வின்றதுனால நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது இதை சின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது இந்த வேல்யூ என்னவாக இருக்கும், B. ஏன்னா ஃபுல்லாக சேர்த்து B + C. ஸோ B² + A² ஹைபோட்டனஸ் உடைய ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஸோ இந்த ட்ரையாங்கிளோடைய ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. 1/2 into பேஸ் into ஹைட். பேஸுங்கிறது B + C, ஹைட்டுங்கிறது நமக்கு A. ஸோ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் C. அடுத்து 49 வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. D and E are points on side AB and BC. ஸோ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. D and E வந்து D and E வந்து நமக்கு AB and BC, AB and BC. ஸோ இது வந்து Bயாக இருக்கும் அண்ட் இது வந்து ஏவாக இருக்கும். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே B தான் இருக்குது இல்லையா, அப்போது B தான் வந்து காமனாக இருக்கும். ஸோ AB அண்ட் BC இது ரெண்டுத்துக்குமே எனக்கு என்னது ரெண்டு லைன்ஸ்க்குமே D and Eன்ற பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த DEன்ற லைன் வந்து நமக்கு ஏசிங்கிற லைனுக்கு என்னவாக இருக்காம், பேரலாக இருக்கும். ஸோ பேரலாக இருக்குது அப்படின்னா ADEயோட வேல்யூ வந்து
ADE, that is ADE இந்த வேல்யூ 18 அப்படின்னா ஃபுல் ட்ரையாங்கிளோட ஏபிசி. இதெல்லாமே வந்து நமக்கு நம்ம ஜாமெட்ரியில் பார்ப்போம், பட் இங்கே தேவைப்படுறதுனால நம்ம அதையும் சேர்த்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ சில குட்டி குட்டி கான்செப்ட் டக்குன்னு பார்த்துடலாம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல ரேஷியோ வச்சு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த இந்த இதுவை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரேஷியோ வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த ரேஷியோ. ஸோ இந்த 24:8 இந்த மாதிரி இதை வச்சுலாம் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம் இல்லையா. அதே போல் இந்த இடத்துலையும் நம்ம ரேஷியோ வச்சு ஜென்ரலாக எந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, ஏபிடி அண்ட் ஏடிசி, இதுக்கு தான் நம்ம வந்து ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாஸ்க்கு ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிப்போம்னா சேம் பேஸ் சேம் ஹைட் இந்த கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். இப்போது இந்த ஏபிடிக்கும் ஏடிசிக்கும் சேம் ஹைட் இருக்கா சேம் பேஸ் இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். சேம் ஹைட்டா சேம் பேஸா? சேம் பேஸான்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இது நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் சேம் ஹைட்டுன்றதை கன்ஃபார்ம் சொல்ல முடியும். எப்படின்னா இதுதான் பேஸ், ரெண்டுத்துக்குமே நம்ம இதுக்கு இது பேஸ், இதுக்கு இது பேஸ். ஸோ காமனாக ரெண்டுத்துக்குமே எனக்கு இருக்கிறது ஆப்போசிட் வெர்டெக்ஸ், இதுக்குமே இந்த வெர்டெக்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பேரலாக ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா இந்த பேரலல் லைனை டச் பண்ணுற மாதிரி தான் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஹைட்டுமே இருக்கும். ஏன்னா ட்ரையாங்கிளோட ஹைட்டுங்கிறது 90 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஹைட்டுமே எனக்கு என்ன டச் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த ஆப்போசிட் வெர்டெக்ஸோடைய வச்சு வரைகிற பேரலல் லைனை டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே ஹைட்டுங்கிறது எனக்கு சேமு. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே என்னது ஹைட்டுங்கிறது சேம். அண்ட் காமனாக ஒரு சைடுமே இருக்குது, ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமனாக ஒரு சைடு இருக்குது, அதுதான் இந்த ஏடி அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு வச்சுமே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதோடைய கான்செப்ட், இதோட கான்செப்ட் என்னென்னா காமன் ஹைட். ஸோ காமன் ஹைட் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் நம்ம ஏரியாவோட ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இது ரெண்டுத்துக்குமே காமனாக H1 தான் ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ half into base into height தானே ஃபார்முலா. ஸோ இதோடைய பேஸ், இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து டிசி அண்ட் இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து பிடி. ஸோ பிடி அண்ட் டிசி அதுதான் பேஸு. half into base into height ரெண்டுத்துக்குமே காமனாக ஹைட்டுங்கிறது H1 தான் இல்லையா. ஸோ சம் H1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ H1 கேன்சல் ஆகிடும், half கேன்சல் ஆகிடும் இல்லையா. அப்போது பேலன்ஸ் என்ன தான் இருக்கும், டிசி அண்ட் பிடி. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோடைய ஏரியாவோட ரேஷியோ என்னவாக இருக்கும்னா சிம்ப்ளி அதனுடைய பேஸோட ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் கான்செப்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஹைட் கேன்சல் அவுட் ஆயிடுது, காமன் ஹைட்டுன்றதுனால நம்மளுக்கு ஹைட் கேன்சல் அவுட் ஆகிட்டு சிம்ப்ளி பேஸோடைய ரேஷியோ என்னவோ அதுவே வந்து ஏரியாவோட ரேஷியோவாக மாறுது. ஓகேவா? இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு இன்னொரு விதத்தில் எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும், இது எக்ஸ்ட்ரா. ஓகேவா? இந்த காமன் இதுவும் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் அண்ட் இந்த ட்ரையாங்கிள், ஸோ ஏடிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஏடி அண்ட் டிசி அண்ட் அதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் sin θ அண்ட் பிடி அண்ட் பிடி இன்டூ ஏடி அதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் 180 - θ. இப்போ தான் நம்ம பார்த்தோம் sin θவும் 180 - θவும் சேம்னு சொல்லிட்டு அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், half கேன்சல் ஆகிடும், ஏடி கேன்சல் ஆகிடும் அண்ட் பேலன்ஸ் இருக்கிற டிசி அண்ட் பிடியோட ரேஷியோ இருக்கும். ஸோ ஆக மொத்தம் என்ன, நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்கு ஹைட் வந்து அதுக்குள்ளே ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிற ட்ரையாங்கிளோடைய ஹைட்ஸ் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா பேஸ் ரேஷியோலேயே அந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், எல்லா ட்ரையாங்கிளுக்கும் இந்த ஏபிசி, ஏசிடி, அதுக்கப்புறம் இந்த ஏடிஇ, அதுக்கப்புறம் இந்த ஏஇஎஃப், இது எல்லா ட்ரையாங்கிளுக்குமே சேம் ஹைட். எல்லா ட்ரையாங்கிளுக்குமே என்ன மாதிரி இருக்க ஹைட்டு சேமாக இருக்குது. அப்போது இந்த ஒரு ட்ரையாங்கிளோட ரேஷியோவும் எனக்கு என்னவாக இருக்கும், ஏபிசியோட ட்ரையாங்கிளோடைய ஏரியா ரேஷியோ 2ஆக இருக்கும் அண்ட் இதுக்கு 1ஆக இருக்கும், இதுக்கு 1ஆக இருக்கும், இதுக்கு 1ஆக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து போட்டிருக்கும்.
ஓகேவா 2:1:1 இதெல்லாம் வேண்டாம் அன்வான்ட் டைரெக்டாக நம்ம போடலாம் பேஸ் ரேஷியோ வந்து டைரெக்டாக அந்த ஏரியாவோட ரேஷியோக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த கான்செப்ட் தான் இது தேல்ஸ் தியரம் நம்ம ஜாமெட்ரியில் நம்ம கிளியராக பார்ப்போம் பட் ஸ்டில் இந்த இடத்துலையும் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ தேல்ஸ் தியரம் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு பேஸ் இருக்கு இல்லையா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அந்த ட்ரையாங்கிளோட பேஸ்க்கு பேரலாக ஒரு லைன் உள்ளே நம்ம வரைகிறோம் அப்படின்னா அந்த பேரலல் லைன் வரைகிறோம் இல்லையா அந்த பாயிண்ட்ஸ் அந்த ரெண்டு சைட்ஸில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் வந்து அந்த சைட்ஸை கட் பண்ணுற ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் தேல்ஸ் தியரம் ஸோ பேஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறோம் ஓகே அந்த லைன் நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிளை என்ன மாதிரி ரேஷியோவில் பிரிக்குது ஏடி இஸ் டு ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ இஸ் டு ஏசி அண்ட் டிஇ பை பிசி ஸோ இந்த ரேஷியோவில் பிரிக்கும் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இது 1:2ன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏடி அண்ட் டிபியோட ரேஷியோ 1:2னா ஏஇ அண்ட் இசியோட ரேஷியோவும் 1:2 தான் அண்ட் டிஇ அண்ட் பிசியோட இதுவும் என்னவாக இருக்கும் அப்படின்னா இது 1:3ன்னு இருக்கும் தட் இஸ் ஏடி அண்ட் ஏபி ஏஇ அண்ட் ஏசி டிஇ அண்ட் பிசி சேம் ஸோ 1+2 வந்து 3 இல்லையா அதுதான் இங்கே ஓகேவா இது 1:2ன்னு பிரிக்குது இந்த பார்ட் 1 இந்த பார்ட் 2 இந்த பார்ட் 1 இந்த பார்ட் 2ன்னு பிரிக்குது ஓகே அப்போது இந்த பார்ட்டு 1:2 இந்த ஃபுல் பார்ட் இருக்கும் ஓகேவா இது புரிஞ்சிருக்கும் 1 செகண்ட் ஸோ எனக்கு ஏதாச்சும் ஒரு ரேஷியோ கொடுத்துட்டாலுமே நமக்கு பிரச்சனை இல்லை இது கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை இது கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டா போதும் நம்ம இது எல்லாத்துக்குமே வந்து ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ இது வந்து சைட் ரேஷியோஸ் ஸோ ஒரே ஒரு இந்த குட்டி ட்ரையாங்கிள் காமனாக ரெண்டுத்துக்குமே வந்து எனக்கு ஆங்கிள் வந்து காமனாக டீட்டான் இருக்குது இல்லையா அந்த குட்டி ட்ரையாங்கிள் அண்ட் பெரிய ட்ரையாங்கிள் ரெண்டுத்துக்குமே காமன் ஆங்கிள் டீட்டா ஸோ இதனுடைய எல்லா சைட்ஸோட லென்த்தும் எனக்கு 1ஆக தான் இருக்கும் இதனுடைய எல்லா சைட்ஸோட லென்த்தும் 3ஆக தான் இருக்கும் ஓகேவா அதுதான் இங்கே சொல்ல வரும் தேல்ஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் ஸோ சைட்ஸோடைய ரேஷியோஸ் ரேடியஸு சைட்ஸு மீடியனு ஹைட்டு இதெல்லாம் தான் இந்த மாதிரி இந்த ரேஷியோவில் இருக்கும் அதுவே ஏரியா கேட்குறாங்க அப்படின்னா அந்த ரேஷியோட ஸ்கொயரில் இருக்கும் இப்போ இது ஏடி அண்ட் ஏபி வந்து ஏடி வந்து 1 அண்ட் ஏபி ஃபுல்லாக சேர்த்து 3 இல்லையா ஸோ இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோட ரேஷியோ என்னவாக இருக்குன்னா இந்த ஏடியோட ஏரியா வந்து 1 ஸ்கொயர்னும் ஏபிசியோட ஏரியா வந்து 3 ஸ்கொயர்னும் இருக்கும் தட் இஸ் 1:9ன்ற ரேஷியோவில் இருக்கும் இந்த குட்டி ட்ரையாங்கிள் அண்ட் பெரிய ட்ரையாங்கிள் ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கறது சைடு லென்ஸோடைய ரேஷியோ தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு வேளை ஏரியா கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏபி அண்ட் ஏடி வந்து 5 அண்ட் ஏடி வந்து 2 அப்படின்னா இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோடைய ஏரியா எனக்கு வேணும்னா அந்த ஏபியை ஸ்கொயர் பண்ணிக்கணும் 25 ஸோ ஃபுல் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 25 அண்ட் ஏடி இந்த குட்டி ட்ரையாங்கிளோடைய ஏரியா வேணும்னா அந்த ஏடியை ஸ்கொயர் பண்ணிக்கணும் அது வந்து 4 ஸோ அந்த குட்டி ட்ரையாங்கிளோட ஏரியாவோடைய இதுவும் இந்த குவாட்ரிலேட்ரல் இதுவும் வேணும்னா அந்த குட்டி ட்ரையாங்கிளில் என்ன பண்ணணும் பெரிய ட்ரையாங்கிளில் மைனஸ் பண்ணுறோன்னா அந்த குவாட்ரிலேட்ரல் கிடச்சிரும் ஸோ 4/21 இதுக்கும் ஓகேவா ஓகே கான்வர்ஸ் ஆஃப் தேல்ஸ் தியரம் என்ன அப்படின்னா கான்வர்ஸ்னால் இதோட ஆப்போசிட் தட் இஸ் இதை வந்து எனக்கு இந்த ரேஷியோஸ் சேமாக இருக்குது அப்படின்னா இது நடுவில் இருக்கிற லைன் பேரலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்வர்ஸ் ஓகேவா பேரலாக இருந்துச்சுன்னா இந்த ரேஷியோஸ் சேமாக இருக்கும் ஆல்ரெடி இந்த ரேஷியோஸ் சேமாக இருக்குது அப்படின்னா அந்த லைன் வந்து பேரலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்வர்ஸ் ஆஃப் தேல்ஸ் தியரம் ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னா நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம குட்டியோண்டு பார்த்தோம் அது என்னென்னா ஒரு பெரிய ட்ரையாங்கிளை அப்படியே மினியேச்சர் பண்ணி வச்சா அதுதான் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு ஸோ அதோடைய இந்த சைட்ஸோடைய மல்டிபிள் அந்த மாதிரி இருக்கும் 1 2 3 இது 8 16 24 8 1s 8 8 2s 16 8 3s 24 ஸோ இந்த மாதிரி அதனோட பெரிய சைஸாக இருக்கும் அண்ட் சிமிலர் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லா ஆங்கிள்ஸுமே வந்து எனக்கு என்னவாக இருக்கும் அப்படியே வந்து ஈக்குவலாக இருக்கும் ஸோ 50 100 30 அப்படின்னா 50 100 30 தான் இந்த மாதிரி தான் இருக்கும்
ஸோ இந்த இடத்துல என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ரெட்டில் மார்க் பண்ணது ரொம்ப முக்கியம், நிறைய இடத்துல யூஸ் ஆகும் இது. ஏபி டிவைடட் பை டிசி, இந்த ஒரு ஒன்றுத்துக்கும் கரஸ்பாண்டிங் லென்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் கொடுத்துருக்கோம். இந்த 50க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது. இப்போ நம்ம இந்த 8, 16, 24 கட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 டேபிளில் 1, 2, 3. ஸோ 1, 2, 3 இந்த ரேஷியோவில் தானே இருக்குது. ஸோ 50க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த 2 ரேஷியோவில் இருக்கிறது ரெண்டுத்துலேயுமே. அண்ட் 30க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் 1 ரேஷியோவில் இருக்கிறது. அண்ட் 100க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் 3 ரேஷியோவில் இருக்கிறது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது அந்த ரேஷியோஸ் வந்து எக்ஸாக்ட்லி சிமிலராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா, கரஸ்பாண்டிங் லென்ஸ் அப்படிங்கிறது என்ன லென்ஸ்னால் இருக்கட்டுமே, ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னா அதனுடைய ஒவ்வொரு லென்த்துமே வந்து நம்மளுக்கு இந்த ரேஷியோவில் தான் இருக்கும். அதாவது எனக்கு இந்த கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த 8, 16, 24 இதுதான் வந்து ஆக்சுவல் அப்படின்னா இதனோட பெரிமீட்டரும் 1:8ன்ற ரேஷியோவில் இருக்கும். அண்ட் இதோட ஒவ்வொரு லென்த்தும் 1:8ன்ற ரேஷியோவில் தான் இருக்கும். இந்த குட்டினா 1 அண்ட் பெருசுனா 8. ஸோ ஒரு லென்த்தோன்னா என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஒரு சைடோட லென்த்தும் வந்து இந்த மாதிரி 1:8ங்கிற ரேஷியோவில் இருக்கும். ஒரு ஹைட்டோட லென்த்தும் வந்து இதோட ஹைட்டு 1னா இதோட ஹைட்டு 8 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். அதுக்கப்புறம் இதனோட ஆங்கிள் பைசெக்டர்னால் என்ன, ஒரு ஆங்கிள் பைசெக்டரும் இது என்னது ஆல்ரெடி சேமு. ஆங்கிள் பைசெக்டர்னால் என்ன, இது 50 இது 50. ஸோ ஓகே, இது 50 இது 50. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுற இந்த லைனோட ரேஷியோவும் நம்மளுக்கு 1:8ன்ற ரேஷியோவில் தான் இருக்கும். அடுத்து மீடியன்னா என்ன, இந்த ஆப்போசிட் லைனை இந்த மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஸோ அதுவுமே வந்து 1:8ன்ற ரேஷியோவில் தான் இருக்கும். இந்த லைன் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுற அந்த லைனும் வந்து 1:8ன்ற ரேஷியோவில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம உள்ளே வந்து இன்சர்க்கிளோ இல்லை சர்க்கம்சர்க்கிளோ வரைகிறோம் அப்படின்னா அதோடைய ரேடியஸும் வந்து நம்மளுக்கு 1:8ன்ற ரேஷியோவில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர், செமி பெரிமீட்டர் எல்லாமே 1:8ங்கிற ரேஷியோவில் தான் இருக்கும். ஸோ இது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரஸ்பாண்டிங் லென்த்துன்னு நம்ம மீன் பண்ணுறது எல்லா சைடு மட்டும் கிடையாது, அதோட ஒவ்வொரு லென்த்துமே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி 1:8ன்ற ரேஷியோவில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதனுடைய ஏரியா கேட்டாங்கன்னா எப்படி ஃபைன் பண்ணுறதுனா, நம்ம இந்த மாதிரி லென்ஸோடைய ரேஷியோ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். என்ன நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கோ, அது சர்க்கம்-ரேடியஸ் அவைலபிளாக இருக்கலாம் இந்த மாதிரி, இல்லை இன்ரேடியஸ் அவைலபிளாக இருக்கலாம், மீடியனோட ரேஷியோ அவைலபிளாக இருக்கலாம், ஹைட் இருக்கலாம், இல்லை சைட் இருக்கலாம். எது கொடுத்தாலும் நம்மளுக்கு சேம் தான். பெரிமீட்டர் இருக்கலாம், எது கொடுத்தாலும் நம்மளுக்கு சேம் தான் ரேஷியோ. ஸோ அதோட ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏரியாவோடைய ரேஷியோ கிடச்சிரும். ரெண்டுத்தோடைய ஏரியாவோட ரேஷியோ கிடச்சிரும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து என்ன ஏரியாவோட ரேஷியோ அப்படின்னா இது ஸ்கொயர் பண்ணணும். 8 ஸ்கொயர் பண்ணால் 64 அண்ட் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் 64:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஏரியா வைஸ். ஓகே, ஸோ அடுத்து சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ளவே ஒரு கோடு போட்டு அது எப்படி இந்த ட்ரையாங்கிளும் அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் எப்படி சிமிலராக இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளவே இந்த ட்ரையாங்கிளும் எப்படி சிமிலராக இருக்குது. அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் அண்ட் இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக. ஸோ ஒன்றும் இல்லை, காமனாக இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே நமக்கு இருக்கிற காமன் ஆங்கிள் அப்படின்னா அது தீட்டா. ஓகே, இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையுமே வந்து காமனாக 90 டிகிரின்னு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 90 டிகிரி மைனஸ் தீட்டா தானே இந்த 100 ஆங்கிளாக இருக்க முடியும். ஏன்னா 90 பேலன்ஸ் ஃபுல் ட்ரையாங்கிளுக்கு வந்து 180 இருக்கணும். ஸோ 90 ஆல்ரெடி இருக்குது, பேலன்ஸ் இருக்கிற 90 டிகிரி இது ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கு 90 வரணும். ஓகேவா? ஸோ 90 மைனஸ் தீட்டா தான் இந்த ஆங்கிளாக இருக்க முடியும். ஸோ இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலர்னு எப்படி சொல்கிறோன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆங்கிள் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கும் இல்லையா. ஸோ எக்ஸாக்ட்லி உங்களுக்கு ஆங்கிள் சேமாக இருக்குது அப்படின்னாலே அது சிமிலர் ட்ரையாங்கிள் தான். ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இதுவும். இந்த இடத்துல காமனாக ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும், இந்த ஏடிஇன்ற ட்ரையாங்கிளுக்கும் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளுக்கும் காமனாக ஒரு ஆங்கிள் இருக்குது. அதை வந்து நம்ம காமான்னு கூட வச்சுக்கலாம். இந்த ட்ரையாங்கிளும் ஏடிஇன்ற ட்ரையாங்கிளும் ஏசிபிங்கிற ட்ரையாங்கிளும் சேம். ஏன்னா காமா ஆல்ஃபா தீட்டா. அதே மாதிரி இங்கேயும் ஏசிபிலையும் காமா ஆல்ஃபா தீட்டா இந்த மாதிரி வருது. ஸோ அந்த ஆர்டரும் சேமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து சிமிலர்னு சொல்ல முடியும். இங்கே எப்படி எது சேமு, ஏபிசிடிஇ அப்படின்னா இந்த இடத்துல ஏபிசியும் ஏடிஇயும் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்.
தீட்டா 90 90 மைனஸ் தீட்டா தீட்டா 90 90 மைனஸ் தீட்டா இந்த ஆர்டர்லேயும் கரெக்டாக வரணும். அதே மாதிரி இந்த கொஷினில் வந்து நம்மளுக்கு இந்த 90 டிகிரி வரைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கா, நடுவில் ஒரு கோடு போடுறோம். நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு என்ன ஃபார்ம் பண்ணுறோம், இந்த ட்ரையாங்கிள் அண்ட் இந்த ட்ரையாங்கிள் இது ரெண்டுத்துக்கும் சிமிலாரிட்டி இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல நம்ம தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிளை வந்து எழுதிக்கிறோம். நம்மளே வந்து ஓனாக அசியூம் பண்ணுறோம். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குன்னா இதனுடைய ஹைட்டு தான் வரைஞ்சிருக்கோம். இது ஆல்ரெடி 90 டிகிரி. ஓகேவா? அப்போது இது என்னவா இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே 90 இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் 90 மைனஸ் தீட்டாவாக இருக்குமா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இன்னொரு 90 வரணும். அப்போ தான் டோட்டலாக 180 வரும் இந்த ட்ரையாங்கிளில். அதே மாதிரி இது 90 மைனஸ் தீட்டானா இது ஃபுல்லாக 90. அப்போ இது என்னவா இருக்கும், 90 இது 90 மைனஸ் தீட்டா. இது தீட்டாவாக இருந்தால் தான் ப்ளஸ் தீட்டாவும் மைனஸ் தீட்டாவும் கேன்சல் ஆகிட்டு இது ஃபுல்லாக நமக்கு 90 அப்படின்னு கிடைக்கும். இது தீட்டா, இது 90 டிகிரி ஆல்ரெடி இருக்குது 90 டிகிரி. அப்போ இது என்னவா இருக்கும், இது 90 மைனஸ் தீட்டான்னு இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் இப்போ சிமிலர்னு சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி ஆங்கிள் சிமிலராக இருந்தாலே அது சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ 90 டிகிரி 90 மைனஸ் தீட்டா, இங்கே ஒரு தீட்டா, இங்கே தீட்டா, இங்கே 90 டிகிரி, அதுக்கப்புறம் 90 மைனஸ் தீட்டா. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம ஜாமெட்ரியில் பார்ப்போம். இந்த இடத்துல நமக்கு அவ்வளோவா யூஸ் ஆகுது. பட் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ இந்த கொஷினில் நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். In a triangle ABC, D and E are 2 points on sides AB and BC. ஓகே, AB and BCயில் இருக்கிற 2 points என்னென்னா D and E. ஓகே, such that AD வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க 2 and DB வந்து 3ங்கிற ரேஷியோன்னு சொல்லிட்டாங்க. இது பேரலாக இருந்தாலே நம்ம என்ன பார்த்தோம், இதனுடைய ரேஷியோங்கிறது என்னவாக இருக்கும், இந்த மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுமா, இது 3 அண்ட் இது 3 + 2 5 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுமா, இது தானே பார்த்தோம். இது ஒவ்வொன்றத்தோட ரேஷியோவும் நமக்கு சேமாக இருக்கும்னு பார்த்தோம். டிஇயும் ஏசியும் பேரலாக இருந்தால் இஃப் த ஏரியா ஆஃப் ஏடிஇ, ஏடிஇங்கிறது என்ன, ஏடிஇ, ஏரியா ஆஃப் ஏடிஇ வந்து 18 அப்படின்னா ஏபிசி இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோடைய இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, நான் இந்த ஏடிஇ இருக்கு இல்லையா, இதை குட்டியாக இந்த இடத்துல நான் எழுதுகிறேன், ஏபிஇ. ஓகே, நடுவில் வந்து எனக்கு என்ன இருக்குது, பேரலாக ஒரு லைன் இருக்குது, இங்கே டின்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிள் அண்ட் இந்த ட்ரையாங்கிள், அதாவது ஏடிஇன்ற ட்ரையாங்கிளும் பிடிஇன்ற ட்ரையாங்கிளும் காமன் ஹைட் இருக்கா. நம்ம இங்கே ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, சேம் ஹைட் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய பேஸோடைய லென்த் இருக்கு இல்லையா, அதோட பேஸ் லென்த்தோடைய ரேஷியோவில் தான் அதோட ஏரியா வந்து ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த டிபிஇக்கும் ஏடிஇக்கும் வந்து காமன் ஹைட் இருக்கா, காமன் ஹைட் ரெண்டுத்துக்குமே வந்து காமன் ஹைட் இருக்குது, காமனாக ஒரு சைடு தான் இருக்குது. அப்போது இது 18, இது என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதோடைய பேஸ் ரேஷியோ என்ன, 2:3. ஸோ பேஸ் ரேஷியோவில் தான் ஏரியா ஸ்ப்ளிட் ஆகும்னு பார்த்தோம், காமன் ஹைட் இருந்துச்சுன்னா. ஸோ 2 தான் எனக்கு 18 அப்படின்னா இன்ட்டு 9 பண்ணால் வந்துடுமா, அதே மாதிரி இன்ட்டு 9 பண்ணால் இதுவும் கிடச்சிரும். ஸோ இது 27. ஸோ இந்த இது வந்து 27. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபுல் ட்ரையாங்கிளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சைடு வரோம், இந்த சைடு வரைகிறோம். ஓகே, பிஇஏ இதை மட்டும் பாருங்கள். இப்போது திஸ் ஒன், இப்போது இந்த இடத்துல எனக்கு காமனாக ஒரே ஒரு இது தான் இருக்குது. இது நமக்கு தெரியும், இது ஃபுல்லாக சேர்த்து 18 + 27 என்ன 45, இது நமக்கு தெரியும். இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த பார்ட்டுக்கும் நமக்கு தெரிஞ்சிடும், மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும் இல்லையா. ஸோ இது 3:2ன்ற ரேஷியோவில் இருக்கா. இப்போது 3 தான் எனக்கு சேம் ரூல். இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிளில் இந்த ட்ரையாங்கிள் அண்ட் இந்த ட்ரையாங்கிள் இது ரெண்டுத்துக்கும் பேஸ் மட்டும்தான் வேறு, ஹைட் வந்து சிமிலர். ஓகேவா, ஹைட் வந்து என்னது, சிமிலர். ஹைட் சிமிலர்னு சொல்லலாம் நம்ம, இல்லைனா காமன் லைன் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு sin θ sin 180 - θ கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக வந்து பேஸ் ரேஷியோவில் தான் ஏரியா ஸ்ப்ளிட் ஆகும்னு சொல்லலாம்.
ஸோ 3 × 15 வந்து நமக்கு 45 வருமா, அதே மாதிரி 2 × 15 நமக்கு என்ன வரும் 30. ஸோ இது ஃபுல்லாக வந்து 45 அண்டு இந்த பார்ட் வந்து 13 கிடச்சிச்சு. மொத்தத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் 45 + 30 75னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதை இப்படியும் ஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 27 கண்டுபிடிச்சோம் இல்லையா, 27 என்னன்னு கண்டுபிடிச்சோம், சாரி 20 இது 18 நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. இந்த ரேஷியோ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். 3:2 3:2 5ன்ற ரேஷியோ மட்டும் தேல்ஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிரும். இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 18 அண்ட் முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரி இதுக்கு 27ம் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளோடைய ரேஷியோ என்னென்னா 3:, ட்ரையாங்கிளோடைய லென்ஸ் ரேஷியோ 3:, இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோட லென்த் ரேஷியோ 5. ஸோ குட்டி ட்ரையாங்கிள், இது பெரிய ட்ரையாங்கிள். இதோட ஏரியா ரேஷியோ என்ன 9:25. ஓகேவா? ஸோ நமக்கு 9 தான் இந்த குட்டி ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன 9 தான் 27 அப்படின்னா 25ங்கிறது இந்த ஃபுல் இந்த 5ஓட ஸ்கொயர் ஃபுல் ட்ரையாங்கிள் 25 × 3 75. இதுதான் வந்து பெஸ்ட் வே. தனித்தனியாக கண்டுபிடிக்கிறத விட இது வந்து டக்குன்னு ஆயிரும். ஓகேவா? இந்த கான்செப்டில் நிறைய கொஷின் நம்ம ஜாமெட்ரியில் தான் பார்ப்போம். இந்த இடத்துல அவ்வளோவா தேவையில்ல. பட் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு அங்கே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ நத்திங் ராங் இன் நோயிங் திஸ். ஓகே, இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இன் ஏ ட்ரையாங்கிள் PQR, PQ வந்து 6 PR வந்து 24 the triangle PQS அப்படிங்கிறது 30 சென்டிமீட்டர் ஆமாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் PQR இஃப் PS இஸ் ஆங்கிள் பைசெக்டர். PSங்கிறது நம்மளுக்கு என்னவா ஆங்கிள் பைசெக்டராம். ஓகேவா? இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னா அந்த ஆங்கிளை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுற ஒரு லைன் தான் இந்த PS அப்படிங்கிறது. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, PR அப்படிங்கிறது 24ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 27ன்னு எழுதிட்டோம், 24. ஸோ PQS இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு 30 டிகிரி. இது என்ன அப்படின்னு சொல்லி டோட்டல் PQR என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எப்பவுமே வந்து ஆங்கிள் பைசெக்டர் வந்து நம்மளுக்கு என்ன ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணும் அப்படின்னா, இது என்ன ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணுதோ ஆப்போசிட் லைனாக சொல்கிறேன், இந்த ஆப்போசிட் பேஸை வந்து நம்மளுக்கு ஆங்கிள் பைசெக்டர் எப்போவுமே என்ன ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணோன்னா இதோட ஆப்போசிட் லைன் ஆங்கிள் இருக்கு, லைன் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரேஷியோவில். இது 1:4னா இதுவும் 1:4ன்ற ரேஷியோவில் தான் ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் மெமரியே பண்ணிக்கலாம். இது டீப்பாக வந்து நம்ம ஜாமெட்ரியில் பார்ப்போம். இப்போதைக்கு 1:4ல் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். இது என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோவில் இந்த ஆப்போசிட் லைனை வந்து ஆங்கிள் பைசெக்டர் ஸ்ப்ளிட் பண்ணும் 1:4ன்ற ரேஷியோவில். அப்புறம் நமக்கு என்ன தெரியும், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனான ஹைட் இருக்கா, காமனான ஒரே ஒரு சைடு இருக்குது. அப்படி இல்லைனா காமன் ஹைட்டு ஒன்று தான் இருக்குது. ஸோ இது என்ன ரேஷியோவில் இதனுடைய ஏரியா அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், அதோட பேஸ் ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹைட்டு சேம், ½ × பேஸ் × ஹைட் இல்லையா. ஸோ நம்மளுக்கு பேஸ் என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோவில் தான் நம்மளுக்கு ஏரியா அப்படிங்கிறது இருக்கும், ஹைட்டு சேமுங்கிறதுனால. ஸோ 1 × 30 40 × 30 120 வருமா. ஸோ 120 + 30 150. ஸோ டைரெக்டாக வந்து இது சொல்லிக்கலாம். அப்படி இல்லையா, 1ங்கிறது நமக்கு 30 அப்படின்னா இந்த ஃபுல்லாக லென்த் என்ன 1 + 4 5. ஸோ 5 × 30 டைரெக்ட்லி 150 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் போகலாமா. இன் ஏ ட்ரையாங்கிள் ABC, ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ABCங்கிற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் A meets BC at D if AB அப்படிங்கிறது 4 அப்படின்னா AC அப்படிங்கிறது 3 அப்படின்னா ஆங்கிள் இது வந்து 60 டிகிரி. இது ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னா 60யை ½ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்குமா, இது 30 இது 30 அப்படின்னு சொல்லிட்டு
தென் லென்த் ஆஃப் ஏடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ லென்த் ஆஃப் ஏடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் நம்ம என்ன மாதிரி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதனுடைய ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னா இது என்ன மாதிரி இந்த பேசஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், இதே 4:3ன்ற ரேஷியோவில் தான் இதுவும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 4 இது 3 அப்படிங்கிற ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய ஏரியாவோட வேல்யூ அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இது 4 அப்படின்னா இது 3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏடியோட லென்த்து தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஏரியாஸை ஈக்குவேட் பண்ணலாம். ஃபுல் ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியா அண்ட் இந்த ஏடிசி உடைய ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். ஏடிசி இந்த ரெண்டு ஏரியாவையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா, முதல்ல ஏபிசியோடைய ஏரியா என்னென்ன எழுதலாம், ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு பேஸுங்கிறது என்ன, ஏபிசிக்கு பேஸ் இன்ட்டு ஹைட் நம்ம போடலான்னு பார்த்தா நமக்கு ரெண்டுத்துக்குமே காமன் ஹைட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேஸ் நான் சொல்லிட்டு 3 அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 7 அப்படின்னு நான் போடுறேன். அண்ட் நமக்கு ஏரியாவோட ரேஷியோ ஆல்ரெடி தெரியும், இதுக்கு 3 அண்ட் இது ஃபுல்லுத்துக்கும் சேர்த்து 7ன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து 3/7 எழுதுகிறேன். இங்கே 1/2 எழுதிட்டு நான் திருப்பியும் 3/7ன்னு போட்டேன்னா, இங்கே h1 h2ன்னு போட்டேன்னா எனக்கு எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணோம். நம்மளுக்கு வந்து ஆங்கிள் வச்சு, ஏன்னா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ஆங்கிள் வச்சு நம்ம ட்ரை பண்ணோன்னா ஏடிசி, ஓகேவா, ஏடிசி இந்த ரெண்டு வேல்யூ, ஸோ ஏடி நம்ம ரெண்டு சைட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா எழுதுவோம்ல ஏரியாவுக்கு, அதை யூஸ் பண்ணுறோம். ஏடி இன்ட்டு ஏசி ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் sin 30 டிகிரி. இப்போ இந்த ஃபுல் இதுக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணுறோம். 4 and 3 இந்த சைடு 4 இந்த சைடு 3 ஃபுல் ஆங்கிள் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஃபுல் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஏன்னா நம்ம இது பண்ணுறது ஏபிசிங்கிற ஃபுல் ட்ரையாங்கிளுக்கு. ஸோ 4 × 3 × sin 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ sin 60 டிகிரி. ஓகேவா, ஸோ இப்போ என்ன ஆகும், half கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் ஏசி அப்படிங்கிறத என்னென்னு எழுதலாம், நம்ம ஏசிங்கிறது 3 இல்லையா, ஸோ ஏசியை நம்ம 3னே டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ 3 கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன இருக்கும், 3/7 AD/4 sin 30 அப்படிங்கிறது 1/2 sin 60 அப்படிங்கிறது டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இப்படி எழுதுகிறேன். √3 / 2 வரும். ஸோ 2 மேலே போச்சுன்னா இப்படி வந்துருமா, √3/2 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். ஸோ ஏடி தான் கேட்டிருக்காங்க, ஏடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இது போச்சுன்னா 12 √7 √3 / 7, ஆப்ஷன் பி. இந்த கொஷினில் வந்து நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராமில் என்ன இருக்குது, ஏபிசி அண்ட் டிஇ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டிஇ வந்து பிசிக்கு பேரலல்னு அவங்க இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டிஇ வந்து பிசிக்கு பேரலல் அப்படின்னா நம்ம தேல்ஸ் தியரம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னது 15DE இஸ் ஈக்குவல் டு 8BCன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8ஐ நான் இந்த பக்கம் டினாமினேட்டரில் கொண்டு வரேன், இந்த 15ஐ இந்த பக்கம் டினாமினேட்டரில் கொண்டு வரேன். ஓகேவா, அப்போது டிஇ அண்ட் பிசி என்ன ரேஷியோவில் இருக்கும், 8:15 ரேஷியோவில் இருக்கும். இது 8 இது 15 அப்படின்னா இது 8 அண்ட் 15 ஃபுல், இது வந்து ஃபுல் 15. 15ல் 8 போச்சு அப்படின்னா என்ன வரும், 7 வரும். ஸோ இதை 8:7 ரேஷியோவில் கட் பண்ணோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சிஇடி இந்த ட்ரையாங்கிளோடைய லென்த் கேட்டிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளோடைய லென்த் இல்லை, ஏரியா கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு தெரியும் இது 8:7 அப்படின்னா இதுவும் 8:7 தானே ஸ்ப்ளிட் பண்ணோம் அக்கார்டிங் டு தேல்ஸ் தியரம். அப்போ இது 8:7னா இதுவும் 8:7 தான் ஸ்ப்ளிட் பண்ணும். நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, இந்த ஏடிஇன்ற ட்ரையாங்கிளோடைய ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க, இது 64. இது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். திருப்பியும் வந்து நமக்கு சேம் ஹைட்டு இதுக்கு 64ன்னு இருக்குது, இது 8:7ன்னு இருக்குது. ஸோ சேம் ஹைட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும். அப்போ வந்து பேஸ் ரேஷியோவில் தான் ஏரியா ஸ்ப்ளிட் ஆகும். இது 8 × 8, இது 7 ×
8 56. ஸோ ஆன்சர் வந்து 56. In a triangle ABC, ABங்கிறது 17, BCங்கிறது 12, ACங்கிறது √241. இப்போ வந்து ABCங்கிற ட்ரையாங்கிளில் வந்து இது 17, இது 12 அண்ட் √241 அப்படின்னா AD அப்படிங்கிறது நமக்கு என்னவா பெர்பெண்டிகுலர், தட் இஸ் ஹைட். பிசியோடைய ஹைட் வந்து AD அப்படிங்கிறது. ஓகேவா, ஹைட்டு. ஏடிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளோடைய ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு இது 90 டிகிரி ஹைட்டு. ஸோ ஹைட்டுனா நம்ம என்ன பண்ணலாம், இது இந்த வேல்யூக்கு பித்தாகரஸ் அப்ளை பண்ணலாம், இதுக்கு பித்தாகரஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு 17 அப்படின்னு பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா 8, 15, 17 அப்படின்ற ட்ரிப்ளெட் வந்து ஞாபகம் வரணும். ஹைப்போட்னஸ் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட ஹைப்போட்னஸ் என்ன 17. அப்போது இது வந்து 17 கரெக்டாக ஹைப்போட்னஸோட பிளேஸில் இருக்குது. அப்போது இது ரெண்டும் வந்து 8, 15 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல 15 நான் போட முடியுமா, ஏன்னா டோட்டலாக இருக்கிறதே 12 தான். ஸோ நான் இது 12ன்னு சொல்லிட்டு சும்மா இப்போதைக்கு எழுதி பார்க்குறேன், சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஓகே. இப்போது இது 8, அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது 4, 8, 4ன்னு இருக்குமா. அடுத்து இது என்ன 15. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இந்த 17 வச்சு நம்ம இதை கெஸ் பண்ணுறோம், 8, 15, 17 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம இது கிடச்சிருச்சா, இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த √241 வந்துச்சுன்னா நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு. ஸோ பித்தாகரஸ் தியரமில் அப்ளை பண்ணால் என்ன வரும், 15 ஸ்கொயர் 225 ப்ளஸ் 4 ஸ்கொயர் வந்து 16 இஸ் ஈக்குவல் டு இந்த ஹைப்போட்னஸோடைய ஸ்கொயரு. ஸோ 241 வந்துருச்சு. ஸோ 241 √241 அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த 17 அப்படிங்கிற இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் ட்ரிப்ளெட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 17ங்கிறத வச்சு தான் நம்ம வந்து இதை கெஸ்ஸே பண்ணுறோம். என்ன கேட்டிருக்காங்க, ஏடிசியோடைய ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம பேஸ் என்ன 4, ஹைட் என்ன 15. ஸோ இந்த ட்ரையாங்கிளோடைய பேஸ் இன்ட்டு ஹைட் வச்சு நம்ம ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா, இப்போது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளோடைய சைட்ஸ் மேலே 3 பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க, PQRன்னு சொல்லிட்டு. on side BC such that, ஸோ ஒன்றும் இல்லை, அவங்க பிசி மேலேயே 3 சைட்ஸ் மேலே இல்லை, ராங்காக சொல்லிட்டேன். ஸோ பிசி அப்படிங்கிற சைட் மேலேயே 3 பாயிண்ட் வைக்கிறாங்களாம். என்னென்னா PQR அப்படின்னு சொல்லிட்டு, PQR அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் வந்து பிசி அப்படிங்கிற லைன் மேலே வைக்கிறாங்க. பிபி அப்படிங்கிறது 3x, QR அப்படிங்கிறது 2x, PQ அப்படிங்கிறது 4x, அதுக்கப்புறம் RC அப்படிங்கிறது 5x. ஸோ இது என்ன ரேஷியோவில் இருக்குது, 3, 4, 2, 5 அப்படிங்கிற ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஜிங்கிறது சென்ட்ராய்டாம். சென்ட்ராய்டு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு வேர்டெக்ஸ்ன்றதை மீன் பண்ணுறது இந்த பாயிண்ட்ஸை தான். ஓகேவா, ஒரு வேர்டெக்ஸில் இருந்தும் நமக்கு வர லைன் வந்து என்ன பண்ணும், ஆப்போசிட் இந்த வேர்டெக்ஸ்லேருந்து வர லைன் இதோட ஆப்போசிட் சைடை வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும். அதுதான் மீடியன். மிட் பாயிண்டில் இருக்கும், மிட் பாயிண்ட் வந்து டச் பண்ணியிருக்கோம். இந்த லைனோட மிட் பாயிண்ட்டை வந்து இந்த லைன் டச் பண்ணியிருக்கோம், அதுதான் வந்து மீடியன். அதே மாதிரி இந்த இதுக்கும் வந்து இதோடைய மிட் பாயிண்டில் டச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுக்கும் வந்து இதனுடைய மிட் பாயிண்டில் டச் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ அது இந்த 3 லைனும் சேர்கிற இடம் தான் சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். 3 மீடியனுடைய இன்டர்செக்ஷனை தான் நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த சென்ட்ராய்டு கூட நம்ம இதை கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது இந்த PGR அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது ஒன்றுத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக சென்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி
ஒரு ட்ரையாங்கிளை ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஜி, இதுதான் சென்ட்ராய்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வேர்டெக்ஸ்லேருந்து நான் இப்படி வரைகிறேன் அப்படின்னா இதை 1 ரேஷியோவில் பிரிக்கும், இதையும் 1 ரேஷியோவில் பிரிக்கும். ஓகேவா? இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ சென்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னா அந்த சென்ட்ராய்டு அப்படிங்கிற பாயிண்டில் நம்ம வேர்டெக்ஸ்லேருந்து வரைகிறோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகேவா? இது இந்த பி அண்ட் இந்த சி இது ஃபுல்லாக சேர்த்து நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, சும்மா இந்த இடத்துல ஒரு இதுக்கு தான் சொல்கிறேன், இது 1 இதை ஃபுல்லாக சேர்த்து 1 அப்படின்ற ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இது கூட இதை கம்பேர் பண்ணால் புரியும். ஓகே, ஓகேவா? இப்போது நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இந்த எல்லா ட்ரையாங்கிளுக்கும் ஹைட்டுங்கிறது சேம், பேஸ் மட்டும்தான் வேறு. அப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவும் பேஸோட ரேஷியோவில் இருக்குமா? ஆல்ரெடி பார்த்தா அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். 3 4 2 5 வெறும் 5 தான், 5 அப்படின்ற இதுவில் ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகேவா? இது ஒன்றுத்தையும் வந்து அதோடைய பேஸ் ரேஷியோலேயே ஏரியாங்கிறது ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, ஆனால் இது வந்து நமக்கு ஃபுல்லாக இந்த ஃபுல் ட்ரையாங்கிளுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏபிசி அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஹைட்டு இது, ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது பிஜிஆருக்கும் ஏபிசிக்கும் உள்ள ரேஷியோ இல்லையா? பிஜிஆரோட ஹைட்டு இது அண்ட் ஏபிசியோட ஹைட்டு இது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது, இந்த ட்ரையாங்கிளை விட 3 டைம்ஸு. ஸோ 1 + 1 + 1 3 டைம்ஸ் ஏபிசி அப்படிங்கிறது. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நான் அழிச்சிக்கிறேன். இது புரிஞ்சிருச்சு இல்லையா? இதை நான் அழிச்சிக்கிறேன். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது 3 இது 1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ ஏபிசி பிஜிஆர். ஓகே, ஸோ ஏபிசி அப்படிங்கிறது 3 + 4 + 2 + 5. 3 + 4 + 2 + 5 என்ன வரும்? 7 + 7 14. ஸோ இதை நான் அழிச்சிக்கிறேன். ஒரு குட்டி அண்டர்ஸ்டாண்டிங்காக என்னென்னா, இப்போது எனக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, இந்த ட்ரையாங்கிளோட ரேஷியோ 1, இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோட ரேஷியோ 3 அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் இந்த ரெண்டுத்தையும் நான் இது பண்ணி காட்டுறேன். இந்த ட்ரையாங்கிள் அண்ட் இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுத்துக்கும் பேஸ் சேமா? ஸோ பேஸ் சேமா, அப்போது வந்து என்ன ஆகும், ரெண்டுத்தோட ரேஷியோவும் 1/2 × பேஸ் இன்ட்டு இதனோட ஹைட்டு வந்து என்னன்னு தெரில அண்ட் h1ன்னு வச்சுக்கலாம். அண்ட் இது இந்த ஃபுல் ட்ரையாங்கிளுக்கும் எனக்கு என்னது, பி தானே பேஸு, இந்த குட்டி ட்ரையாங்கிள் அண்ட் பெரிய ட்ரையாங்கிள். ஓகே, இதுக்கும் பேஸ் பி தானே, இது h2. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி ஏரியாவோட ரேஷியோ என்னன்னு தெரியும். ஸோ ஏரியாவோட ரேஷியோ இதோடையது வந்து 1, இதோடையது ஃபுல் இது வந்து 3. ஓகேவா? ஸோ பி கேன்சல் ஆகிடும், ஏன்னா சேம் பேஸ், ½ கேன்சல் ஆகிடும். அப்போ ஹைட்டோட ரேஷியோ என்னவா இருக்கும், 1:3 இருக்குமா? அப்போது நம்ம என்ன எப்படி இதை வந்து புரிஞ்சுக்கலாம், இது வந்து 1, இந்த ஹைட் வந்து 3 அப்படின்றத இந்த கான்செப்ட் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த பிஜிசி அதுக்கப்புறம் ஏபிசி சேம் பேஸ், பிசிங்கிறது எனக்கு சேம் தான் ரெண்டுத்துலேயும். இதனோட ஹைட் வந்து 3, இதனோட ஹைட் வந்து எனக்கு என்னது 1, இந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பேஸ் சேம் அப்படிங்கும் போது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிளோட ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், 1/2 × பேஸ் இன்ட்டு ஹைட்டாக, 1/2ன்றது கான்ஸ்டன்ட், அதனால் ரெண்டுத்துலேயும் அதை போடணும்னு அவசியம் கிடையாது. பேஸ் என்ன இதில், ஏபிசியில் 7, ஹைட் என்ன 3. அதே மாதிரி பிஜிஆர் பேஸ் என்ன 6, ஹைட் என்ன 1. ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா என்ன வரும், 7:2. அவங்க கேட்டிருக்கிறது பிஜிஆர் ஏபிசி. ஸோ 2:7, 2:7 தான் ஆன்சர். ஆக்சுவலாக இது வந்து 2:7 இல்லை, 7 + 7 இது ஃபுல்லாக ஏபிசியோட பேஸ் என்னது 14. நம்ம வந்து இந்த இடத்துல 7ன்னு போட்டுட்டோம். ஸோ 14 × 2
2 கேன்சல் ஆகிட்டு 7:1ங்கிறது வரும். ஸோ இங்கே பிஜிஆர் ஏபிசி கேட்டிருக்கிறதுனால 1:7 தான் ஆன்சர். ஓகேவா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு, ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. பிடி அப்படின்ற ஒரு லைன் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசியை 2 ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணுது. அதுவும் ஈக்குவல் பெரிமீட்டர்ஸாக. பிடி அப்படிங்கிற ஒரு லைன் சம்திங் இந்த மாதிரி 2 ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னா இந்த மாதிரி தானே வரைஞ்சாகணும். ஸோ 2 ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சா. ஸோ ஏபிடி அதனுடைய ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏசியோட வேல்யூ 100ன்னு கொடுத்துட்டாங்க, பிசி வந்து 80ன்னு கொடுத்துட்டாங்க. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் என்னது, நமக்கு 3 இது 10 இது 8 இது 80. கேன்சல் ஆச்சுன்னா 5 4 3 4 5 இருக்க வாய்ப்பு இருக்கா. ஸோ 3 4 5 எல்லாத்தையும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. சாரி 20ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இது 3 × 20 என்ன வரும், 60. அப்போ இது 60ஆக இருக்குமா. இதுதான் 90 டிகிரினும் கொடுத்துட்டாங்க. இப்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஈக்குவல் பெரிமீட்டராக ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும். ஓகேவா, ஏபிடி அண்ட் பிடிசி இந்த 2 ட்ரையாங்கிளும் வந்து ஈக்குவல் பெரிமீட்டராக ஸ்ப்ளிட் ஆகுது. எந்த லைன் ஸ்ப்ளிட் பண்ணது, பிடிங்கிற லைன். ஸோ 2 ட்ரையாங்கிளுக்குமே பிடி வந்து காமன். சம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டோட்டல் பெரிமீட்டர் என்ன நம்மளுக்கு இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் 240. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னா எனக்கு இந்த 2 ட்ரையாங்கிளுமே எக்ஸு காமனாக இருக்குது. மீதி இருக்கிறது ஈக்குவலாக ஸ்ப்ளிட்டாக இருக்கும் இல்லையா. இந்த 240 2ஆக டிவைட் பண்ணோன்னா நமக்கு 120. ஸோ இந்த ஏபி அண்ட் ஏடி சேர்ந்து 120 இருக்கும், அண்ட் பிடி அண்ட் டிசி சேர்ந்து 120 இருக்கும். ஏன்னா காமனாக எக்ஸுங்கிறது காமனாக இருக்குது. ஸோ இது எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. பட் இது ரெண்டும் சேர்ந்து 120 வரும், இது ரெண்டும் சேர்ந்து 120 வரும். அப்போ தான் நமக்கு ஈக்குவல் பெரிமீட்டராக ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி கணக்கு. இப்போது இது ஃபுல்லாக எனக்கு சேர்ந்து என்ன வரணும், ஏபி ப்ளஸ் ஏடி சேர்ந்து எனக்கு 120ன்னு வரணும். அதே மாதிரி இந்த பிசி ப்ளஸ் பிடி ரெண்டும் சேர்ந்து பிசி ப்ளஸ் டிசி ரெண்டும் சேர்ந்து எனக்கு 120 வரணும். ஆல்ரெடி எனக்கு பிசி வந்து எனக்கு 18 தெரியும், அண்ட் ஏபி வந்து 16 தெரியும். அப்போ ஏடி என்னவாக இருக்கும், ஏடி 60ஆக இருக்கும், அண்ட் பிசி வந்து 40ஆக இருக்கும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். கிளியராக இருக்கா இது? அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஏபிடி அப்படிங்கிற ட்ரையாங்கிளோடைய ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ ஃபுல் ட்ரையாங்கிளோட ஏரியான்றது கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து ஃபுல் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏபிசியோடைய ஏரியா என்ன, half into base into height. ஸோ 60 into 80. ஸோ கேன்சல் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு 2400. ஃபுல் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 2400. அவங்க கேட்டிருக்கிறது ஏபிடிக்கு. ஸோ ஏபிடிக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த ஃபுல் ட்ரையாங்கிளில் வந்து இந்த மாதிரி ஏசியை பேஸாக வச்சு பாருங்கள். ஏசி பிடி பி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது என்ன மாதிரி ஸ்ப்ளிட்டாக இருக்குது, 6:4 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் ஆயிருக்கா. இந்த ட்ரையாங்கிள் அப்படியே கவுத்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். 6:4 ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா. அப்போது இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஹைட் என்னவோ, இதுக்கு என்ன ஹைட்டோ அதே ஹைட் தானே இந்த ஏபிடிங்கிற ட்ரையாங்கிளோட ஹைட்டும், ரெண்டுத்துக்கும் சேம் ஹைட் தானே. அப்போது பேஸ் ரேஷியோவில் தானே நமக்கு ஏரியா அப்படிங்கிறது ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஃபுல் ட்ரையாங்கிள் உடைய பேஸ் ரேஷியோ நமக்கு 10 அண்ட் ஏபிடியோடைய பேஸ் ரேஷியோ 6. ஸோ 2400 நமக்கு 10 அப்படின்னா 6 என்ன அப்படி 2400 டிவைடட் பை 10 இன்ட்டு 6. ஒரு 0 கேன்சல் ஆகிட்டு 0 4 பேலன்ஸ் 2 1440. ஸோ 1440 தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பி அப்படிங்கிற இடத்துல நமக்கு ரைட் ஆங்கிள் இருக்கான், அண்ட் பிடி அப்படிங்கிறது நமக்கு ஏதோ ஒரு ஏசி மேலே இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட் தான் நமக்கு டி அப்படிங்கிறது. டிசி அப்படிங்கிறது 11, ஏடிங்கிறது 31 அண்ட் பிடிங்கிறது 17. ஷேடட் ரீஜன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஷேடட் ரீஜன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு சின்ன ஒரு கான்செப்ட்டு, இதை வந்து நம்ம ஜாமெட்ரியில் பார்ப்போம். பட் என்ன அப்படின்னா, ஒரு செமி சர்க்கிள் இருக்குது. செமி சர்க்கிள்னால் அதனுடைய பேஸ் என்னவாக இருக்கும், டயமீட்டராக இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் நமக்கு ஃபார்ம் பண்ணும்போது எப்போவுமே 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா. ஸோ 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணும்.
அப்போது இந்த எந்த ஒரு ட்ரையாங்கிளாக இருந்தாலும் இந்த மாதிரி பேஸ் வந்து இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து 90 டிகிரி இருக்குன்னா இந்த ஹைப்போட்டனஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு சர்க்கிள் வரைஞ்சேன்னா அது வந்து டயமீட்டராக இருக்கும். ஓகேவா? டயமீட்டர் நமக்கு சென்டரில் நம்ம பாயிண்ட் வச்சோன்னா நமக்கு என்ன ரேடியஸாக ஸ்ப்ளிட் ஆகுமா? ஸோ இது ஃபுல்லாக சேர்த்து இப்போது இந்த ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னா நம்ம 42. ஸோ ரேடியஸ் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஹாஃபாக இருக்குமா? டயமீட்டரை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுமா? 21 21ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 21னா இது 10ஆக இருக்குமா? இது ஃபுல்லாக 21ஆக இருக்கும். ஓகேவா? நம்ம அழிச்சிக்கலாம். இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது, இல்லை ஒரு செமி சர்க்கிள் இருக்குன்னா அதோடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸில் என்ன லைன் வரைஞ்சாலும் அது நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? ரேடியஸாக இருக்கும் இல்லையா? அப்போ இது 17 கிடையாது, இது தானே 17. இந்த லைன் பிடிங்கிறத லைன் வந்து 17. இந்த லைன் என்னவாக இருக்கும்? இது 21, இது ரேடியஸ் வந்து 21 அண்ட் இது 21 அப்படின்னா இதுவும் எனக்கு என்னவாக இருக்கும்? சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுற எல்லாமே ரேடியஸ் தான். ஸோ இது வந்து எனக்கு என்னவாக இருக்கும்? 21ஆக இருக்கும். ஓகே, அப்போது இது நமக்கு என்ன ட்ரையாங்கிள்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. 21 21, இதுவும் 21 21 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்ம இந்த ஷேடட் ரீஜியனோடைய ஏரியாவை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த குட்டி ட்ரையாங்கிள் பாருங்கள், இந்த பிஓடி அப்படிங்கிற ட்ரையாங்கிளுக்கு 3 சைடுமே கொடுத்துருக்காங்க. 3 சைடுமே கொடுத்துட்டா செமி பெரிமீட்டர் வச்சு நம்ம ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த கேட்டிருக்கிறது அவங்க பிடிசிக்கு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிடிசிக்கு 3 சைட்ஸுமே இல்லை, அதனால் என்னால் என்ன பண்ண முடியாது? டைரெக்டாக ஏரியா கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுத்துக்குமே காமன் ஹைட் இல்லையா? ஸோ ஹைட் வந்து இது ரெண்டுத்துக்குமே காமன் அப்படிங்கிறதுனால, இது ரெண்டுத்துக்குமே ஹைட் வந்து காமன் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? பேஸ் ரேஷியோவில் ஏரியா அப்படிங்கிறது ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இதோடைய ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு இந்த பேஸ் ரேஷியோ வச்சு இதோடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ 21 17 10 ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 48. ஸோ செமி பெரிமீட்டர் என்ன? 24. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24 இன்ட்டு 24 minus 21 3, 24 minus 17 7. ஓகே, 24 minus 10 வந்து 14. ஸோ 16 இன்ட்டு 9 இன்ட்டு 7. ஓகேவா? தனித்தனியாக எழுதணுன்னா ஸோ 7 ஸ்கொயர். ஸோ 7 எல்லாமே காமனாக வெளியே எடுக்கலாம். நம்ம ரூட் எடுத்துகிட்டு 9 ரூட் எடுத்தோன்னா 3 அண்ட் 16 ரூட் எடுத்தால் 4. ஸோ இதுதான் நம்மளுடைய ஏரியா ஆஃப் இந்த பிஓடி. ஏரியா ஆஃப் பிஓடி என்ன அப்படின்னா நம்மளுக்கு 734 இதனோட மல்டிபிள். ஸோ 734ங்கிறது பிஓடியோடைய ஏரியா அப்படின்னா நமக்கு பிடிசியோட ஏரியா என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 7 × 3 × 4 ரேஷியோ என்ன? 10:11ன்ற ரேஷியோவா? 10ஆல் டிவைட் பண்ணுங்கள், 11ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ன கிடைக்கும்? ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12, 7 12 84. 84 × 9 வந்து நமக்கு 92.4. ஓகே, 84 × 11 வந்து 4 பேலன்ஸ் 1. ஓகே, ஸோ கீழே அந்த 10 வந்து நான் டெசிமலில் எழுதிக்கிறேன். 92.4. ஸோ ஆன்சர் 92.4. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளோடைய சைடு கொடுத்துட்டாங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா இது, நீங்களே சால்வ் பண்ணுங்கள். ட்ரை யோர் செல்ஃப். ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? √3/4 × a². ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதுக்கு வந்து ஹைட்டு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஹைட் வந்து √3/2 × a. ஏங்கிறது சைடு, ஹைட்டுங்கிறது h. ஓகே, ஹைட்டு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் √3/4 × a² அப்ளை பண்ணிக்கலாம். கேன்சல் ஆகிட்டு a = 14ன்னு கிடைக்கும். 14 இங்கே இந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 49√3ன்றது கிடைக்கும். அடுத்து இதையும் நீங்களே சால்வ் பண்ணுங்கள். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் அவங்க வந்து √3க்கு பதிலாக 1.73 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சால்வ் பை யோர் செல்ஃப். இப்போ O is a point in the
இன்டீரியர் ஆஃப் அன் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ வந்து ஒரு கான்செப்ட்டு என்னென்னா, ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளில் ஓன்றது ஏதோ ஒரு பாயிண்ட், அது சென்டராக இருக்கணும் எதுவுமே அவசியம் இல்லை, ஏதோ ஒரு பாயிண்ட் ஓங்கிறது. ஓகே, ஸோ அந்த ஓங்கிற பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு சைடில் இருக்கிற பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஒரு சைடுக்கும் ஓன்ற பாயிண்ட்லேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது 2√3, இது √3, இன்னொன்று வந்து 5√3 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோடைய பெரிமீட்டர் என்ன, பெரிமீட்டர் என்ன 3a, 3a என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள்குள்ளே ஏதோ ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து அதோடைய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஹைட் என்னன்றது கிடைக்கும். h1 + h2 + h3. இது நீங்கள் xyzன்னு கூட வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்கறதுனால நான் h1 h2ன்னு வச்சேன். ஸோ xyzன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸஸை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைட் டைரெக்டாக கிடச்சிரும். ஸோ 2√3, 5√3, √3 இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 8√3 கிடைக்கும். ஹெச்ங்கிறது நத்திங் பட் ஹைட் ஆஃப் த என்டையர் ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு இந்த h அப்படிங்கிறது. ஓகே, 8√3 அப்படிங்கிறது. அப்போ நம்மளுக்கு ஹைட்டு தெரியும் அப்படின்னா அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், சைடு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சைடு என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிமீட்டர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். ஸோ இது ஒன்றும் இல்லை, இது ஒரு கான்செப்ட்டு. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ரைட் ஆங்கிள் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா அதுக்கு நடுவில் அந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே ஏதோ ஒரு பாயிண்ட் ஓன் வைக்கிறோம் அப்படின்னா அதோடைய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸஸை ஆட் பண்ணும்போது நமக்கு ஹைட் கிடைக்கும் அப்படிங்கிறது. x + y + zங்கிறது ஹைட்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து ஏபி அண்ட் ஏசிங்கிறது ஐசோசெலஸ். அதோடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 13ன்னு சொல்லிட்டு. ஏடிங்கிறது மீடியன். ஆமாம், மீடியன்னா என்ன, இது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகே, சச் தட் ஏடி வந்து நமக்கு 13 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் பிசி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது இது வந்து இந்த ஏடிசிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் ஏடிபிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே ஏசியோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏசியோட லென்த் எல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்டீஜராக தான் இருக்குது. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய 28 வச்சு வர ட்ரிப்ளெட் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோன்னா 28, 45, 53 அப்படிங்கிறது வரும். ஓகேவா, ஸோ இப்போது 53ங்கிறது என்னது, ஹைப்போட்னஸ். ஸோ ஹைப்போட்னஸ் இருக்கிற இடத்துல 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும் 53. இது 45. அதே மாதிரி தானே இந்த சைட் இதுவும் சேமாக இருக்கும். இது 45. தென் 28 அண்ட் 45க்கு பித்தாகரஸ் இது அப்ளை பண்ணோம் அப்படின்னா 28, 45, 53 இது ஒரு ட்ரிப்ளெட் அண்ட் ரெண்டுமே வந்து சேம் ட்ரிப்ளெட்டாக தான் இருக்கும், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இல்லையா. அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 196ன்னு இவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டாங்கிறத ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ் இன்ட்டு ஹைட்டா, ஹாஃப் இன்ட்டு பேஸ் என்ன 90, சாரி இவங்க கொடுத்துருக்கிறது ஏரியா கிடையாது, பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் கரெக்டானு பார்க்குறதுக்கு ஸோ 45 + 45 90, 53 + 53 வந்து 106. ஸோ 196 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்மை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு the ratio of the equal side of the base of an isosceles triangle. ஐசோசெலஸ்னா ரெண்டு சைடு வந்து சேமாக இருக்கும். ஈக்குவல் சைட்ஸ் வந்து 3, 3ன்னு இருக்குது அண்ட் இன்னொரு சைட் பேஸ் வந்து 5ன்னு இருக்குது. ஓகே, 5ன்னு இருக்குது. இட்ஸ் ஏரியா இஸ் 80√11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பெரிமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் நம்மளுக்கு பெரிமீட்டர் கொடுக்கல. ஸோ இது வந்து 8x 5x இந்த மாதிரி இந்த 6x + 5x 11x என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போதைக்கு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்க வேணாம். ஓகே, இப்போ நான் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் நடுவில் நான் ஒரு லைன் இந்த மாதிரி வரைகிறேன் அப்படின்னா அது 90 டிகிரியாக இருக்குன்னா இது வந்து மீடியனாகவும் இருக்கும். ஓகே,
இப்போது எனக்கு 80√11 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகும்னா இது 5/2, இது 5/2 இருக்குமா? இப்போ நான் பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ் எடுத்துருங்க இப்போதைக்கு. ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு 9 அண்ட் 5/2 ஸ்கொயர் 25 divided by 4. ஸோ 36 - 25 divided by 4ங்கிறது 11/4 அப்படிங்கிறது வரும். இதுக்கு ரூட் எடுத்தோம்னா √11 divided by 2 அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய யூனிட் என்ன? √11 divided by 2 அப்படிங்கிறது. ஹைட்டோடைய யூனிட் என்னன்றது கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக? ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேஸ் என்ன நமக்கு 5, ½ into பேஸ் இன்ட்டு ஹைட் என்ன √11 divided by 2. நம்மளுக்கு இது எல்லாமே வந்து என்ன ஆக்சுவலி தெரியாது. ஸோ எல்லாத்துக்கும் நான் எக்ஸால் வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ், ஓகே. ஸோ எக்ஸு இங்கே ஒரு எக்ஸ்னால் ரெண்டும் சேர்த்து x² வருமா? ஸோ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? 80√11 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. √11க்கு √11 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் 5க்கு இது கேன்சல் ஆச்சுன்னா 16 into 4 இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 64 வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஸோ எக்ஸுங்கிறது 8. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வருது? 6x + 5x வந்து 11x. ஸோ 11x தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. 11 into 8 வந்து 88. ஸோ 88 சென்டிமீட்டர் தான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு இன் எ ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிளில் ஏபி அண்ட் ஏசி சேமாக இருக்குது. பெரிமீட்டர் வந்து எனக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க? 544ன்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் சைட்ஸ் வந்து நான் ஈக்குவல் சைட்ஸ்க்கு 5-6ன்ற ரேஷியோவில் இருக்குது. இது என்ன மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகுமா? இப்போ என்னது 3-4-5 ட்ரிப்ளெட்டா? ஸோ 3-4-5 ட்ரிப்ளெட் வச்சு நம்ம இதை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதை வச்சு நீங்களே வந்து ஃபைண்ட் பண்ணுங்கள். இது வந்து ட்ரை யுவர் செல்ஃப். ஓகே. இப்போது ஏபிசிடிங்கிறது ஒரு பேரலலோகிராம். பேரலலோகிராம் அப்படின்னா என்ன? இணைக்கரம்னு சொல்லுவோம் தமிழில். இப்படி பேரலல் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுவும் பேரலாக இருக்கும் அண்ட் இதுவும் பேரலாக இருக்கும். இதுவும் சேமாக இருக்கும் அண்ட் இதுவும் சேமாக இருக்கும். இதுதான் பேரலலோகிராம். ஏபிசிடின்னு ஒரு பேரலலோகிராம் இருக்கான். ஓகே. ஓஏபி அப்படிங்கிறது இவங்க ஏதோ ஒரு லைன் கொடுத்துட்டாங்க இல்லையா? one second. அதே மாதிரி இங்கேயும் இதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கணும். இது ஓன்னு சொல்லிட்டு வருது. A, B, C and D. OBCயோடைய ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. OABயோட ஏரியா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. OABயோட ஏரியா நமக்கு 19 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. ஓகே. இப்போது நமக்கு இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல என்ன ரேஷியோவில் இருக்கும்? நம்ம நார்மலாக இந்த ஏடிபி மட்டும் எடுங்க. ஏடிபி மட்டும் பார்த்தோன்னா ஏடிபி. ஓகே. இது XY அப்படின்னா இது எனக்கு XYன்ற ரேஷியோவில் இருக்கும். ஏன்னா சேம் ஹைட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும். ஸோ சேம் ஹைட். ஸோ பேஸ் என்னவோ அதே ரேஷியோவில் இருக்கும். ஸோ இது XY அப்படின்னா இது XYன்ற ரேஷியோவில் இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம இப்போ பார்த்தோன்னா அதுவும் பேஸ் இப்போ XY அப்படின்னா இதுவும் XYங்கிற ரேஷியோவில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1:2 நான் வச்சுக்கிறேன்னா 1:2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். சும்மா நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இது 1:2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதனுடைய ஹைட்டு வந்து h1ன்னு வச்சுக்கிறேன். அப்போது 1 into h1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குமா? அண்ட் 2 into h1 2h1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். அண்ட் இது 1:2ங்கிற ரேஷியோ தான் பேஸு. ஸோ 1 into இது வந்து இதனுடைய ஹைட், இந்த பிடிசியோட ஹைட் h2ன்னு வச்சுக்கிறேன். இது வந்து
2 into H2 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குமா. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏரியா அண்ட் இந்த ஏரியா ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து டயகனல். எப்போவுமே பேரலகிராம் அப்படிங்கிறது வரைகிறோம் அப்படின்னா அதனோட டயகனல் எப்போவுமே அதனுடைய ஏரியாஸை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏரியா அண்ட் இந்த ஏரியா ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ h1 + 2h1ங்கிறது இந்த ஃபுல் பார்ட்டோட ஏரியா. ஸோ 3h1 is equal to 3h2. ஸோ ஹைட்ஸ் வந்து என்ன ஆகுது, ஈக்குவல் ஆகிடுது. ஸோ ஏரியா இது ரெண்டுத்துக்கும் சேம் அப்படின்னா ஹைட்டும் இது ரெண்டுத்துக்கும் என்ன சேமாக தான் இருக்கும். அப்போது h1ம் h2வும் சேம், ரெண்டுத்துக்குமே எனக்கு என்னென்னு வச்சுக்கலாம், ஹெச்னே வச்சுக்கலாம். ரெண்டுமே வந்து என்னென்னு வச்சுக்கலாம், ஹெச்னே வச்சுக்கலாம். அப்போது 2 into h 19 அப்படின்னா இதுவும் 2 into h தானே, அப்போ இதுவும் என்னவா இருக்கும், 19ஆக தான் இருக்கும். ஓகேவா. அப்போது இதுக்கு வந்து ஒரு வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட வேல்யூவும் சேமாக இருக்கும், இதோட வேல்யூவும் இந்த வேல்யூவும் சேமாக இருக்கும். சேம் பேஸ் அண்ட் சேம் ஹைட், அதனால் ஏரியாவும் சேம். ஸோ இவங்க கொடுத்துருக்குற மாதிரி நம்ம எழுதிட்டோம். பேரலகிராமை முதல்ல வரைஞ்சிட்டு PM is 1/4 of PQ and PN is 3/5 of PN is 3/5 of NS அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. ஓகேவா. இப்போது if the area of PMRN, இந்த PMRNோட ரேஷியோ என்ன அப்படின்றத கொடுத்துட்டாங்க. PMRN அப்படிங்கிற குவாட்ரிலேட்டரோட ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க. சாரி, ரேஷியோன்னு சொல்லிட்டேன், ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஃபுல் பேரலகிராமோட ஏரியா PQRSோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது 12.5 அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா நமக்கு ஒரு கான்செப்ட்டு, பேரலகிராம் நம்ம போன கொஷின்ஸில் பார்த்த மாதிரி தான், பேரலகிராமை இந்த மாதிரி டயகனல் நம்ம வரைகிறோன்னா அது ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும் அப்படிங்கிறது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல ஒரு டயகனலாக வரைஞ்சிக்கிறேன். இந்த P and Rக்கு நடுவில் P and Rக்கு நடுவில் ஒரு டயகனலை வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டேன்னா இந்த ஃபுல் பார்ட்டும் எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த ஃபுல் பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபுல் பார்ட் பற்றி பேசுகிறேன். இதுலேருந்து இது வரைக்கும் அண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஈக்குவல் ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகேவா. அப்போது இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னா இதனுடைய ரேஷியோ இந்த 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 ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்கள், PSR இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்கள். இந்த பேஸ் வந்து எனக்கு 5:3 இருக்குது. ஹைட்டு ரெண்டுத்துக்குமே சேம் தானே, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே ஹைட்டுங்கிறது எனக்கு சேம் தான். ஸோ அப்போது இந்த ஏரியா எந்த ரேஷியோவில் இருக்கும், பேஸோடைய ரேஷியோவில் இருக்கும். 3:5ங்கிற ரேஷியோவில் இதனுடைய ஏரியா அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிள், இந்த PQRங்கிற ட்ரையாங்கிளை பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த தனித்தனியாக இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் எனக்கு என்னது, ஹைட்டுங்கிறது சேம் தான். ஓகேவா. ஹைட்டுங்கிறது எனக்கு என்னது, சேம். ஓகே. ஸோ இதனுடைய ஏரியாவும் பேஸோட ரேஷியோவில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், இந்த டயகனல் அப்படிங்கிறது இந்த ரெண்டு இந்த பேரலகிராமை ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். ஸோ இந்த 4 அப்படிங்கிற பார்ட்டும் இந்த 3 + 5 8ங்கிற பார்ட்டும் ஈக்குவல். அப்போது இந்த 8 அப்படிங்கிறத நம்ம ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக மாற்றலாமா. 3 + 5 மொத்தமாக சேர்த்து நமக்கு என்னென்ன இருக்குது, 3 + 5 மொத்தமாக சேர்த்து நமக்கு 8ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதையும் நம்ம 8 இந்த 4 நம்ம 8ஆக மாற்றணும்னா into 2 பண்ணுவோமா. இது தனித்தனியாக என்ன ரேஷியோவில் இருக்குது, 1:3ன்ற ரேஷியோவில் இருக்குது இந்த தனித்தனி ஏரியாஸ். ஸோ இதை நான் 2ஆல் பண்ணுறேன்னா இதையும் 2ஆல் பண்ணுவேன். அப்போது மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த பார்ட் வந்து 2, இந்த பார்ட் வந்து 6 அண்ட் இது 5, இது 3. ஓகேவா. ஸோ தனித்தனியாக அந்த ஒரு பார்ட்ஸோடைய ஏரியாவோட ரேஷியோஸும் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா. இது 5, இது 3, இது 2 அண்ட் இது 6. அவங்க வந்து எதை கொடுத்துட்டாங்க, PMRN. ஸோ PMRNோடைய இது என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 3 + 2 என்ன, 5. ஸோ 3 + 2 வந்து
5 தான் எனக்கு 12.5 அவங்க கொடுத்துருக்கிற 12.5னா இந்த ஃபுல் ஏரியா மொத்தத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும் தனித்தனி பார்ட்ஸையும் 5 + 3 + 2 + 6 16 ஸோ 16 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா இதை நான் 2.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் அதே மாதிரி இதையும் 2.5ல் மல்டிப்ளை பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 40 ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 40 இது கிளியரா ABC A B C F and E வந்து நமக்கு மிட் பாயிண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க மிட் பாயிண்ட்ஸ்னால் இது ரெண்டுத்தையும் எப்படி பிரிக்கும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும் ஓகேவா G is a centroid G is a centroid of ABC if P Q and R are the midpoints of EF FG and GH ஓகே இது வந்து மிட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஜின்ற ஒரு பாயிண்ட் இருக்கான் அது வந்து என்னவா சென்ட்ராய்டாம் ஸோ சென்ட்ராய்டு அப்படிங்கிறது எனக்கு ஆக்சுவலி என்னென்னா இந்த மிட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் சென்ட்ராய்டு சென்ட்ராய்டுனா என்னது மீடியன்ஸோடைய இன்டர்செக்ஷனை தான் சென்ட்ராய்டுன்னு சொல்கிறோம் மீடியனுன்றது ஆப்போசிட் சைடை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும் இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும் ஸோ இதுதான் மிட் பாயிண்ட் அப்படின்னா இங்கேருந்து தானே மீடியன் வந்திருக்கும் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த டச் பண்ணியிருக்கோம் அண்ட் இங்கேருந்து இந்த இடத்த டச் பண்ணியிருக்கோம் அண்ட் அது ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷன் தான் எனக்கு சென்ட்ராய்டாக இருக்கும் ஓகேவா அப்போது இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில கான்செப்டை நம்ம பார்ப்போம் இது வந்து ரொம்ப ரிப்பீட்டர் ஃப்ரெண்ட்லி கொஷினு எல்லா கான்செப்டும் ஒன்றா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இது சென்ட்ராய்டு அப்படின்னா வேர்டெக்ஸ்லேருந்து வர இதுதான் வேர்டெக்ஸ் இது வேர்டெக்ஸ்லேருந்து அந்த சென்ட்ராய்டை கனெக்ட் பண்ணுற லைன்ஸ் வந்து என்ன ஆகும் 3 ட்ரையாங்கிள்ஸ் குட்டி குட்டியாக ஃபார்ம் பண்ணுது அந்த 3 ட்ரையாங்கிள்ஸும் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும் ஓகேவா இன்னொன்று மீடியனையே நான் டைரெக்டாக வரைகிறேன் மீடியன் இதெல்லாம் மீடியன் லைன்ஸு இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம் 1 1 1 1 1 தட் இஸ் ஃபுல்லாக 6 இருக்குது ஒன்றுமே 1/6 1/6 1/6ன்னு இது ஃபுல்லாக 3 இருக்குது ஸோ 1/3 1/3 1/3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணோம் ஓகேவா ஓகே ஸோ இந்த சைடை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது டீட்டானா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அதுவும் டீட்டா ஓகே இது ரெண்டும் வந்து பேரலல்னா அவங்களே வந்து இல்லை அவங்க கொடுக்கல நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது மிட் பாயிண்ட் அப்படின்னா 1:1 ரேஷியோவில் பிரிக்குமா இது மிட் பாயிண்ட் அப்படின்னா இதுவும் 1:1 ரேஷியோவில் பிரிக்குமா நம்ம தேல்ஸ் தியரமோட கான்வர்ஸ் பார்த்தோம் இந்த மாதிரி இதனுடைய ரேஷியோஸ் சேமாக இருக்குது அப்படின்னா அது பேரலாக இருக்கும் அப்படின்ற அந்த தியரமில் கான்வர்ஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ இது ரெண்டும் பேரலாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும் அது எப்போவுமே அது பேரலாக இருந்தாலும் பேரலாக இல்லைனாலும் இது ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கும் இந்த ஆங்கிள் டீட்டானா பேரலல் லைன் இந்த ஆங்கிளும் டீட்டாவாக இருக்கும் ஓகே நம்ம இது வந்து ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம் இது ஆல்ஃபானா இதுவும் ஆல்ஃபாவாக இருக்கும் இது பீட்டானா அண்ட் இதுவும் பீட்டாவாக இருக்கும் எப்படின்னா இது ஒரு ரெண்டு பேரலல் லைன்ஸ் இருக்குது அந்த பேரலல் லைனை கட் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு குறுக்கில் ஒரு கோடு போடுறோம் அப்படின்னா ஓகே இதை டிரான்ஸ்வர்சல் லைனுன்னு சொல்லுவோம் அந்த பேரலல் லைனை கட் பண்ணிட்டு போகிற ஒரு லைனை டிரான்ஸ்வர்சல் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த மாதிரி கட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும் அதாவது இப்படி வர கோடு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வரைஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆங்கிளும் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் இதுவும் ஈக்குவலாக இருக்கும் இது வந்து கான்செப்ட் அப்போ அதே மாதிரி இப்படி ஒன்று போடுறோம் அப்படின்னா இது ஆல்ஃபா அப்படின்னா உள்ள இதுவும் எனக்கு ஆல்ஃபாவாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இது வேணால் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஆல்ஃபா இதே ஆங்கிளில் தான் இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் அப்படிங்கிறது இந்த ரெண்டுத்தையுமே வந்து கட் பண்ண போகுது இதை டீட்டா அப்படின்னு கட் பண்ணுதுன்னா இதையும் டீட்டா அப்படின்னு தான் கட் பண்ணும் ஓகேவா இந்த லைனுக்கு மேலே டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுதுன்னா அந்த லைன் வந்து எனக்கு இந்த லைனுக்கு மேலேயும் டீட்டான்னு தான் கட் பண்ணும்
இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், இது தீட்டா அப்படின்னா இதுவும் தீட்டா இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் மூலமாக தான் இது தீட்டா அப்படின்றதுனால இது தீட்டா அப்படிங்கிறது வருது. ஸோ இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? தீட்டா ஆல்ஃபா பீட்டா, தீட்டா ஆல்ஃபா பீட்டா, இது ரெண்டும் அப்போ என்னது? சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ இது ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ சேம் ஆங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னாலே நம்ம அதை சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சேம் ஆங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னாலே அதை என்னன்னு சொல்லுவோம்? சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போது அதனுடைய இதுவை நம்ம இங்கே தனியாக பார்க்கலாம். இந்த எஃப்இபிசி இந்த பார்ட்டை நம்ம தனியாக பார்ப்போம். ஓகே, எஃப்இபிசி சிமிலர் ட்ரையாங்கிள் இல்லையா? parallel similar triangles. ஸோ இதனுடைய ரேஷியோ அண்ட் இதனுடைய ரேஷியோ. ஓகே, இது 1 அப்படின்னா இது ஃபுல்லாக சேர்த்து 2 இல்லையா? அப்போ இது 1, இது வந்து 2. ஸோ இது வந்து இந்த டயக்ராம் என்ன அப்படின்னு கேட்டால் ட்ரெப்பீசியம். ட்ரெப்பீசியம்னா என்னென்னா பேஸுக்கு பேரலாக மேலே ஒரு லைன் இருக்கும். இது ரெண்டும் பேரலாக இருக்கணும்னு அவசியம். 2 சைட்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா பேரலாக இருக்கும். மற்ற 2 சைட்ஸும் வந்து பேரலாக இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து 1 அப்படின்னா ஓகே, இந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடு வந்து எனக்கு 1, இந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடு 2னா ஒரு சைடுமே வந்து நம்மளுக்கு 1:2ன்ற ரேஷியோவில் தான் இருக்கும். அப்போ ஏரியா என்ன ரேஷியோவில் இருக்கும்? 1:4ங்கிற ரேஷியோவில் இருக்கும் இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும். ஓகேவா? நம்ம ட்ரெப்பீசியம் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் என்னென்னா இது ரெண்டும் சேமாக இருக்கும். இது ரெண்டுத்தோட மல்டிபிள் k² அப்படிங்கிறது நமக்கு இந்த 2 வேல்யூக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இந்த 1:4 அப்படின்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு இன்னொரு கான்செப்டும் தேவைப்படுது இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு. என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்டுங்கிறது ஆல்ரெடி இங்கே என்னது ஜி தானே. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பார்த்தோம்? இது 1/3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த வேல்யூங்கிறது என்ன? ஆக்சுவலி இந்த கான்செப்ட் படி இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோடைய 1/3 தானே இந்த பார்ட்டு. ஸோ நான் இதை 1/3 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா? அப்போது இது 1/3 நான் போடுறேன். அண்ட் இதில் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ட்ரையாங்கிளில் இந்த ட்ரையாங்கிள் பற்றி பேசுகிறேன். மீடியன் வந்து கட் பண்ணுது அப்படின்னா இது வந்து எனக்கு என்னது? ஒன்று 1/6 1/6 1/6ன்னு வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதையும் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் நமக்கு என்னது? 1/6 1/6. ஸோ இப்போ சொன்ன கான்செப்டை யூஸ் பண்ணோன்னா k² இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ. இந்த வேல்யூவை நான் சும்மா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, k²ங்கிறது என்ன? 1/6 × 1/6 1/36. ஸோ 1/3 கேன்சல் ஆச்சு அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூங்கிறது 1/12. எக்ஸுங்கிறது எனக்கு என்னென்னு கிடச்சிச்சு? 1/12ன்னு கிடச்சிருச்சு. 1/12. இப்போ நீங்கள் இதுக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4:1ங்கிற ரேஷியோ வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபைனலாக. ஓகே, அதுக்கப்புறம் இப்போது நம்மளுக்கு இந்த தனித்தனியாக ஒரு பார்ட்டுக்கும் வந்து என்ன கிடச்சிருச்சு? வேல்யூ அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. சும்மா நம்ம இங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து என்ன? 1/3. இது என்ன? 1/6. இது என்ன? 1/12. இது வந்து 1/6. ஓகே, இப்போது ஜென்ரலாக மீடியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மீடியல் அப்படிங்கிறது என்னென்னா இந்த சைடோடைய மிட் பாயிண்ட், இந்த சைடோட மிட் பாயிண்ட், இந்த சைடோட மிட் பாயிண்ட் மூணுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி உள்ள ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம் அப்படின்னா இந்த ஒரு பார்ட்ஸும் என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 1 1 1 1. மொத்தம் 4 பார்ட் இருக்கா? ஸோ 1/4 1/4 1/4 1/4ங்கிற ரேஷியோவில் நம்மளுக்கு இது வந்து கட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட்டு ஏன் நம்ம சம்மந்தமே இல்லாமல் பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். G is the centroid. இதுக்கப்புறம் லைன் படிச்சிங்கன்னா PQR are the midpoints of EF, FG and GE. ஸோ EF உடைய மிட் பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க? EFோட மிட் பாயிண்ட் P அண்ட் FGயோட மிட் பாயிண்ட் Q அண்ட் GEயோட மிட் பாயிண்ட் வந்து Rன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இங்கே ஒவ்வொன்றுத்தோடைய மிட் பாயிண்ட்டும் நம்ம
கனெக்ட் பண்ணோன்னா எனக்கு இந்த தனித்தனி ட்ரையாங்கிள்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மொத்தம் 4 ட்ரையாங்கிள்ஸ் தனித்தனியாக இருக்கிறதுனால ஒன்று 1/4 1/4 1/4. ஸோ இது எல்லாமே வந்து 1/4 இருக்கும். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், இந்த FEG அப்படிங்கிற ட்ரையாங்கிள் வந்து டோட்டல் ட்ரையாங்கிளில் 1/12. ஸோ ஓகே, டோட்டல் ட்ரையாங்கிளில் இந்த FEG அப்படிங்கிற ட்ரையாங்கிள் வந்து எனக்கு என்னது 1/12. அந்த FEG அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் எனக்கு இந்த PQRங்கிறது 1/4. ஓகேவா? ஸோ எனக்கு PQRங்கிறது என்னது 1/4. ஸோ 1/48ங்கிறது தான் PQRக்கும் ABCக்கும் உள்ள ரேஷியோ. அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 148 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கொயருடைய சைட்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 6 6ன்னு சொல்லிட்டு. அடுத்து E அண்ட் F வந்து மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் சைடு AB அண்ட் AD. AB அண்ட் ADயோட மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, E அண்ட் F. ஓகே, ஸோ மிட் பாயிண்ட்னா என்ன, இது ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் மிட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருதா, ஜிங்கிற பாயிண்ட்டு ஃபார்ம் ஆகுதான். ஸோ அதுதான் F அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நமக்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அதனோட டயகனல் வந்து அந்த ஸ்கொயரை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நான் இந்த இடத்துல ஒரு டயகனல் வரைகிறேன் அப்படின்னா இந்த பார்ட்டும் இந்த ஃபுல் பார்ட்டும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த பார்ட் அண்ட் இந்த பார்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பார்த்தா இந்த வெறும் இந்த ADB இந்த ட்ரையாங்கிள் பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட மீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ட்ரையாங்கிளோட மீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்ட்ராய்டு அப்படிங்கிற பாயிண்ட்டோட இந்த வேர்டெக்ஸ் ஒன்று கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இது ஒன்று என்ன மாதிரி வேல்யூவில் இருக்கும், இது 1/3 இது 1/3 இது 1/3. இப்போ அந்த மாதிரி இது எனக்கு என்னவாக இருக்கும், இது வந்து இந்த ட்ரையாங்கிளில் 1/3 பார்ட்டாக இருக்கும். இந்த பார்ட் அப்படிங்கிறது, இந்த பார்ட்டுங்கிறது டோட்டல் ஸ்கொயரில் என்னவாக இருக்கும், இது 1/2 இருக்கும். ஆனால் இது வந்து இந்த ட்ரையாங்கிளில் தான் இது 1/3. இந்த டோட்டல் ஸ்கொயரில் என்ன இருக்கும் அப்படின்னா 1/3 × 1/2. ஏன்னா இந்த DABங்கிற பார்ட் வந்து 1/2, அதில் 1/3 பார்ட்டுங்கிறது தான் இந்த DGBங்கிறது. ஓகே, அப்போது இது இந்த டோட்டல் ஸ்கொயர் கூட கனெக்ட் பண்ணும்போது இது எனக்கு என்ன ஆகிடும், 1/6 பார்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க எதுவும் கொடுக்கல, BGDC அப்படிங்கிற குவாட்ரிலேட்டரலோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ BGDC அப்படிங்கிற குவாட்ரிலேட்டரலுங்கிறது என்ன, இங்கே BGDC இந்த குவாட்ரிலேட்டரல். ஸோ இதோடைய யூனிட்டும் தெரிஞ்சிருச்சு, இதோட யூனிட்டும் தெரிஞ்சிருச்சு. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/6 அண்ட் 1/12 சாரி 1/2 மேலே கீழேயும் நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேஸ் சேம் ஆயிரும். ஸோ 6 4/6. ஸோ 2/3 அப்படிங்கிறது தான் இது வந்து குவாட்ரிலேட்டரல் BGDC அண்ட் இது வந்து டோட்டல் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ABCD. ஓகேவா? ஸோ BGDC என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ABCDயோட ஏரியா என்னன்னு தெரியும். எப்படின்னா அவங்க சைடு கொடுத்துட்டாங்க. ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏரியாங்கிறது என்ன, A² இல்லையா? ஸோ 6 × 6ங்கிறது 36. ஸோ எனக்கு டோட்டல் ஸ்கொயர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, டோட்டல் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு 36. குவாட்ரிலேட்டரல் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ 3 × 12 வந்து எனக்கு 36னா 2 × 12 24. ஸோ குவாட்ரிலேட்டரலோட ஏரியா வந்து 24. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம். இதை என்னென்னா இதுதான் நம்மளுக்கு ஒரு பேஸ் அப்படின்னா இந்த ஆப்போசிட் லைன் பேரலல் அப்படின்னா எனக்கு ஃபார்ம் ஆகிற ஒரு ட்ரையாங்கிளும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும், ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது, இப்போது
எனக்கு இது வந்து பேஸ் ஓகேவா. இது வந்து அதுக்கு அந்த பேஸுக்கு பேரலாக இருக்கிற ஒரு லைன். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியான்னு சொல்லிட்டு எல்லாமே சேமாக இருக்கும். ஏன்னா பேஸ் சேம் அண்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஹைட்டுங்கிறது எனக்கு என்னது சேம். ஒன்னொன்றுத்தோடைய ஹைட்டும் வந்து நமக்கு என்னவாக இருக்குது சேமாக இருக்குது அண்ட் பேஸ் சேம். ஸோ ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஃபார்முலாவை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பேரலகிராமுக்கும். இப்போது இது வந்து எனக்கு பேஸ் ஓகேவா, ஏபின்னு ஒரு பேஸ் இருக்குது. ஆப்போசிட்டில் எனக்கு ஒரு பேரலாக ஒரு லைன் போகுது. ஸோ நான் இப்படி கனெக்ட் பண்ணுறேன், இன்னொன்று இப்படி கனெக்ட் பண்ணுறேன், இன்னொன்று பேரலாக இப்படி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் பேரலல் அண்ட் இது ரெண்டும் பேரலல் ஓகே. அண்ட் இன்னொன்று நான் இப்படி கனெக்ட் பண்ணுறேன், இதுவும் பேரலல். ஸோ இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணுறேன்னா இது ஒவ்வொன்றுத்தோடைய ஏரியாவும் சேமாக இருக்கும். ஏன்னா பேரலகிராமோட ஃபார்முலா பார்க்கும்போது நம்ம இதை ஜாமெட்ரியில் பார்ப்போம். ஸோ சேம் பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான் பேரலகிராமோடைய ஏரியாவோட ஃபார்முலா ஓகேவா. பேஸ் வந்து சேமு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஹைட்டும் சேம். ஸோ இது எனக்கு இந்த இடத்துல வந்து இப்படி வளையுதுன்றது முக்கியம் கிடையாது. அது 90 டிகிரி ஹைட்டு எல்லாத்துக்கும் சேம் தானே, அதுதான் முக்கியம். ஸோ ஒன்றொன்றுத்துக்கும் சேம் ஹைட்டுங்கிறதுனால சேம் பேஸுங்கிறதுனால இந்த எல்லா பேரலகிராமுக்கும் ஏரியாங்கிறது எனக்கு என்னவாக தான் இருக்கும், சேமாக இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த கான்செப்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஓகே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ABCD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரலகிராம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ABMNR ஆன் பேஸ் பி அவங்களே வந்து டயக்ராமும் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை, நம்ம அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ ABM இந்த இடத்துல Nன்னு சொல்லிட்டு, ஸோ இது ரெண்டும் பேரலல் அண்ட் இதுவும் பேரலல். ஸோ இந்த பேரலகிராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போது இப்போ பார்த்த கான்செப்ட் படி என்ன சொல்லலாம், இந்த ஏபிஎம்என்னோட ஏரியாவும் ஏபிசிடியோட ஏரியாவும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா சேம் பேஸ் அண்ட் ரெண்டுத்துக்குமே சேம் ஹைட் அப்படிங்கிறதுனால எனக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஏபிஎம்என்னோடைய ஏரியா 80 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபிசிடியோட ஏரியாவும் என்ன தான் இருக்கும், 80 தான் இருக்கும் ஓகே. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏபிடி அதனுடைய ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏபிடி பாயிண்ட் தான் ஆக்சுவலி பி, இதுதான் பி ஓகே, இந்த பாயிண்ட் தான் பி. ஸோ இப்படி நான் ஒரு ஆப்போசிட் சைடை டச் பண்ணுற மாதிரி நான் வரைகிறேன் அப்படின்னா அதனுடைய ஏரியா ஏபிடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போது பேரலகிராம் இருக்குது ஓகே, பேரலகிராம் இருக்குது, அதோட பேஸ் ஓகே, இதனோட பேஸ் வந்து எனக்கு வச்சுட்டு ஆப்போசிட் சைடை டச் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் நான் வரைகிறேன் அப்படின்னா அது வந்து இந்த பேரலகிராமோட ஹாஃபாக இருக்கும். அது என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போது இந்த ஓகே பேஸ் வந்து எனக்கு என்னவாக இருக்கணும், சேமாக இருக்கணும். ஸோ எந்த இடத்துல நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணாலும் எனக்கு என்ன வரும், சேம் ஏரியா தான் ஃபார்ம் ஆகும். என்னது, ஹாஃப் ஆஃப் த பேரலகிராம் ஓகே. ஏன் அப்படின்னா பேரலகிராமோட ஏரியா ஃபார்முலா என்னென்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டு, ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னென்னா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஓகே. ஸோ சேம் பேஸு ஹைட் வந்து சேமு, அப்போது ஹாஃப் ஆஃப் த பேஸ் இன்ட்டு ஹைட் ட்ரையாங்கிள் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது எனக்கு என்னது, மீதி இருக்கிறது ஹாஃப் ஆஃப் த ஏரியாவாக இருக்கும். ஸோ இது ஹாஃபு அண்ட் இது ஹாஃப், இது ரெண்டும் சேர்ந்து ஹாஃபாக இருக்கும். இந்த பார்ட் அண்ட் இந்த பார்ட் சேர்ந்து நமக்கு ஹாஃப்னு வரும் ஓகே. அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹாஃப் ஆஃப் த ஏபிசிடினா என்ன வரும், ஹாஃப் ஆஃப் த ஏபிசிடினா ஆல்ரெடி ஏபிசிடியோட வேல்யூ ஏரியா என்னன்னு தெரியும், ஹாஃப் ஆஃப் 80ங்கிறது 40. ஸோ ஆன்சர் வந்து 40 ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஏசிடிஇ கொடுத்துருக்காங்க. இஃப் பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி, முதல்ல நம்ம அவங்க கொடுத்துருக்குற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இஃப் ஏசி அண்ட் டிஇ ஆர் பேரலல், ஏசியும் டிஇயும் பேரலாம், டிஇயும் பேரலல் ஓகே. ஏசிடிஇ ஓகேவா. ஸோ ஏசியும் டிஇயும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் பி அப்படிங்கிறது ஏசியோட மிட் பாயிண்ட், பிங்கிறது ஏசியோட மிட் பாயிண்ட்டு. ஸோ பிஇயும் சிடியும் பேரலல், ஸோ பிஇயும் சிடியும் பேரலல். ஸோ சிடியும் பிஇயும் இந்த டயக்ராமில் பேரலாக இருக்கா, இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்லையே வந்து நம்ம டயக்ராமை முதல்ல ஏற்ற மாதிரி வரைகிறோம். பிஇ அண்ட் சிடி வந்து பேரலாக இருக்கணும். சிடி இதுதான், பிஇ வந்து எனக்கு என்னது
இந்த சிடிக்கு பேரலாக இருக்கணும், பிஇ சிடிக்கு பேரலாக இருக்கணும். அண்ட் ஏங்கிறது இப்படி குவாட்ரிலேட்ரல் ஃபார்ம் பண்ணுது. ஏசிடிஇங்கிறது குவாட்ரிலேட்ரல், அதுக்கப்புறம் பிங்கிறது மிட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இது ரெண்டும் பேரலாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் இதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஏசிடிஇயோட ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க 36ன்னு சொல்லிட்டு. ஏபிஇயோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனோட ஏரியா என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஏரியா என்னன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா பேஸ் எனக்கு இது ரெண்டுத்துக்கும் சேம். ஸோ நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். இதை கனெக்ட் பண்ணனா இதோட ஏரியா என்னவோ அதே தான் இதோட ஏரியாவும் இருக்கும். ஏன்னா இந்த பேஸுக்கு சேம், இந்த பேஸ் உள்ள இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் சேம் ஹைட் இருக்குது. ஓகேவா? சேம் ஹைட் இருக்குது. அப்போ சேம் ஹைட்னா பேஸோடைய ரேஷியோலையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏரியாவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் வந்து 1:1ங்கிற ரேஷியோவில் இருக்கிறதுனால ஏரியாவும் 1:1ன்ற ரேஷியோவில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது 1:1. இப்போ இதை பாருங்கள், பிசிடிஇ பாருங்கள், ஒரு பேரலகிராம் இருக்குது அப்படின்னா அதோட டயகனல் என்ன பண்ணும், ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுமா? ஸோ இது டயகனலா, அப்போ இது 1னா இதுவும் வந்து 1 தான். ஸோ 1 + 1 + 1 3 பார்ட்டுங்கிறது தான் 36 அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க, 1 பார்ட் கேட்குறாங்க இல்லையா? ஸோ என்னது ஏபிஇ என்னன்னு கேட்குறாங்க, 1 பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது இன்ட்டு 12னா இதுவும் இன்ட்டு 12. ஸோ 12 இஸ் த ஆன்சர். ஓகே. இப்போது இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 3 sides ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் நமக்கு கொடுத்துட்டாங்க. 3 sides ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. a² + b² √2a² + b² + a² + 2b². ஓகே. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஏபி ரெண்டுத்துக்கும் வந்து வேல்யூ 1ன்னு கொடுக்கலாம். ஏபி = 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ √2, இன்னொன்று 4 + 1, ஸோ √5ன்னு வரும். இன்னொன்றும் √5ன்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஸ்கொயர், a², 2b² 2a² b² அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இது எனக்கு என்னவா இருக்குது, இந்த சைட்ஸு ஈக்குலேட்ரல் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஸோ இது √5, இது √5 அப்படின்னா இது √2. ஓகே. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது எனக்கு ஆப்போசிட் சைடை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுமா 90 டிகிரி ஆங்கிள். ஸோ √2ஓட ஹாஃப், √2/2 √2/2. ஓகே. ஏரியா தேவை அப்படின்னா எனக்கு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஃபார்முலா தேவை. ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் நம்ம ஹைட் கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக வந்து இது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ √5 √5² மைனஸ் √2/2 தான் நம்மளுக்கு ஹைட்டு. ஓகே. ஸோ 5 மைனஸ் 2/4 நமக்கு என்ன கிடைக்கும், 1/2 சொல்லிட்டு. ஸோ 9/2. ஸோ இது ஒன்றுமே வந்து 3/, ஏரியா ரூட் எந்த சேஞ்சஸும் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒன்றுமே 3/, ஏரியா, ஏன்னா பேஸ் சேமு அண்ட் ஹைட்டும் சேம். ஓகேவா? 3/√2ன்றது கிடச்சிருச்சா நம்மளுக்கு. என்ன ஆக்சுவலி ஃபார்முலா, ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டா, ஹாஃப் இன்ட்டு பேஸுங்கிறது என்ன டோட்டலாக √2. ஓகே. ஹைட் அப்படிங்கிறது 3/√2. √2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் எனக்கு 3/2 எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஏபி = 1ன்னு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏபி = 1ன்னு போட்டோன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் 5/2ன்னு கிடைக்கும், இது 3ன்னு கிடைக்கும், இது 4ன்னு கிடைக்கும், இது 3/2ன்னு கிடைக்கும். ஸோ 3/2ன்னு வர ஆன்சர் ஒன்லி ஆப்ஷன் டி. ஓகேவா? இந்த கொஷின் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நமக்கு என்ன, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இது 53, இது 53. ஓகேவா? ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னாலே நடுவில் நம்ம என்ன போட்டுப்போம், ஹைட் வரைஞ்சிப்போம். ஸோ இந்த இடத்துல 53 பார்த்தோன்னே நம்மளுக்கு ட்ரிப்ளெட் ஞாபகம் வரணும். என்ன ட்ரிப்ளெட்னா 28, 45, 53 அப்படிங்கிற ட்ரிப்ளெட். ஓகே. ஸோ அவங்க வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, இந்த சைடு வந்து 56ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த 28ஓட டபுள் தானே 56. ஸோ இது 28, இது 28ஆக இருந்திருக்கணும். அண்ட் 45 அப்படிங்கிறது இந்த ஹைட்டாக இருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ ட்ரிப்ளெட் வச்சு நம்ம ஈஸியாக இந்த கொஷின் சால்வ் பண்ணிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க முதல்ல அப்படின்னா, another triangle having equal area is consists of sides 53, இன்னொரு வேல்யூ 53 அண்ட் இன்னொரு 53 அண்ட் எக்ஸு. ஸோ நம்மளுக்கு
அதே மாதிரி 53 எனக்கு வச்சு இன்னொரு ட்ரையாங்கிள் கம்ப்ளீட்லி வேறு ட்ரையாங்கிள் அந்த இதில் எக்ஸுங்கிற வேல்யூ நமக்கு என்னவாக இருக்காது 56 இருக்காது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஹாஃப் இன்ட்டு இந்த இடத்துல பேஸுங்கிறது 56 இருக்குது, ஹைட்டுங்கிறது 45 இருக்குது. ஓகே, இந்த சைடும் நம்ம ஹாஃப் இன்ட்டு பேஸ் அண்ட் ஹைட் நம்மளுக்கு என்னன்னு தெரில, ஆனால் நம்மளுக்கு என்ன வர சான்சஸ் இருக்குது, அப்படியே இந்த 45 நம்ம இந்த இடத்துல அண்ட் இந்த இடத்துல போடுறோம். 45 அண்ட் 28. ஸோ பேஸுங்கிறது எனக்கு என்ன வந்துருச்சு 90 இன்ட்டு 28ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ எனக்கு ஏரியாவில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா? இதனுடைய ஏரியாங்கிறது ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டா. ஸோ ஹாஃப் இன்ட்டு 28 இன்ட்டு 45. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஹாஃப் இன்ட்டு 28 இன்ட்டு 45 அதே மாதிரி தான் வரப்போம். ஜஸ்ட்டு இதை நம்ம இடத்த மாற்றி எழுதுகிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இடத்த மாற்றி எழுதணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ, எக்ஸுன்றது என்னது இன்னொரு சைடு. ஓகேவா? இன்னொரு சைடு அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கு 90. ஓகேவா? இந்த கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிசிடி டிஎன்இ வந்து மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏபி அண்டு ஏசி. ஓகே, பிசி என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டிஇ டிபி அண்ட் இபி ஆர் ஜாயிண்ட். டிஇ இபி அண்ட் டிபி ஆர் ஜாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறாங்களாம். ஓகேவா? ஓகே, இந்த ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆல்ரைட், இப்போது ஆப்ஷனில் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒன்லி இந்த 1 2 3 அப்படிங்கிற 3 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. பிஇடிக்கு வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அக்கார்டிங் டு தேல்ஸ் தியரம் இது ஈக்குவல் ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னா இது வந்து இந்த பேஸுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பேரலாக இருக்குது அப்படின்னாலே நம்ம என்ன பார்த்தோம், அதில் ஃபார்ம் பண்ணுற அந்த பேஸஸ் காமனாக வச்சுட்டு ஃபார்ம் பண்ணுற எல்லா ட்ரையாங்கிளும் வந்து சேம் ஏரியா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இவங்க கொடுத்துருக்கிற ஒரு ஏரியாவும் பாருங்கள், பிஇடி. ஸோ பிஇடி இதுதான் பேஸ். ஓகே, டிங்கிறது பேஸ், பிஇடிங்கிறது எனக்கு என்னது இந்த ட்ரையாங்கிள். இன்னொன்று என்ன அவங்க கொடுத்துருக்கிறது சிஇடி. ஸோ சிஇடி சேம் பேஸ், ஹைட்டும் சேம். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஹைட்டுங்கிறது சேம். அடுத்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, ஏஇடி. ஏஎன் எங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது, ஏஇடி இது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல், அது ஓகே. இந்த ஏஇடி எப்படி ஈக்குவல் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம மீடியல்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, மிட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு என்ன வரும் 1 1 1 1 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ எனக்கு இந்த லைனை வச்சு நான் வந்து மிட் பாயிண்டில் வரைஞ்சால் மட்டும்தான் ஒன்றா கிடையாது. இந்த சேம் பேஸை வச்சு இந்த பேரலல் லைனில் நான் எங்கே வரைஞ்சாலும், இந்த சேம் பேஸை வச்சு நான் இந்த பேரலல் லைனில் எங்கே நான் ஆப்போசிட் வர்டெக்ஸ் வரைஞ்சாலும் எனக்கு சேம். ஓகேவா? அப்போது எது வரைஞ்சாலும் சேம் ஏரியாவில் சேம் ரேஷியோவில் தான் இருக்கும். அப்படின்னா அப்போது மிட் பாயிண்டில் வச்சாலும் சேம் இதுவில் தானே இருக்கும். அப்போது இது எனக்கு 1 அப்படின்னா இதெல்லாம் 1 அப்படின்னா எனக்கு இதுவும் 1ஆக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இங்கே ஃபார்ம் ஆகிற ட்ரையாங்கிளோட ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆக மொத்தம் எனக்கு அவங்க கொடுத்துருக்கிற 3மே வந்து என்னது ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஆல் 3 1 2 and 3 ஆர் கரெக்ட். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியானது, ட்ரை யோர் செல்ஃப். ஓகே, இது என்னென்னா ஏசி நீங்களே ட்ரை பண்ணலாம் இது ஆக்சுவலாக. ஏன்னா இது எல்லாத்துக்குமே இந்த 3 ட்ரையாங்கிளுமே காமனாக என்ன இருக்குது, காமனான ஹைட் இருக்குது. 3 ட்ரையாங்கிளுக்குமே ஹைட்டுங்கிறது சேம். ஏன்னா இது ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று பேரலல்னு கொடுத்துருக்காங்க.
ஓகே, ஏசியும் ஈடியும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 பேரலலுக்கு லைனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ இந்த 3 ட்ரையாங்கிளுக்குமே ஹைட் வந்து சேமு அண்ட் பேசஸ் மட்டும்தான் மாறுது. ஸோ பேசஸ் மாறுது அப்படின்னும் போது அவங்க என்ன ஏரியா கேட்டாலும் அந்த பேஸோடைய இதுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிளோடைய ஏரியா ரேஷியோ 3, இந்த ட்ரையாங்கிள் 1, இந்த ட்ரையாங்கிள் 5ன்னு இருக்க போகுது. ஸோ அதை வச்சு இந்த கொஷினை சால்வ் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இந்த 2 சைடும் சேமா பி, சி அண்ட் ஏ. ஓகே, ஸோ இது வந்து சம்திங் டின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, பிடி வந்து நமக்கு 18 அண்ட் சிடி அப்படிங்கிறது 30 அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம ஜென்ரலாகவே வந்து ஐசோசெலஸ் கொடுத்தா என்ன பண்ணுவோம், நடுவில் அதோடைய ஹைட்டு வரைஞ்சிக்குவோம் இல்லையா? ஜென்ரலாக நம்ம இதுதானே பண்ணுவோம். ஸோ அதனோட ஹைட் நம்ம முதல்ல வரைஞ்சிக்கலாம். அந்த ஹைட்டுங்கிறது நம்மளுக்கு ஆப்போசிட் சைடை என்ன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவோம், ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இல்லையா? டோட்டலாக வந்து 48. ஸோ 24 ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகே, இந்த பார்ட் வந்து எனக்கு 24 அண்ட் இந்த பார்ட் ஆல்ரெடி 18 கொடுத்துருக்காங்களா? 18 24ல் 18 போச்சுன்னா 6. ஸோ இது ஃபுல்லாக தான் 30. ஓகே, இப்போது நம்ம ஏடிசி இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏடிசி நடுவில் எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது. இது ஆல்ரெடி ஒரு ரைட் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி நமக்கு வருது அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிளுக்குள்ளே இன்னொரு 90 டிகிரியில் ஒரு லைன் நம்ம வரைகிறோம் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிளை வேர்டெக்ஸாக வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம ஒரு 90 டிகிரி லைனை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதனுடைய ஏடி ஸ்கொயர் எனக்கு என்னவாக இருக்கும்னா இந்த பிடி இன்ட்டு டிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஜாமெட்ரியில் டீப்பாக பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டி இருக்குது. பட் இங்கே என்ன தேவைப்படுதோ அது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏடி ஸ்கொயர் தட் இஸ் இந்த ஹைட் எனக்கு தேவை அப்படின்னா இந்த பிடியையும் இந்த இதுவை தான் நான் சொல்கிறேன். இது டி தான் அண்ட் இதை வந்து நம்ம ஏதாச்சும் அசியூம் பண்ணிக்கலாம். எம்னு வச்சுக்கலாமா? ஓகே, எம்னு வச்சுக்கலாம். ஸோ ஏஎம் ஸ்கொயர் அப்படிங்கிறது எனக்கு என்னது, டிஎம் இன்ட்டு எம்சி. ஓகே, ஏஎம் அப்படிங்கிற இந்த ஹைட் எனக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு ஏஎம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிஎம்ங்கிறது எனக்கு என்னது 6, இது வந்து 24. 6 இன்ட்டு 24 இதனுடைய ரூட் எடுக்கணும். ஸோ 24 இன்ட்டு 24 + 2 144. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். ஸோ இந்த ஹைட் வந்து எனக்கு 12ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹைட்டு 12ன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போது அவங்க கேட்டிருக்கிற ட்ரையாங்கிள் என்ன, ஏபிடிங்கிற ட்ரையாங்கிள். ஸோ ஏபிடிங்கிற ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து 18, ஹைட் வந்து இதுக்கும் 12 தான். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஒன்றுத்துக்குமே வந்து ஹைட் வந்து 12 தான். ஓகேவா? ஸோ பிடிங்கிற பேஸ் கொண்ட இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஹைட் என்னது 12 தான். ஓகே, 12 தான். ஸோ நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு சிம்பிளி என்ன இருந்தால் போதும், பேஸ் அண்ட் ஹைட் இருந்தால் போதும். பேஸ் வந்து 18ன்னு தெரியும், ஹைட் வந்து 12ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ 6ஆல் கேன்சல் பண்ணோன்னா 108. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 108 ஏபிடியோடைய ஏரியா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏபிசிங்கிற ஒரு ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்கான். ஸோ டி இஸ் அ பாயிண்ட் ஆன் ஏசி. டிங்கிறது ஏசி மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட் such that the length of perpendicular drawn from D to AB, length of perpendicular drawn from D to AB, okay, and BC. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நம்ம 90 டிகிரியில் ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 90 டிகிரியில் இருக்காது, நீங்களே அசியூம் பண்ணுங்கள் இது வந்து 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மாதிரி 90 டிகிரியில் லைன்ஸ் வரைகிறாங்க. ஏபியோடைய கூட வரைகிற அந்த ஏபி லைன் கூட வரைகிறது 6 லென்த்து, இது வந்து 3 ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு நடுவில் ஏதோ ஒரு பாயிண்ட் ஓன்னு இருக்குது அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் சைட்ஸோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை நம்ம வரைஞ்சோன்னா அந்த ஹைட்ஸ் எல்லாமே சேர்ந்து நமக்கு h1 + h2 + h3 வந்து சேர்ந்து நமக்கு டோட்டல் ஹைட்டை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். இங்கேயும் அதே தான். ஆக்சுவலாக 6 + 3ங்கிறது எனக்கு h1 + h2 வந்து எனக்கு என்ன வரும்,
9ன்னு வரும். ஆக்சுவலி இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு நான் வந்து தியரியே சொல்லிடுறேன். அங்கே சொல்லலை, இங்கே தேவைப்படுறதுனால சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா √3/4 அண்ட் இதனுடைய ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. √3 இப்போ இந்த ஒன்றுத்துக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன். இப்போது இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்கள், ஏபிசி. இந்த ட்ரையாங்கிள் ஏஓபி மட்டும் பாருங்கள். ஏஓபி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது, ½ இன்ட்டு பேஸ் என்ன ஏ, ஹைட் என்ன இந்த எக்ஸு, இது வந்து ஒய், இது ஜெட்டு, இந்த எக்ஸுங்கிறது. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் பிஓசிக்கு வந்து ½ இன்ட்டு பேஸ் என்ன ஏ, ஹைட் என்ன ஒய். அடுத்து ½ இதுக்கு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இப்போது நம்ம டோட்டல் ட்ரையாங்கிளோடைய இது என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம். காமனாக 1/2வையும் ஏவையும் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி எழுதுறத விட பெட்டர் நம்ம நார்மலாக டோட்டல் ட்ரையாங்கிளோடைய ஏரியா என்ன, ½ இன்ட்டு பேஸ் என்ன ஏ, ஹைட் என்ன, காமனாக எல்லாத்துக்குமே சேம் ஹைட் தான். ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் ஹைட்டும் சேம் தான், ஒன்றுத்துக்கும் சைட்ஸும் சேம் தான். நான் காமனாக ஹைட்டுன்னே வச்சுக்கிறேன். ஸோ டோட்டல் ஹைட்டு. ஸோ இந்த இடத்துல நான் ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏ அண்ட் ஏ இது ஏ அண்ட் ½ கேன்சல் ஆகிட்டுன்னா நம்மளுக்கு h = x + y + zன்னு கிடைக்கும். ஸோ சேம் திங் நீங்கள் இந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளை நம்ம எந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறோம், இந்த இடத்துல இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ ஏபிடி டோட்டல் ட்ரையாங்கிளோடைய ஏரியா வந்து ½ இன்ட்டு பேஸ் வந்து ஏன்னு இருக்கட்டும், ஹைட் வந்து ஹெச்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ உள்ள இப்போது நான் ஏபிடி ப்ளஸ் பிடிசி ரெண்டுத்தையும் பிசிடி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் கிடச்சிரும் இல்லையா, டோட்டல் ட்ரையாங்கிள் என்னென்னு. ஸோ ½ இன்ட்டு ஏபிடிக்கு சைடு வந்து எனக்கு இது தான் ஏ, ஒன்று எல்லாத்துக்குமே ஏ தான். ஸோ சைடு வந்து பேஸு ஏபிங்கிறது பேஸ், ஹைட்டுங்கிறது நம்மளுக்கு இந்த 6. ஸோ இன்ட்டு 6, ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ப்ளஸ் அதே மாதிரி இந்த சைடுக்கும், ஸோ இந்த பிசிடி அப்படிங்கிற சைடுக்கும். ஸோ பேஸுங்கிறது எனக்கு ஏ அகெயின் அண்ட் ஹைட்டுங்கிறது 3. ஸோ ½ இன்ட்டு ஏவை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 6 + 3ன்னு கிடைக்கும். அண்டு இந்த இடத்துலையும் ½ இன்ட்டு ஏ இருக்குது, ½ ஏ கேன்சல் ஆகிட்டதுக்கப்புறம் h = 9ன்னு கிடைக்கும். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெச்ங்கிறது 6 + 3 தான். ஸோ 9. எனக்கு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் ஹைட்டு தெரியும்னா நம்ம ஈஸியாக வந்து சைடு கண்டுபிடிப்போம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் ஹைட்டோட வேல்யூங்கிறது √3/2 இன்ட்டு ஏ. ஓகே. ஸோ 9 = √3/2 இன்ட்டு ஏ அப்படின்னா நம்மளுக்கு 18/√3ங்கிறது தான் ஏவாக இருக்கும். ஸோ ஏரியா ஃபார்முலா என்ன, ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளில் √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஏங்கிறது 18/√3, 18/√3 ஏ ஸ்கொயருக்கு. ஓகே. √3க்கு √3 கேன்சல். அதுக்கப்புறம் இந்த மேலே கீழே நான் √3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இது எனக்கு என்ன ஆகிடும், 3ன்னு ஆகிடுமா. ஸோ 3 × 6, 6√3 18 × 6√3/4. ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா 9 × 3 27√3ங்கிறது தான் ஆன்சர். ஓகே. ஆப்ஷன் சி. இந்த கொஷின் பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது நம்மளோட டயக்ராமுங்கிறது. இது 60, இது 60. ஸோ இது 150 அப்படின்னா டோட்டலாக இப்போது நம்மளுக்கு 4 சைட்ஸ் இருக்கிற எந்த ஒரு ஃபிகராக இருந்தாலும் அதனுடைய சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 360 டிகிரி கிடைக்கும். ஸோ சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்கும், 360 டிகிரியாக இருக்கும். அப்போது
150 ஆல்ரெடி இது ஒரு 120 மொத்தமே எனக்கு 270 இருக்குது. ஸோ 360ல் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 90. ஸோ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் 90 டிகிரியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொஷினை முதல்ல பார்த்தோன்னா இந்த கிவன் ஃபிகர் பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிறது குவாட்ரிலேட்ரல், கியூஆருங்கிறதோட வேல்யூ என்ன அப்படின்னா 18ன்னு கொடுத்துருக்காங்க, பிஎஸோட வேல்யூ வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் பிக்யூஆர்எஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது நம்மளுக்கு இந்த ரெண்டு சைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம பிக்யூஆர்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்ரைட், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு 90 டிகிரியில் ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து 60, இது 60 அப்படின்னா இதுவும் எனக்கு என்னவாக இருக்கும் 60 இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளோடைய டோட்டல் சம் ஆஃப் த ஆங்கிள் என்னவாக இருக்கும் 180 டிகிரியாக இருக்கும். ஸோ இங்கே 60 இங்கே 60 இருக்குது, இங்கே 60 இருக்கும். ஓகே, 60 டிகிரி இது 90 டிகிரி அப்படின்னா இது என்னவாக இருக்கும், இந்த ட்ரையாங்கிள் பார்க்கும்போது இது 30 டிகிரியாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சைன் தீட்டா வச்சு நம்ம வந்து ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம் இல்லையா, sin 30 sin 60 அண்ட் sin 90 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ sin 90 1, sin 60 வந்து √3/2 அண்ட் sin 30 வந்து எனக்கு 1/2. ஸோ ரேஷியோ என்னென்னா 1:√3:2 அப்படிங்கிறது தான் ரேஷியோ. இதுக்கு 90க்கு ஆப்போசிட்டில் 2x அண்ட் 60க்கு ஆப்போசிட்டில் வந்து நமக்கு √3x அண்ட் இது வந்து வெறும் x. ஓகேவா, ஸோ √3x தான் எனக்கு 9 அப்படின்னா எக்ஸுங்கிறது என்ன 9/√3. ஓகே, 9/√3 மேலே கீழே √3ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும் 3√3ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 3√3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3√3 பண்ணோன்னா இங்கே என்ன வரும் 6√3, இங்கே 3√3 அப்படி எழுதிக்கலாம் 3√3. இங்கே நம்மளுக்கு ஆல்ரெடி என்னென்னு கொடுத்துருக்காங்க 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 9 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போது இந்த ட்ரையாங்கிள், இப்போ இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். இது 60, இது 60, இது 60, ஆல் 3 சைட்ஸ் 60 டிகிரி 60 டிகிரின்னு இருந்துச்சுன்னா இது வந்து ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். இப்போது இது 18 அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது எம்னு இருக்கட்டும், QMமும் எனக்கு என்னவாக இருக்கும் 18ஆக தான் இருக்கும். அண்ட் இந்த RMமும் எனக்கு என்னவாக இருக்கும் 18ஆக தான் இருக்கும். ஸோ இது 18னா இதுவும் 18, இதுவும் 18 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க PQRSோடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் ட்ரையாங்கிளோடைய ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதில் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இந்த குவாட்ரிலேட்ரலோட ஏரியா தெரிஞ்சிருமா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் ட்ரையாங்கிளோட ஏரியா, அதாவது இந்த MQR இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் ட்ரையாங்கிளோட ஏரியாவில் நான் குட்டி ட்ரையாங்கிள் என்னது இந்த MPSஸை நான் என்ன பண்ணுறேன் மைனஸ் பண்ணுறேன். ஸோ இந்த குவாட்ரிலேட்ரல் ஏரியா கண்டுபிடிக்கிறது √3/4 அண்ட் சைட்ஸ் உடைய வேல்யூ என்ன 18 × 18 மைனஸ் MPS. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால பேஸ் இன்ட்டு ஹைட் கண்டுபிடிச்சாலே போதும். ½ இன்ட்டு பேஸ் என்ன 9, ஹைட் என்ன 3√3. ஓகேவா, ஸோ 3√3 இதில் நம்ம இதை மைனஸ் பண்ணணும். இப்போ இது கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும் 9. ஸோ 81√3 மைனஸ் ½ இன்ட்டு 27√3. ஓகே, ஸோ இதை வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 162√3ல் 27√3 போச்சு அப்படின்னா என்ன வரும் 135√3 அப்படிங்கிறது கிடைக்கும் /2. ஸோ ஆப்ஷன் சி. ஒன்றும் இல்லை, இதை நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கத நம்ம இது 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணால் இங்கே ஒரு 90 டிகிரி ஆங்கிள் கிடைக்குது. இது வந்து 60, இது 60னா இந்த 100 ஆங்கிள் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளில் இது 60ஆக இருக்கும். ஸோ 60 60 60னா ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளில் இருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த குட்டி ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிட்டோன்னா இந்த குவாட்ரிலேட்ரல் என்னன்றது கிடச்சிருது. ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ABC, AB அண்ட் AC வந்து நம்மளுக்கு ஈக்குவல். பெரிமீட்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க 8 2 + √2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் லென்த் ஆஃப்
BC. Length of BC வந்து √2 times the length of AB. ஓகே, √2 times. இது x அப்படின்னா இதுவும் x, ஏன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல் சைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எக்ஸ், இது எக்ஸ்னா இது √2 times the length of AB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது √2 எக்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம எப்போவுமே ஈக்குவேட்டர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல 90 டிகிரி வரைவோம். 90 டிகிரி வரையும் போது நம்மளுக்கு இந்த √2 divided by 2x, இது √2 divided by 2x அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த சைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னவா இருக்கும், ஆக்சுவலி இது நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா இந்த எக்ஸ் எல்லாத்தையும் நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸ் எல்லாத்தையும் நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் வராது. ஸோ 2 இந்த இடத்துல நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ இது கேன்சல் ஆகிட்டு இது √2 இது √2ன்னு கிடைக்கும். ஸோ இது √2 அண்ட் இது √2ன்றது கிடச்சிருச்சு. ஓகே, நமக்கு இந்த ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா. அப்போது பித்தாகரஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் மைனஸ் பேஸ் ஸ்கொயர் என்னது, அதுதான் வந்து எனக்கு என்னது ஹைட்டோடைய ஸ்கொயர் வேல்யூ. ஸோ √2ங்கிறது தான் எனக்கு ஹைட்டு. ஓகே, ஸோ √2ங்கிறது தான் ஹைட்டு. ஆல்ரைட், அப்போது நமக்கு ஹாஃப் இன்ட்டு பேஸ் என்ன 2√2, ஹைட் என்ன √2. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் வந்து 8 + 2√2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த வேல்யூ, இதுதான் நம்மளுடைய ஏரியா. ஸோ பெரிமீட்டருங்கிறது 2 + 2 4 + 2√2 தான் நம்மளுக்கு பெரிமீட்டர் இல்லையா. அதை வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 8 × 2 + √2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் காமனாக இதில் வந்து நான் 2 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், இங்கே 2 இங்கே எதுவும் இருக்காது இல்லையா. ஓகே, ஸோ இது வந்து எதோட மல்டிபிளாக இருக்குது, இன்ட்டு 4 பண்ணோன்னா இங்கே 8 2 + √2ன்றது வந்துருமா. அப்போது இந்த வேல்யூவு பெரிமீட்டரை இன்ட்டு 4ஆல் பண்ணுறோன்னா ஏரியாவை 4 × 4 அதாவது 4 ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும். 2க்கு 2 கேன்சல். ஸோ 4 × 4 16, 16 × 2 வந்து 32. ஆப்ஷன் டி. ஓகே, இன்சர்க்கிள் வரைகிறோம் உள்ள அதுக்கப்புறம் இந்த இன்சர்க்கிள் டச் பண்ண மாதிரி இன்னொரு சர்க்கிள் வரைகிறோம். இது இன்சர்க்கிள்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்சர்க்கிளுங்கிறது என்னது, எல்லா சைட்ஸையும் டச் பண்ணியிருக்கணும். இது மட்டும்தான் எல்லா சைட்ஸையும் டச் பண்ணியிருக்கு. இந்த குட்டி வந்து எல்லா சைட்ஸையும் டச் பண்ணலை. ஓகே, இது வந்து இன்சர்க்கிள். இதை நம்ம ஆறுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலாஸ்லாம் பார்க்கும்போது இன்ரேடியஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம், a / 2√3. இது ஆர் அப்படின்னா இது வந்து இந்த சைட்ஸ் வந்து எனக்கு a. இந்த கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளோட இன்சர்க்கிள் இருக்குது. அந்த இன்சர்க்கிளை டச் பண்ண மாதிரியும் மற்ற 2 சைட்ஸையும் டச் பண்ண மாதிரியும் இன்னொரு சர்க்கிள் நம்ம வரைகிறோம் அப்படின்னா அது வந்து இது ஆர் அப்படின்னா அதோட 1/3 இருக்கும். அதாவது இது r/3 இருக்கும். ஸோ இது ஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது வந்து r/3 இருக்கும். ஓகே, இவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு ஸ்மாலர் சர்க்கிளோடைய ஏரியாவும் இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியாவும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மாலர் சர்க்கிளோட ஏரியா முதல்ல என்னென்னா முதல்ல ஜென்ரலாக சர்க்கிளோடைய ஏரியா ஃபார்முலா என்ன, πr². இந்த இடத்துல ஆறுங்கிறது r/3, r/3 × r/3 ரேஷியோ. ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன, நம்மளுக்கு √3 / 4 இன்ட்டு a² இல்லையா. ஸோ ஏவை நம்ம வந்து இந்த ஆர் ஃபார்மேட்டில் எழுதலாம், அப்போ தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இந்த ஆரில் நம்ம எழுதணும்னா a = 2√3 r. ஸோ 2√3 r, 2√3 r. ஓகே, கேன்சல் ஆகிடுமா, ஆருக்கு ஆர் கேன்சல் ஆகிடுமா. இப்போது 3√3 இங்கே நமக்கு π/9 இருக்குது. 9 இந்த பக்கம் போச்சுன்னா 27 வந்துருமா. 27 √3 அப்படிங்கிறது π27√3 அப்படிங்கிறது தான் நம்மளோட ரேஷியோ. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு நம்ம ட்ரையாங்கிளில். இதில் ஏதாச்சும் மிஸ் ஆச்சுனாலும் நம்ம ஜாமெட்ரி டாப்பிக்கில் அந்த ட்ரையாங்கிள் டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ப்ரிலிம்ஸு மெயின்ஸுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரையாங்கிள் டாபிக் பார்த்து பயப்பட வேணாம்.
நான் அஷ்யூரிட்டி கொடுக்குறேன், இந்த ட்ரையாங்கிள் டாப்பிக்லேருந்து மென்சுரேஷனில் எந்த ஒரு கொஷினும் வந்து உங்களுக்கு மிஸ் அவுட் ஆகாது, எந்த ஒரு டைப்பும் வந்து மிஸ் அவுட் ஆகாது, மார்க்லேயும் சரி ரியல் எக்ஸாம்லேயும் சரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு விஷயம், எல்லா வீடியோஸும் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பார்க்காம விட்டுறாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போயிட்டு மார்க் டெஸ்ட்டில் போயிட்டு கற்றுக்கிறத விட இங்கே கான்செப்ஷுவல் கிளாரிட்டி ஒரு வீடியோவில் மொத்தமாக கற்றுக்கிறதுங்கிறது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தான். ஸோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.